fill handle பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். Last session we have seen about this fill handle. So எப்படி fill பண்ணீங்களோ ஒரு task பண்ணீங்க, how to fill this. இப்போ ஒரு சின்ன help, I want the help from your side. For example, ஒரு செல்ல மேபி மைக்ரோசாஃப்ட் வச்சுக்கலாம். ஒரு செல்ல மைக்ரோசாஃப்ட்னு இருக்கு, ஒரு செல்லில் எக்ஸல்னு இருக்கு, இன்னொரு செல்லில் மேபி ட்ரைனிங், இல்லை உங்கள் கம்பெனி நேம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு உங்கள் கம்பெனி நேம் இருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ட்ரைனிங் 3 செல்லில் இருக்கு. இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த 3 செல்லையும் கம்பைன் பண்ணி ஒரே செல்ல எனக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ட்ரைனிங்னு வரணும். என்ன பண்ணலாம் சார்? கன்கார்டினேட் ஈக்குவல் டு இதானே, கன்கார்டினேட். கரெக்டா? ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஃபார்முலா அவர் சொன்ன கன்கார்டினேட்னு டைப் பண்ணா கன்காட்ல என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அது வருது. ஆனா பாருங்களேன், இந்த கன்காட்டுக்கும் இந்த கான்ஃபிடன்ஸ்ன்றதுக்கு ஒரு ஃபார்முலாவுக்கு பக்கத்துல ஒரு எல்லோ கலர்ல ஒரு இண்டிகேட்டர் வந்திருக்கு. மற்ற ஃபார்முலாவுக்குலாம் அது கிடையாது. இந்த எல்லோ கலர் இண்டிகேட்டர் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அந்த எல்லோ கலர்ல ஒரு இண்டிகேட்டர் போட்டிருந்தாலே இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஃபார்முலா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அது என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். இப்போ அவர் சொன்ன கன்கார்டினேட்டே பண்ணிடலாம். கன்கார்டினேட் டைப் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. இல்ல இங்க கன்கார்டினேட் நீங்க வருது இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்ல டேப் கீ பிரஸ் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணலாம், டேப் கீ பிரஸ் பண்ணலாம். நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். கன்கார்டினேட் ஓபன் பிராக்கெட், ஃபர்ஸ்ட் செல் கமா செகண்ட் செல் கமா தேர்ட் செல், இப்படிதான் பண்ணணும். பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, கன்கார்டினேட் ஓபன் பிராக்கெட் K1 K2 K3 பண்ணிட்டேன், பிராக்கெட் க்ளோஸ். நீங்க பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாலும் ஓகே, க்ளோஸ் பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிடும். இப்போ பாருங்க, என்டரோ கண்ட்ரோல் என்டரோ அடிக்கிறேன், எல்லாம் கம்பைன் ஆயிடுச்சு, பர்ஃபெக்ட். பட் அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. we are not getting a ஸ்பேஸ். எனக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ட்ரைனிங்க்கு நடுவில் ஸ்பேஸ் வரணும். இதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஃபார்முலா என்னது? இது பழைய ஃபார்முலா, இது ஓல்டு வெர்ஷன் ஃபார்முலா. இதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் வந்து கன்காட், CAT தான். கன்காட்டினேட் கிடையாது, வெறும் கன்காட். கன்காட் ஓபன் பிராக்கெட். ஒன்னா நீங்க செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். யூ ஹேவ் டு செலக்ட் இட் ஒன் பை ஒன். யூ ஹேவ் டு செலக்ட் ஆல் த 3 அட் அ டைம். மூணுத்தையும் ஒரே சமயத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். இது மெத்தட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன ப்ராப்ளம்னா, K1 K2 K3. இப்போ 4 செல் இருக்குன்னா 4 தடவை நீங்க கமா போட்டு பண்ணணும். கன்காட்ல ஒரு அட்வான்டேஜ், 4த்தையும் ஒரே சமயத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதுலயும் ஸ்பேஸ் வரல. மூணாவது, இன்னொரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன், ஒன் மோர் ஃபங்க்ஷன் இஸ் அவைலபிள் இன் த லேட்டஸ்ட் வெர்ஷன். டெக்ஸ்ட், TEXT, டெக்ஸ்ட் ஜாயின், JOIN, டெக்ஸ்ட் ஜாயின் ஓபன் பிராக்கெட், டெக்ஸ்ட் ஜாயின் ஓபன் பிராக்கெட். டீலிமிட்டர், டீலிமிட்டர்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கு நடுவில் என்ன கேப் வேணும், வாட் இஸ் த டீலிமிட்டர் யூ வாண்ட் இட். கமா வேணுமா, ஸ்பேஸ் வேணுமா, ஐஃபன் வேணுமா, டாட் வேணும், என்ன வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் அது அப்படியே கொடுக்கக்கூடாது, டபுள் கோட்ஸ் போட்டு தான் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ் எங்க இருக்கு? உங்க கீபோர்ட்ல எல்லுக்கு பக்கத்துல செமிகோலன், செமிகோலனுக்கு அடுத்தது இருக்கு பாருங்க, செமிகோலனுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, சிங்கிள் கோட், அதுக்கு மேல டபுள் கோட்ஸ். ஷிஃப்டை பிரஸ் பண்ணி நீங்க அந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் கொடுங்க, கமா வேணும்னா கமா கொடுங்க, ஐஃபன் வேணும்னா ஐஃபன் கொடுங்க, டாட் வேணுமா டாட், என்ன வேணும். வாட் இஸ் த செப்பரேட்டர் யூ வாண்ட், கிவ் த செப்பரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஐ வாண்ட் அ ஸ்பேஸ் அஸ் அ செப்பரேட்டர், டபுள் கோட்ஸ். ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு என்ன வேணும் நடுவில் கேப்ல அதை கொடுத்துட்டு இன்னொரு டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணா அதை க்ளோஸ் பண்ணணும். கமா இக்னோர் எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்டியா இருந்துச்சுன்னா நடுவில், இப்போ சப்போஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கு, ஒரு செல்லு எம்டியா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டேட்டா இருக்கு. எம்டி செல்ல இருந்தா என்ன பண்ணணும்? எம்டி செல்லையும் சேர்த்து எடுத்துக்கணுமா, இல்ல எம்டி செல்லை இக்னோர் பண்ணிடலாம்? எம்டி செல்லை இக்னோர் பண்றது பெட்டர். அந்த எம்டி செல்லை எதுக்கு நம்ம, அதனால ட்ரூ தான். ட்ரூ மேல டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்ல TRUE டைப் பண்ணாலும் ஓகே தான். ஒன்று டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்ல டைப் பண்ணுங்க. ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். கமா செலக்ட் ஆல் த 3 செல்ஸ், 3 செல்லையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஜாயின் ஓபன் பிராக்கெட், டபுள் கோட், ஸ்பேஸ், டபுள் கோட்ஸ், கமா ட்ரூ ஏன் கொடுக்குறோம்னா எம்டியை இக்னோர் பண்றதுக்காக. க்ளோஸ் பிராக்கெட். நீங்க பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ண வெறும் என்டர் அடிச்சிங்கன்னா போதும். ஆல் த 3 cells would have been combined with a space in between. நடுவில் ஸ்பேஸோட வந்திருக்கு பாருங்க. This solves our problem. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, பட் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இந்த ஃபார்முலா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தோணுது. டெக்ஸ்ட் ஜாயின் போட்டு ஓபன் பிராக்கெட் இவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. பட் ஸ்டில் ஐ எம் கெட்டிங் த அவுட்புட் இன் சம் அதர் செல். எனக்கு அவுட்புட் வேற ஒரு செல்ல வருது.
எனக்கு அவுட்புட் இதே செல்லிலேயே வரணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் இட் அவுட்புட் ஹியர் வித் ஸ்பேஸ் இன் பிட்வீன் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் த ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் ஆப்ஷன் இஸ் கன்கார்டினேட் பண்ணலாம், கன்காட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஜாயினும் பண்ணலாம். பட் ஈஸியான சிம்பிளான ஆப்ஷன் என்னது? எனக்கு இது மூணுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் இது மூணுமே இந்த காலத்துக்குள்ள ஃபிட் ஆகுமான்னு பாருங்களேன். காலம் வித்து 10 பாருங்க. ஐ திங்க் காலம் வித் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் வரும் இங்க கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்றேன் காலம் வித். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இங்க வரும், ஆனால் ட்ரைனிங் வர அளவுக்கு காலம் வித்து இல்லை. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி காலம் வித்தா இன்னும் கொஞ்சம் பெருசாகிங்க. எஸ், நவ் ஐ திங்க் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ட்ரைனிங் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி காலம் வித்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆல் த 3 cells. செலக்ட் ஆல் த 3 cells. ஹோம் போயிடுங்க. ஜஸ்ட் நவ் நம்ம யூஸ் பண்ணியோம் ஹோம்ல போயிட்டு ஃபில்ல போனா லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது ஆப்ஷன், கடைசியில இருந்து ரெண்டாவது ஆப்ஷன் ஜஸ்டிஃபை. அவ்வளவுதான். இப்போ கிளிக் ஆன் ஜஸ்டிஃபை, ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம்பைன்ட் இன்டு ஒன் செல். ஒரே செல்லா கம்பைன் ஆயிடுச்சு பாருங்க. ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே எழுதல, நம்ம ஸ்பேஸும் தானா வந்துச்சு. அது வேணும் நீங்க ஸ்பேஸ் தான் வரும் பை டிஃபால்ட்டா. கமா ஐஃபன் வேணும், அப்போ டெக்ஸ்ட் ஜாயின் தான். இல்லை இன்னொரு மெத்தட் இருக்கு, அடுத்த சாப்டர்ல போகும். அதுவும் ஃபார்முலா இல்லாம பண்ணலாம் அடுத்த சாப்டர்ல. திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் இது கம்பைன் பண்ணணும். ஸோ காலம் வித்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அக்கார்டிங்லி உங்களோட டெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காலம் வித்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு 3 செல்லையே செலக்ட் பண்ணி ஃபில்லில் போயிட்டு ஜஸ்டிஃபை. இது கம்பைன் பண்றது. சப்போஸ் எனக்கு ஏற்கனவே கம்பைன் ஆயிருக்கு, இது பிரிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? அதே தான், காலம் வித்தை கம்மி பண்ணிக்கங்க. டிக்ரீஸ் த காலம் வித், fill, justify. A text will extend to the selected range. Okay. So பிரிக்கிறதுக்கு அதே மெத்தட் தான், கம்பைன் பண்றதுக்கு அதே மெத்தட் தான். ஒரே ஒரு விஷயம், காலம் வித்து தான். காலம் வித்தை பொறுத்து தான் அது பிரிக்கிறதா சேர்க்கிறதான்றது டிசைட் பண்ணும். காலம் வித்து பெருசா இருந்தா கம்பைன் பண்ணிடும், காலம் வித்து சின்னதா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட் பண்ணிடும். அவ்வளவுதான். This will work if the data is in row wise, if the data is in a text. டெக்ஸ்டா இருந்து ரோ வைஸா இருந்தா இது ஒர்க் ஆகும். காலம் வைஸா இருந்தா எப்படின்றத நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துருவோம். ஓகே, சரி. நம்பர்ஸ் பத்தி பார்த்துட்டோம், டெக்ஸ்ட பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது டேட். ஆக்சுவலா 3 விதமான டேட்டா தான் நமக்கு கொடுக்க முடியும். ஒன்னு டெக்ஸ்ட், இன்னொன்னு நம்பர், இன்னொன்னு டேட். இப்போ நம்ம டேட்டுக்கு வரும். Let us type the first day of this month. இந்த மந்தோடைய முதல் நாளை நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி 1st October 2025. That's the first date I want to type. So data type பண்ண போறேன். 01 is the day. ஸ்பேஸ் கொடுக்குறேன். Why I am giving a space? ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டம்ல டேட் ஃபார்மேட் டிஃபரெண்டா இருக்கலாம். இப்போ என் சிஸ்டமுடைய டேட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஐஃபன் இருக்கு. டேட்டுக்கு அப்புறம் ஐஃபன் மந்த், ஐஃபன் டேட்னு இருக்கு. சில சிஸ்டம்ல டாட் இருக்கலாம், சில பேருக்கு ஸ்லாஷ் இருக்கலாம். நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா என் சிஸ்டம் என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். என் சிஸ்டம்ல என்ன இருக்கு? ஐஃபன் இருக்கு. ஸோ இங்கே தானாவே ஐஃபன் எடுத்துக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் நவம்பர். டோன்ட் டைப் இட் ஆஸ் 11 ஹியர். 11 கொடுத்துறாதீங்க. ஏன்னா 11ன்றது டேட்டா இருக்கலாம், மந்தா இருக்கலாம், இயரா கூட இருக்கலாம். என் சிஸ்டம் MDY ஃபார்மேட்ல இருக்கலாம், DMY ஃபார்மேட்ல கூட இருக்கலாம். DMYனா என்னது? MDYனா என்னது? டேட் இயர், மந்த், டேட், இயர். ஸோ இப்போ என் சிஸ்டம் DMY இருக்குன்னா பக்கா இது கரெக்டாக எடுத்துக்கும். DMYனா டேட், 01 இஸ் த டேட், 11 இஸ் த மந்த்னு கரெக்டாக எடுத்துக்கும். இதுவே என் சிஸ்டம் MDYல இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த டேட்டா எப்படி எடுத்துக்கும்? ஃபர்ஸ்ட் மந்த், அப்புறமா டேட்டுன்னு எடுத்துக்கும். ஸோ 11th ஜனவரின்னு எடுத்துக்கும். அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால என்ன பண்ணுங்க? டோன்ட் புட் இட் as 11. இன்ஸ்டெட் டைப் 3 ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர். 1st November 2025 இப்படி அடிங்க. இதுதான் பெஸ்ட் வே டு என்டர் அ டேட். ஒரு டேட்டை நீங்க என்டர் பண்றதுக்கான கரெக்டான மெத்தட் இதுதான். ஏன்னா நீங்க யாருக்கு அனுப்பிச்சாலும் இது ஒர்க் ஆகும். ஏன்னா கிளியரா நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். 01ன்றது டேட்டு தான், வேற வழியே இல்லை. நவம்பர்ன்றது மந்த் தான், 2025ன்றது இயர் தான். வெறும் 25 கூட கொடுக்காதீங்க. ஏன்னா வெறும் 25 கொடுத்தா டேட்டா கூட இருக்கலாம். 25ன்றது ஒரு டேட். ஸோ அதனால இப்படி டைப் பண்ணீங்கன்னா கிளியரா நம்ம சிஸ்டத்துக்கு சொல்லிட்டோம். 01ன்றது டேட் தான், நவம்பர்ன்றது மந்த் தான், 2025ன்றது இயர். ஃபார்மேட்டிங் பண்றது அடுத்த விஷயம். டைப் பண்ணும்போது, ஏன்னா நீங்க நிறைய அப்ராட் இதெல்லாம் பண்ணும்போது அங்கே YMD யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல MDYன்னு போடுவாங்க, நம்ம DMYன்னு போடுவோம். ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ் மாறும். அப்படி இருக்கும்போது இது மாதிரி டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்மேட்டிங்கை நீங்க மாத்திங்க, அது உங்க இஷ்டம், அப்புறம் மாத்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு என்டர் அ டேட்.
கண்ட்ரோல் என்டர் ஆர் என்டர் பண்ணால் அடுத்த செல்லுக்கு போகும், கண்ட்ரோல் என்டர் பண்ணால் அங்கேயே நிற்கும். ஸோ கண்ட்ரோல் என்டர் பண்ணுறேன், டேட் வந்திருக்கு 01 நவம்பர் 25. பட் எனக்கு இந்த ஃபார்மேட் பிடிக்கல. டேட் ஓகே, ஐ டோன்ட் லைக் திஸ் ஃபார்மேட், ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 நவம்பர் 2025 சண்டே, மண்டே, டியூஸ்டே வேணும், இது என்ன டே அப்படின்றது எனக்கு வரணும். இந்த செல்லுடைய ஃபார்மேட்டை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஹவு கேன் ஐ சேஞ்ச் த ஃபார்மேட் ஆஃப் த செல்? செல்லுடைய ஃபார்மேட்டை எப்படி மாற்றலாம்? ரைட் கிளிக் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுக்கு போகலாம். வெரி குட். ஹவு கேன் ஐ மேக் அ ரைட் கிளிக் வித்தவுட் யூசிங் மவுஸ்? மவுஸ் இல்லாம சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீல இருக்கும், கண்ட்ரோல் கீக்கு மேலேயோ கீழேயோ இருக்கும். நீங்க ஃபங்க்ஷனை பிரஸ் பண்ணிக்கிட்டே அந்த கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் ஒர்க் ஆகும். வெரி குட். சில கீபோர்ட்ல, எல்லா கீபோர்ட்லையும் இருக்குமான்னு கேட்டால் என்னோட ஆன்சர் நோ தான். எல்லா கீபோர்ட்லையும் இருக்காது, சில கீபோர்டில் இருக்கலாம், சில கீபோர்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் த ஷார்ட்கட் கீ டு மேக் அ ரைட் கிளிக், இது இஸ் காமன், எல்லா கீலையும் இது ஒர்க், எல்லா கீபோர்ட்லையும் ஒர்க் ஆகும். ஷிஃப்ட் F10 இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் ரைட் கிளிக்கிங். மவுஸ் இல்லாமல் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தடு ஷிஃப்ட் F10. ஸோ நான் பண்ணுறேன் பாருங்க, ரைட் கிளிக் பண்ணுறது போல ஷிஃப்ட் F10. அந்த ரைட் கிளிக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. the ரைட் கிளிக் ஆப்ஷன் has been opened there. இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல ஃபார்மேட் செல்ஸ்னு ஒன்று இருக்கு. there is a format cells available at the last. அந்த ஃபார்மேட் செல்ஸுக்கு நான் எப்படி போகலாம்? வித்தவுட் யூசிங் மவுஸ், மவுஸை யூஸ் பண்ணாம சார் டவுன் ஆரோ பண்ணலாம். அரல்ஸ் எஃப். வெரி குட். ஏன் எஃப்? ஃபர்ஸ்ட் லெட்டரா? அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. வெரி குட். எந்த லெட்டர் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ, கட்டுக்கு டி, காப்பிக்கு சின்ற மாதிரி ஃபார்மேட் செல்லுக்கு எஃப் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவர் சொன்னது கரெக்ட். எஃப் பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேரடியாக நீங்கள் போகிறதுக்கு எஃப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் யாரும் சொன்னீங்களே டவுன் ஏரோ, அதுவும் பண்ணலாம். என்ன கேட்டால் எஃப் பெட்டர். எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் செல்ஸுக்கு போயிடும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக நேரடியாகவே ஃபார்மேட் செல்ஸுக்கு போகலாம். கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா நேரடியாக ஃபார்மேட் செல்ஸுக்கே போயிடும். கண்ட்ரோல் 1 நியூமெரிக்கல் 1. ஆனால் அந்த நம்பர் பேட்ல 1 2 3 இருக்கும் பாருங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க கியூக்கு மேல இருக்கு பாருங்க, அந்த ஒன்றை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ரைட்ல இந்த நம்பர் பேட்ல இருக்க ஒன்னை யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கண்ட்ரோல் 1 ஃபார்மேட் செல்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ அந்த ஃபார்மேட் செல்ஸ்ன்ற டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கு. இப்போ கர்சர் எங்கன்னு கேட்டா நம்பர்ல தான் இருக்கு. நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், ஃபில், ப்ரொடக்ஷன். இப்போ நம்பர்ல இருந்து அலைன்மெண்ட்டுக்கு, ஃபாண்ட்டுக்கு, பார்டருக்கு போகணும். நீங்க சொல்லுங்க, இங்க நம்பர்ல இருந்து அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டருக்கு எப்படி போகலாம் வித்தவுட் யூசிங் மவுஸ் அகைன்? இப்போ நம்பர்ல இருக்கு, இங்க இருந்து எனக்கு அலைன்மெண்ட்டுக்கு போகணும், ஃபாண்ட்டுக்கு போகணும், பார்டருக்கு போகணும். வெறும் ஆரோ மார்க் பிரஸ் பண்ணாலே போதும். இல்லைன்னா என்னைக்குமே அண்டர்லைன் யூஸ் பண்ணா அண்டர்லைன் லெட்டரை பிரஸ் பண்ணுங்க. அண்டர்லைனே இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துங்க. அண்டர்லைனே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர். அலைன்மெண்ட்டுக்கு போனோமா ஏ, ஃபாண்ட்டுக்கு போனோமா எஃப். நீங்க கேட்கலாம், ஃபாண்ட்டுக்கும் எஃப் தான், ஃபில்லுக்கும் எஃப் தான், அப்ப என்ன பண்ணலாம்? முதல் தடவை எஃப் பிரஸ் பண்ணா ஃபாண்ட், ரெண்டாவது தடவை எஃப் பிரஸ் பண்ணா ஃபில்லுக்கு போயிடும். ப்ரொடெக்ஷனுக்கு போனோமா பி, இல்ல லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ மூலம் பண்ணிக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டரை பண்ணீங்க. அண்டர்லைன் பண்ணியிருந்தா அண்டர்லைன் லெட்டர், அண்டர்லைன் ஆகலையா அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே. இப்போ நான் நம்பருக்கு போறேன். நம்பர், இந்த நம்பர் கீழே கேட்டகரி வைஸ் ஃபார்மேட் இருக்கு. ஜெனரல் ஃபார்மேட், நம்பர் ஃபார்மேட், கரன்சி, அக்கௌண்டிங், டேட். இப்போ என் கர்சர் எங்க இருக்குன்னா ஆக்சுவலா இங்க தான் இருக்கு. இங்க இருந்து எனக்கு இந்த இடத்துக்கு கர்சரை கொண்டு வரணும். இங்க இருந்து இங்கே கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? டேப் கீயை பிரஸ் பண்ணலாம். வெரி குட். டேப். ஸோ நான் பண்றேன் பாருங்க, டேப். ஸோ இங்க இருக்க கர்சர் இப்போ இங்க வந்துருச்சு. இங்க நான் மேலே கீழே மூவ் பண்ணணும். அப் ஏரோ டவுன் ஏரோ பண்ணலாம். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்டர் அண்டர்லைன் பண்ணியிருந்தா அண்டர்லைன் லெட்டர் யூஸ் பண்ணுங்க. இப்போ எந்த லெட்டர் அண்டர்லைன் பண்ணல, அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணீங்க. வெரி குட். ஜெனரலுக்கு போனோமா ஜி, நம்பருக்கு போனோமா என், கரன்சிக்கு போனோமா சி, அக்கௌண்டிங்க்கு ஏ, டேட்டுக்கு டி, டைமுக்கு டி. டைமுக்கும் டி தான், டெக்ஸ்ட்டுக்கும் டி தான். அப்போ 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. முதல் தடவை ப்ரெஸ் பண்ணா டைமுக்கு போகும், 2வது தடவை ப்ரெஸ் பண்ணா டெக்ஸ்ட்டுக்கு போயிடும். இல்லை நீங்கள் மவுஸ் தான் கம்ஃபர்டபுள்னா மவுஸ் யூஸ் பண்ணிக்க, உங்கள் இஷ்டம் தான். ஓகே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு
ஜென்ரலாக இப்போ டேட்டுக்கு போகிறேன், டேட்டில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இங்கேருந்து இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸுக்கு போனோம்னா திரும்ப அதே டேபு கீ தான். ரிவர்ஸில் வரணும், ஃபார்வேர்டுக்கு போனோம்னா டேபு, பேக்வேர்ட்ஸ்க்கு வரணும்னா ஷிஃப்ட் டேப். பட் இதில் இருக்க எந்த ஃபார்மேட்டும் எனக்கு பிடிக்கல, நானே ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் கோ டு கஸ்டம். கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை பற்றி ஒரு சாப்டர் என்ன ஹேண்டில் பண்ண சொன்னீங்கன்னா ஐ கேன் ஹேண்டில் அட்லீஸ்ட் 3 to 4 hours. என்னால் 3-4 மணி நேரம் கிளாஸ் எடுக்க முடியும் இந்த கஸ்டம்ன்றதை பற்றி மட்டுமே. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்லி ஆன் திஸ் கஸ்டம். அவ்வளோ கஷ்டம். நான் சொன்ன கஸ்டம் வேற, இதில் இருக்க கஸ்டம் வேற. ஓகே, இந்த கஸ்டம்ல இருந்து டைப்புக்கு வந்துருங்க. நாமளே ஒரு புதுசாக ஒரு டேட்டா டைப் பண்ணுவோம். இதை டெலீட் பண்ணுறேன் பாருங்க, இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இதை டெலீட் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா 45,962 அப்படின்னு காமிக்குது. நம்ம டைப் பண்ண டேட் வந்து 1 November 2025, 45,962 வருதுங்க. கேன் யூ டெல் மீ வை? ஏன் 45,962 வருதுங்க? எனி ஐடியா சார்? இல்லை, கரெக்டாக தான் நினச்சேன். நான் தான் சொன்னது கரெக்டாக தான், இதுதான் பெஸ்ட் மெத்தட்னு சொல்லி தான் நினச்சேன். 01 இல்லை. இப்போ நான் வேற டேட்டு கொடுத்தா இங்கே என்ன வரும்? இப்போ வேற ஒரு டேட், இனி டேட்டு கொடுத்தா இங்கே ஏதாவது மாறுமா? இல்லை இதே தான் 45,962 தான் வருமா? மாறும். இப்போ அதுக்கு ஏதோ லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்னா, ஆஸ் பர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் முதல் டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா 01 January 1900. இதுதான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் முதல் டேட். இப்போ சொல்லுங்க, ஏன் 45,962 வருது? இருந்து 1 January 1900 இருந்து 1 November 2025 வரைக்கும் 45,962 டேஸ் ஆயிருக்கு. அதுதான் அதுக்கான மீனிங். Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலாக ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் வந்தா மாதிரி ஒன்று இருந்தது. ஏன்னா 2000ல் Y2Kன்றது இயர் 2000 ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. பேங்க் எல்லாம் 2000 நம்ம அடிக்க மாட்டோம், 00 தான் கொடுப்போம். 1 January 00 நம்ம பழக்கமே தான், கடைசி 2 டிஜிட் தான் கொடுப்போம். இப்போ சிஸ்டம் என்ன எடுத்துச்சுன்னா 00ன்றது எந்த 00? 2000ல் வர 00வா, 1900ல் வர 00வா? ஸோ அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு தான் Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னா இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது இப்போ 1 Jan 1900க்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், 1 Jan 2000க்கு வேற ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? அப்போ டேட்டு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றதுனால இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ ஆஸ் பர் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேட் எதுனா 1 Jan 1900. ஃபர்ஸ்ட் டேட்னு ஒன்று இருந்தால் லாஸ்ட் டேட்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது என்ன லாஸ்ட் டேட்டு? 31 December 9999. இதுதான் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட். இதை பற்றி நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8000 வருஷத்துக்கு மேலே இருக்கு. என்ன ஒன்றா நடக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட், ஏன் நம்பராக வந்ததுக்கான ரீசன். சரியா? இப்போ நம்ம டேட்டா மாற்றிடுவோம். அதை எப்படி மாற்ற போகிறோம்? ஃபார்மேட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட் டி, ஒரே ஒரு டி அடிங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே சாம்பிள் நீங்கள் டைப் பண்ண சாம்பிள் மாறும். சப்போஸ் இந்த சாம்பிள் ஒன்று எம்டியாக வந்திருக்குன்னு அர்த்தம், நீங்கள் எம்டி செல்லை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ யுவர் கர்சர் ஷுட் பி ஆன் த செல் வேர் வி ஹவ் என்டர் த டேட். டேட் என்டர் பண்ண செல்லில் கர்சர் இருக்கணும். இப்போ டைப் பண்ணும் டி, டின்னு அர்த்தம் டேட். 1 2 3 4ன்னு வரும். 2 டி டைப் பண்ணீங்கன்னா 01 02 03 04ன்னு வரும். இது பெட்டர், 2 டி டைப் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் டேட்டுக்கு அப்புறம் என்ன கொண்டு வர போறீங்க? ஸ்பேஸ் வேணுமா, ஐஃபன் வேணுமா, மந்த் வர போறோம். நடுவில் ஸ்பேஸா, ஐஃபனா, டாட்டா உங்க இஷ்டம் தான். டாட் கொடுக்கலாம், ஸ்லாஷ் கொடுக்கலாம், ஐஃபன் கொடுக்கலாம். பட் என்ன கேட்டால் உங்கள் சிஸ்டம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதான் நல்ல ப்ராக்டிஸ். என் சிஸ்டம் படி ஐஃபன் தான் இருக்கு. ஸோ நான் ஐஃபன் கொடுத்துக்கிறேன். ஐஃபன் எம், எம்ன்றது மந்த். இது நவம்பர்ன்றதுனால 11 வந்துச்சு. இதுவே ஜனவரியாக இருந்தால் வெறும் 1 வந்திருக்கும், பிப்ரவரியாக இருந்தால் 2, மார்ச்சாக இருந்தால் 3ன்னு வந்திருக்கும். 2 எம் கொடுத்தா ஜனவரியாக இருந்தால் எப்படி வந்திருக்கும்? 01 02 03ன்னு வந்திருக்கும். 3 எம் கொடுத்தா JANFEBMAR அப்படின்னு வரும். 4 எம் கொடுத்தா ஃபுல்லாகவே வரும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஃபுல்லாகவே வந்துடும். 5 எம் கொடுத்தா முதல் லெட்டர் மட்டும் வரும், Nன்னு வரும். நவம்பருக்கு அட்லீஸ்ட் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சது. இதுவே ஜேன் வந்ததுன்னா என்ன எடுத்துக்கலாம்?
ஜனவரியா ஜூலை, எம்னு போட்டா மேவா மார்ச்சா, அதனால 3 இல்ல 4M கொடுங்க, அதான் பெட்டர். ஐஃபன் YYனா 25, எனக்கு 2025 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 4Y. 3 கொடுக்கலாம் 4 கொடுக்கலாம், 3 கொடுத்தாலும் ஓகே 4 கொடுத்தாலும் ஓகே. இதுக்கப்புறம் இந்த 1 நவம்பர் 2025 எந்த சண்டேவா மண்டேவா டியூஸ்டேவா வெனஸ்டேவா, கமா போடுவோம் இல்ல ஸ்பேஸ் கொடுக்கலாம். நான் கமா கொடுத்துக்கிறேன். 3D சாட்டர்டே, 4D ஃபுல்லாவே வரும் சாட்டர்டே. ஐ திங்க் 1 நவம்பர் 2025 வந்து சாட்டர்டே, போன சாட்டர்டே 1ஆம் தேதி, கரெக்டா? இதுதான் ஃபுல் ஃபார்மேட் டு என்டர் த டேட் அலாங் வித் த டே. இது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிங்க. முதல்ல டேட் வரணும், அப்புறம் மந்த் வரணும், இல்லை மந்த் முதல்ல வரணும், டேட் அப்புறம் வரணும், எப்படி வேணாலும் மாற்றிங்க. டைமோட எப்படி சேர்த்து கொண்டு வருதுன்னு அடுத்த செஷனில் பார்த்துருவோம். ஓகே, ஸோ the full format to enter a date. Okay, yes, 1st November 2025 Saturday, right? ஸோ ஒரு டேட்டை எப்படி டைப் பண்றது, அது ஃபார்மேட்டை எப்படி மாத்துறதுன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு டேட் கொண்டு வரணும். ஐ வாண்ட் டுடேஸ் டேட். இன்னைக்கு டேட் கொண்டு வரதுக்கு 3 மெத்தட் இருக்கு. 3 methods to bring current date. First method, shortcut key. உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் செமிகோலன், எல்லுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. உங்க கீபோர்ட்ல எல்லுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டே செமிகோலன் கொடுங்க. இன்னைக்கு டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். It will show you today's date here. Control semicolon, எல்லுக்கு பக்கத்து லெட்டர். கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டே செமிகோலன் கொடுத்தீங்கன்னா டேட் 8/11/2025. பட் எனக்கு இது எக்ஸலோட டிஃபால்ட் ஃபார்மேட் கிடையாது. ஏன்னா 8ன்றது நமக்கு 8/11 புரிஞ்சுப்போம். இதுவே யூஎஸ் வேற இடத்துல இருந்தா 8/11 அவங்க நினைச்சுப்பாங்க 8 வந்து மந்த், 11 வந்து டேன்னு எடுத்துப்பாங்க. இதுக்கு பதிலாக 8 நவம்பர் 2025. திரும்பவும் போய் நான் ஃபார்மேட்டை மாத்துறதுக்கு பதிலாக இமீடியட்டா வேணும்னா அதுக்கு ஷார்ட்கட் கீஸ் கூட இருக்கு. 6 ஷார்ட்கட் கீ இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 6 ஷார்ட்கட் கீஸ் டு சேஞ்ச் த ஃபார்மேட் ஆஃப் யுவர் செல். உங்க செல்லுடைய ஃபார்மேட்டை மாத்துறதுக்கு 6 ஷார்ட்கட் கீ. ஷார்ட்கட் கீ நம்பர் 1 கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. இது எதுக்குன்னா நம்பர் ஃபார்மேட் வித் 2 டெசிமல் பாயிண்ட்ஸ். நம்பர் ஃபார்மேட் 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் ஓட வரணும். நம்பர் ஃபார்மேட் வித் 2 டெசிமல் பாயிண்ட்ஸ், அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. ஒரு எக்ஸாம்பிள் இந்த ரைட் சைடில் வரும், ஏதோ சம் நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, 1 2 3 4. எனக்கு இப்படி வரக்கூடாது. 1.00, 2.00, 3.0 டெசிமல் பாயிண்டோட வரணும். இல்லை 3-4 டெசிமல் இருக்கு, எனக்கு 2 டெசிமல் வந்தா போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 பாருங்க, 2 டெசிமல் பாயிண்ட்ஸ், 1.00, 2.00, 3.00. ஸோ நம்பர் ஃபார்மேட் 2 டெசிமல் பாயிண்ட்ஸோட வரணும்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 2 இது டைம் ஃபார்மேட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 2 டைம் ஃபார்மேட். நம்ம டைம் ஃபார்மேட் பத்தி பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 டேட் ஃபார்மேட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 டேட் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க இப்போ டைப் பண்ண பாருங்க 8/11, இது டிஃபால்ட் டேட் ஃபார்மேட் மாற்றணும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 டிஃபால்ட் டேட் ஃபார்மேட் 8 நவம்பர் 25. அடுத்தது 1 2 3 மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 4 5 ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரியும் கீபோர்ட்ல 4க்கு மேல என்ன இருக்குன்னு. வாட் இஸ் தேர் above 4 on your keyboard? டாலர் ரெப்ரசன்ட்ஸ் கரன்சி. வெரி குட். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 என்னதுன்னா கரன்சி ஃபார்மேட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 இஸ் கரன்சி ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏதோ ஒரு நம்பர் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு செல்ல 1,25,000. இது எனக்கு கரன்சி ஃபார்மேட்டோட வரணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4
கரன்சியோட வந்திருக்கு பாருங்க. ருபி சிம்பிள் போட்டு 1,25,000.00. உங்களுக்கு கரன்சி ருப்பியில் வந்திருக்கா இல்லை டாலரில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. டாலரில் வந்தால் யூஎஸ்டி ஃபார்மேட்டில் இருக்குது, ருபீஸில் வந்தால் இந்தியன் ஃபார்மேட்டில் இருக்குது. மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணுங்க, அப்புறமா கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் கண்ட்ரோல் 1 அதில் சிம்பிள்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதில் எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை மாற்றிக்கணும். வாட் இஸ் த சிம்பிள் அவைலபிள்? ஆல் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். இதில் எந்த சிம்பிள் உங்களுக்கு வேணுமோ அது மாற்றிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சி சிம்பிளும் இங்கே இருக்கு. இந்தியாவுக்கு தான் அதிகமாக இருக்கும். அசாமி, பெங்காலி, இங்கிலீஷு, குஜராத்தி, ஹிந்தி, காஷ்மீரி, கொங்குனி, மலையாளம், மணிப்பூரி, தமிழ். ஓகே, டாலரா வந்திருக்கா கரன்சி? இந்தியன் கரன்சி டாலரா வந்திருக்கா? இப்போ யூஎஸ் ஃபார்மேட்ல இருக்கு. டாலரா வந்திருக்குன்னா ஈவன் கமா கூட மாறி இருக்குமே உங்களுக்கு. 1,25 வராது, 125 கமான் தான் வரும் டாலரா இருக்கணும். அடுத்தது கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5. நீங்களே சொல்லலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 எதுக்கு? பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் அப்புறமா யூஸ் பண்ணுவோம். இப்போ பர்சன்டேஜ் கொடுக்குற அளவுக்கு எதுவும் வேல்யூஸ் இல்லை, கொடுக்கலாம் அப்புறம். பர்சன்டேஜ் ஃபார்மேட் வில் see that. 6 ஷார்ட்கட் கீஸ் சொன்னேன், நான் 5 தான் சொல்லியிருக்கேன். 6வது ஷார்ட்கட் கீ என்னது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லைங்களா, 1.00, 2.00, 3.00. இதில் எனக்கு 00 வராமல் வெறும் 1 2 3 4 5 6 அந்த டெசிமல் பிளேசஸை ரிமூவ் பண்ணணும். உங்கள் கீபோர்டில் எஸ்கேப்புக்கு கீழே, டேபுக்கு மேலே, 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இதுக்கு மேலே என்னால் சொல்லவே முடியாது, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நான். 1 எஸ்கேப் கீழே, டேபுக்கு மேலே, 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த அலடிச்சா மாதிரி இருக்கு பாருங்க, டைல்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் TILED, டைல்டு இல்லை டில்டுன்னு கூட வச்சுக்கலாம். கண்ட்ரோல் ஜாக்கிரதை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பண்ணணும். வெறும் கண்ட்ரோல் டைல்ட பண்ணினா ஸ்க்ரீன் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. திரும்ப கண்ட்ரோல் டில்டு பாருங்க, தெரியாமல் இந்த கண்ட்ரோல் டில்ட பண்ணால் ஸ்க்ரீனே மாறி போயிடும், எல்லாம் மாறி போயிடும், ஃபார்முலாலாம் மாறி போயிடும். ஜாக்கிரதை, கண்ட்ரோல் டில்டு போட்டீங்கன்னா தப்பாக வரும். திரும்பவும் கண்ட்ரோல் டில்டு தான் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு. நம்பர் வித்தவுட் டெசிமல், நம்பர் டெசிமல் இல்லாம நம்பர் வரதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு. ஜாக்கிரதை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு பண்ணணும், வெறும் கண்ட்ரோல் டில்டு கிடையாது. இது என்ன பண்ணும்? நம்பர் ஃபார்மேட் வித்தவுட் டெசிமல்ஸ். வித்தவுட் டெசிமல்ஸ், டெசிமல்ஸ் இல்லாம வெறும் நம்பர் மட்டும் வரதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு. இந்த 6 ஷார்ட்கட் கீயை ஞாபகம் வச்சிங்க, which will be very useful in our upcoming sessions. அப்கமிங் செஷன்ல நிறைய பார்க்க போறோம் இந்த ஷார்ட்கட் கீஸை. Done? 1 for number, 2 for time, 3 for date, 4 for currency, 5 for percentage. Control shift tilde is for removing the decimal places. Number without decimal places. Done? Got it? இப்போ நம்ம கடைசியா டைப் பண்ணது டேட் தான். கண்ட்ரோல் செமிகோலன் போட்டு டேட்டை கொண்டு வந்துட்டோம். நம்ம பார்த்துட்டு இருக்க சாப்டர் ஆக்சுவலா ஃபில் ஹேண்டில். இப்போ இந்த கார்னர்ல போயிட்டு நான் டிராக் பண்ண போறேன். 8th நவம்பர்னு டைப் பண்ணி இந்த கார்னர்ல போய் டிராக் பண்றேன். ஸோ 8th நவம்பர், 9th நவம்பர், 10, 11, 12, 13 டேட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, பட் எனக்கு டேட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஐ வாண்ட் த மந்த் டு பி இன்க்ரிமெண்டட். சேலரி டேன்னு எடுத்துக்கலாம். சேலரி, ஸோ சேலரி டேன்னு எடுத்துக்க போறேன். எனக்கு வந்து மந்த் மாறணும், இல்லை டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், இயர் மாறணும். ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. இங்கே ஸ்மார்ட் டேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் டேக் டெம்பரவரி தான், பர்மனெண்டா வராது, டெம்பரவரி. ஐ கிளிக் ஹியர், அதில் ஆப்ஷன் வருது பாருங்க. ஃபில் டேஸ், ஃபில் வீக் டேஸ், ஃபில் மந்த்ஸ், ஃபில் இயர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ கோ வித் ஃபில் மந்த்ஸ்.
மந்த் மட்டும் மாறு பாருங்க. 8 நவம்பர், 8 டிசம்பர், 8 ஜனவரி, 8 பிப்ரவரி, 8 மார்ச். வெறும் மந்த் மட்டும் மாறும். ஸோ ஐ கிளிக் ஹியர் இயர்ஸ். வெறும் இயர்ஸ் மட்டும் மாறுது. 8 நவம்பர் 25, 8 நவம்பர் 26, 8 நவம்பர் 27, 8 நவம்பர் 28. Once again I click here. Fill weekdays. ஆக்சுவலா 9 வர 8 வந்து நான் டைப் பண்ணதுனால 8 வந்திருக்கு, இல்லைன்னா வந்திருக்காது. ஆக்சுவலா 9 வரல பாருங்க. 10, 11, 12, 13, 14, அப்புறமா 17. What is meant by weekdays? Monday to Friday. Saturday and Sunday வராது. Monday to Friday மட்டும் தான் வரும். 8 ஏன் வந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணதுனால வந்து, இல்லைன்னா 8 கூட வந்திருக்காது. ஆக்சுவலா 8 is a Saturday. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் வரும். சாட்டர்டே சண்டேஸ் வராது. ஸோ ட்ராக் பண்ணி நீங்க என்ன வேணுமோ மாத்திக்கலாம். ஃபில் டேஸ்னா எல்லா நாளுமே, வீக் டேஸ்னா மண்டே டு ஃப்ரைடே, மந்த்ஸ்னா மந்த் மட்டும் மாறும், இயர்ஸ்னா இயர்ஸ் மட்டும் மாறும். ஃபிளாஷ் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தா டேட்டு. இதுவே நான் கண்ட்ரோல் அது கூட இன்னொரு கீயை சேர்த்துக்க போறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன். எஸ், டைம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் டைம். I don't know whether you are getting this AM and PM. உங்களுக்கு AM PM வருதான்னு தெரியல. வந்தா ஓகே, வரலன்னா இந்த டேட் எப்படி வந்திருக்குன்னா PM வந்திருக்குன்னா ஓகே, இல்ல PM வரலாம். உங்க டேட் எப்படி இருக்கும்? 249 இருக்காது, 1449 இருக்கும். ஏன்னா 24 hours ஃபார்மேட்ல இருக்கும். PM வந்துச்சுன்னா 12 hours ஃபார்மேட்ல இருக்கும். அது எப்படி மாத்துறதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்லிடுறேன். I will tell you in another few minutes how to get 24 hours format and 12 hours format. ஏன் சிஸ்டம் படி 12 hours ஃபார்மேட்ல இருக்கு. உங்க சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, மாத்திடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாத்திடுவோம். ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் போட்டா டேட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் போட்டா டைமு. இன்னொரு மெத்தட் இருக்கு. ஒன் மோர் மெத்தட் இஸ் அவைலபிள் டு கெட் த கரண்ட் டேட். கரண்ட் டேட் கொண்டு வரதுக்கு இன்னொரு மெத்தட் ஈக்குவல் டு டுடே, TODAY, டுடே பிராக்கெட் ஓபன், பிராக்கெட் ஓபன் 9க்கு மேல இருக்கு பாருங்க, அந்த பிராக்கெட் ஓபன். க்ளோஸ் பிராக்கெட் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். நீங்க க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும்ன்ற அவசியம், கொடுத்தீங்கனாலும் ஓகே தான், கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணும். இட் வில் க்ளோஸ் த பிராக்கெட் ஆட்டோமேட்டிக்கலி. 8/11 இன்னைக்கு டேட். ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தாலும் இன்னைக்கு டேட் வரும். ஈக்குவல் டு டுடே பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ். பிராக்கெட்டுக்குள்ள எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இட் வில் ஷோ யூ த கரண்ட் டேட். கண்ட்ரோல் செமிகோலனும் இன்னைக்கு டேட்டு தான் வருது, டுடேவும் இன்னைக்கு டேட்டு தான் வருது. ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இந்த கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தோம் இல்லையா, தட் இஸ் ஸ்டாட்டிக். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்ட். அதாவது நாளைக்கு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க டேட் என்னவா இருக்கும்? நாளைக்கு காலை இப்ப க்ளோஸ் பண்ணி நாளைக்கு காலைல ஓபன் பண்ணி பாருங்க, டேட் என்ன வரும்? இதே டேட் தான் வரும். 8th நவம்பர் தான் வரும். ஏன்னா ஃபிக்ஸ்டு. ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா ஸ்டாச்சு. ஸ்டாச்சு எப்படி இருக்கும், வச்ச போது எப்படி இருந்தோ அப்படிதான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனா இதுவே இது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க சொன்னது இதுதான். இதுதான் டைனமிக். அப்டேட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் டைனமிக். நாளைக்கு ஓபன் பண்ணி பார்த்தா நாளைக்கு டேட் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். If you open this file tomorrow, it will show you tomorrow's date. இதுதான் கண்ட்ரோல் செமிகோலனுக்கும் டுடேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கண்ட்ரோல் செமிகோலன்றது ஸ்டாட்டிக், ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது. வேற டுடேன்றது டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். ரைட், எங்க எதை யூஸ் பண்ணலாம் நம்ம பார்ப்போம் அப்புறமா. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஈக்குவல் டு NOW, now, bracket open bracket close. நீங்க சொல்லுங்க நவுனா என்னது? என்டர் ஆர் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். நவுனா என்னது? ஆக்சுவலி டேட் டைமோட சேர்ந்து, டேட் ஆஸ் வெல் அஸ் த டைமிங். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க 8/11/2025 14:53 வருது பாருங்க. எனக்கு அப்படி வரக்கூடாது. 24 hours ஃபார்மேட்ல வராம 12 hours ஃபார்மேட் 2:53 வந்தா நல்லா இருக்கும். 2:53 PM அப்படின்னு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேனுவலா நீங்க தான் ஃபார்மேட்டை மாற்றணும். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் சேஞ்சிங் த ஃபார்மேட் செல்? Control 1. வெரி குட்.
கண்ட்ரோல் 1 போகிறோம். கஸ்டமில் போயிட்டு டிடி எம்எம் ஒய், அது உங்கள் இஷ்டம். M2 M3 M4 MY 2Y 3Y 4Y. இப்போ நான் வந்தது காரணம் இந்த ஹவர்ஸ் மாத்திரம் தான். ஹவர்ஸ் HH கோலன் MM ஞாபகம் வச்சுங்க. கோலன் தான் கொடுக்கணும். நீங்கள் டாட்லாம் கொடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் டேட்டுக்கு நடுவில் டைமுக்கு நடுவில் டாட்லாம் கொடுக்குறாங்க. டாட் கொடுத்தா டெசிமலாக எடுத்துக்கும். ஸோ ஜாக்கிரதை, கோலன் தான் கொடுக்கணும். கோலன் எங்கே இருக்குது? எல்லுக்கு பக்கத்தில் செமிகோலன். அந்த செமிகோலனுக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே செமிகோலன்னு கொடுக்கணும். HH கோலன் MM கோலன் SS. SSன்றது செகண்ட்ஸ். ஓகே, பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 24 hours ஃபார்மேட்டில் இருக்குது. எனக்கு 12 hours ஃபார்மேட்டில் வரணும். ஸ்பேஸ் AM/PM கொடுங்க. மார்னிங்காக இருந்தால் ஏஎம்னு எடுத்துக்கோம். 12 o'clock முன்னாடி இந்த இதே ஃபார்முலாவை போட்டிருந்தீங்கன்னா ஏஎம்னு வந்திருக்கும். 12 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா PM. நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஎம்னு வரும். ஸோ இப்போ PM. நவ் இட்ஸ் ஆஃப்டர் 12 o'clock, இட் வில் பி PM. இது டைனமிக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது டைனமிக் தான். அஃப்கோர்ஸ் இட்ஸ் டைனமிக். ஓகே, இப்போ எனக்கு டைம் வந்திருக்கு 8/11/2025 2:53 PM. பட் எனக்கு நான் இந்த டேட்டை இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு 2:53ன்னு இருந்தது. பட் இப்போ என்னோட டைம் மாறி இருக்கு 2:55. இப்போ என் டைம் வந்து 2:55. இந்த டைமை நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு செல்லை போய் மாடிஃபை பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அப்டேட் ஆகிடும், ஒரு மெத்தடு. இன்னொன்று ஷார்ட்கட் கீ இருக்குது உங்கள் கீபோர்டில், F9 ஃபங்க்ஷன். F9 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். எப்போல்லாம் ஃபங்க்ஷன் F9 ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் டேட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சில கீபோர்டில் ஃபங்க்ஷன் F9, சில கீபோர்டில் வெறும் F9 அப்டேட். இது வந்து நவுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற எதுக்கும் ஒர்க் ஆகாது. நவ் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தான் இது வரும். நீங்கள் நவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலைன்னா இது வராது. நீங்கள் நவ்ன்ற ஃபங்க்ஷன் எங்கேயாவது டைப் பண்ணியிருக்கணும், அதர்வைஸ் யூ வில் நாட் கெட் திஸ். ஓகே, டன். Clear? Any questions? Doubts? Queries? Clear? A bad habit of a teacher or a trainer is teacher trainer oda வேலை என்ன? You will do all the easiest one. ஈஸியான வேலையெல்லாம் அவர் முடிச்சுட்டு கஷ்டமான வேலையை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஈஸியான கணக்கெலாம் போட்டுட்டு கஷ்டமான கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு வித்தியாசமும் இல்லை, நானும் அதே தான் பண்ண போகிறேன். ஓகே, பட் ஐ திங்க் யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. இப்போ தான் உங்களோட ஒரிஜினல் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. லஞ்சுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப சிம்பிள், அது ஒரு சாம்பிள். அது ஈஸியாக பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் தான் யுவர் ஒரிஜினல் டாஸ்க் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். இப்போ அடுத்த மாசத்தோடைய மேபி அடுத்த இயரோடைய முதல் டேட்டை எடுத்துப்போம். என்னது? 01 January 2026. இதுதான் நெக்ஸ்ட் இயரோடைய ஃபர்ஸ்ட் டேட். என்னைக்குமே டேட்டை இப்படி தான் டைப் பண்ணுங்க. ஆல்ரெடி அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டேட்டு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மந்த் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இயர். மந்த்து கொடுக்கும்போது 3 அல்ஃபபெட்டிக்கல் கொடுங்க, இயர் கொடுக்கும்போது 4 நம்பர் கொடுங்க. இதுதான் பெஸ்ட் வே டு என்டர் எ டேட். ஸோ டேட்டை டைப் பண்ணிட்டேன் 1 January 26. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதை எனக்கு மந்த் வைஸாக ஃபில் பண்ணி காட்டணும். 1 Januaryக்கு அப்புறம் எனக்கு என்ன வரணும்னா 1 Februaryன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி வரணும். 1 Januaryக்கு அப்புறம் 1 February, 1 March இன்னும் முடிக்கல, 1 April, May, June, Julyன்னு போயிட்டு 1 December 2080 வரைக்கும் போகும். சொன்ன கொஸ்டின் ஐ டிட் ஃபினிஷ் தட் கொஸ்டின். 2080 வரைக்கும் ஃபில் ஆகும். 1 Januaryன்னு ஆரம்பிச்சு மந்த் வைஸா ஃபில் பண்ணணும். எண்டிங் எங்க எண்ட் ஆகணும்னா 1 December 2080, 2080 வரைக்கும் போகணும். 2080 2080 2080. It should end with 2080, starting from 1 January 26, ending at 1 December 2080. மந்த் வைஸா ஃபில் பண்ணணும். Yes.
2080 क्वेश्चन நம்ம क्वेश्चन இருக்கு ஆன்சர் இருக்கு ஈஸியா பண்ணலாம் ட்ராக் பண்றதுக்கு பதிலா ட்ராக் பண்ணீங்கன்னா சரியா வராது லேட் ஆகும் அதுக்கு பதிலா ஈஸியா பண்ண 500ல இருந்து ஏதோ பண்ணீங்க பண்ண லஞ்ச் பிரேக் முன்னாடி அதே கான்செப்ட் தான் பட் அது நம்பருக்கு பண்ணீங்க இது டேட்டுக்கு பண்ண முடியும் 1 January 26 ending வந்து 1 December 2080 month wise டேட்டும் சொல்லிட்டேன் லாஸ்ட் டேட்டும் சொல்லிட்டேன் மந்த் வைஸ் ஃபில் பண்ணனும் சொல்லிட்டேன் ஆக்சுவலி காமிச்சேன் சரி பண்ணி தான் சொன்னேன் இல்ல ஏன்னா எங்க எண்டிங்னே தெரியாது எஸ் मंथ वीसा फर्स्ट जनवरी फर्स्ट फेब्रुअरी से वेरी गुड सर फॉर्मेट इज योर कंट्रोल डाउन Another 100, otherwise I will show you the solution. First January, first February, sir. Second January. Control down. Control down. Very good. Most of you did it. Let me do this here. First Jan 26 கர்சர் இங்கே வச்சுக்கிறேன் அப்புறமா ஹோமில் போயிட்டு fill then series அப்புறமா columns
டேட்டு, டே, வீக், டே, மந்த், இயர். இங்க என்ன பண்ணணும்? மந்த். ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுக்கணும்? 1 தான். ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் எனக்கு பிப்ரவரி வரும். இதுவே நான் 1 பதிலாக 2ன்னு கொடுத்தேன்னா பிப்ரவரி வராது, ஜனவரிக்கு அப்புறம் மார்ச்சுக்கு போயிடும். ஸ்டாப் வேல்யூ எங்க ஸ்டாப் பண்ண போறோம்? 01 டிசம்பர் 2080. இதுதான் லாஸ்ட் டேட்டு. கரெக்டா? சொன்னேன் ஆல்ரெடி. என்னைக்குமே டேட்டு டைப் பண்ணும்போது இப்படி தான் டைப் பண்ணுங்க. டேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ், மந்த், அப்புறமா இயர். இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு என்டர் அ டேட். ஃபர்ஸ்ட் டேட்டும் சொல்லிட்டேன், லாஸ்ட் டேட்டும் சொல்லிட்டேன், மந்த் வைஸும் சொல்லியாச்சு. நீங்க ஒரு டைப் பண்ணிருக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. ஓகே. ஏன் இங்க ஹேஷ்னு வருது? என்ன காரணம்? காலம் விட்டு கம்மியா இருக்கு. ஸோ டபுள் கிளிக் பண்ணி காலம் விட்ட பெருசாயிடும். ஸோ பாருங்க, ஒவ்வொரு மந்தோடைய முதல் நாள் 1 ஜனவரி, 1 பிப்ரவரி, 1 மார்ச்னு போயிட்டு எங்க எண்ட் ஆகுது? 1 டிசம்பர் 2080 எண்ட் ஆகுது. வெரி குட். இதே ஜனவரி 1 ஜனவரியில ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, I want you to fill it by quarter wise. 1 ஜனவரிக்கு அப்புறமா 1 ஏப்ரல்னு வரும், அப்புறமா 1 ஜூலைன்னு வரும், 1 அக்டோபர், திருப்பி 1 ஜனவரி, 1 ஏப்ரல், 1 ஜூலை, 1 அக்டோபர். குவார்டர் வைஸா ஃபில் ஆகணும். எண்டிங் வித் 1 அக்டோபர் 2090. 2090 போய் ஸ்டாப் ஆகும். 1 ஜனவரியில இருந்து ஆரம்பிச்சு குவார்டர் வைஸ் 1 ஜனவரிக்கு அப்புறம் 1 ஏப்ரல், அப்புறமா ஜூலை, அப்புறமா அக்டோபர். அதே மாதிரி 1 ஜனவரி, 1 ஜூலை, 1 அக்டோபர்.
First January 25 okay. Okay. எப்படி பண்றது இது? First January 26 அப்புறமா fill series columns date month step value is 3 ரெண்டு மூணு பேர் எங்க 4 னு கொடுத்துறீங்க ஏன்னு தெரியல. ஓகே stop value 01 October 2019 the last date. Okay, yes, 1st January, 1st April, 1st July, 1st October, 1st January, 1st April, 1st July, all the first day of every quarter. இல்லை எனக்கு இந்த டேட் வேணாம், வெறும் எனக்கு வந்து ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் அது மட்டும் வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ. ஃபார்மேட் செல்ஸுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரியும். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் ஃபார்மேட் செல்? கண்ட்ரோல் 1. அதில் எனக்கு இந்த டேலாம் வேண்டாம், வெறும் மந்த் இயர் மட்டும் வந்தால் போதும். ஏன்னா எல்லாமே 1ஆம் தேதி தான், அதனால் டே வேண்டாம். டிடி எடுத்துடுறோம். எம்எம் 3M ஆர் 4M, அதே மாதிரி ஒய் கூட 3Y ஆர் 4Ys. ஜனவரி 2026, ஏப்ரல் 2026, ஜூலை 2026. ஸோ வெறும் அந்தந்த மந்த் வரும் குவார்டர் வைஸ். ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். So ending with 2090 வரைக்கும். First quarter, second quarter, third quarter, fourth quarter. Right. The last and final task in this exercise. இன்னைக்கு date, today's date. How can I get today's date? Statica. Control semicolon. கண்ட்ரோல் செமிகோலன் போட்டால் இன்னைக்கு டேட் வந்துடுச்சு. எனக்கு என்ன பண்ணணும், ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும். முதல்ல இந்த டேட்டு, இன்னைக்கு டேட்டை கொண்டு வந்துட்டு அதோட ஃபார்மேட்டை மாற்றணும். யூ ஹேவ் டு சேஞ்ச் த ஃபார்மேட். ஹவு யூ ஹேவ் டு சேஞ்ச் த ஃபார்மேட் இஸ், த ஃபார்மேட் ஷுட் லுக் லைக் திஸ். எனக்கு ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும். 8 November 25, 8 November 2025 சாட்டர்டே, இப்படி வரணும் எனக்கு ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஃபில் இட். எப்படி ஃபில் ஆகும்னா, 8 நவம்பர் முடிஞ்ச அப்புறம் ஒவ்வொரு சாட்டர்டேஸும் ஃபில் ஆகும். இன்றைக்கும் ஒரு சாட்டர்டே தான், அது முடிஞ்ச உடனே அடுத்த சாட்டர்டே 15th நவம்பர், அதுக்கப்புறம் 22 நவம்பர், 29 நவம்பர், 6 நவம்பர், ஆல் த சாட்டர்டேஸ் has to be filled ending with 31 December 2050. அதுவும் ஒரு சாட்டர்டே தான். 21 December 2050, 31 December 2050 வரைக்கும் ஃபில் ஆகணும். தட்ஸ் ஆல்சோ சாட்டர்டே. 31 December 2050 ஸ்கிரீன்லேயே இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே, இன்னிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா சாட்டர்டேஸும் ஃபில் ஆகணும். 31 December 2050 வரைக்கும். All the Saturdays. All the Saturdays. All the Saturdays. ஒரு சாட்டர்டே not Saturday எத்தனை நாள்?
Okay. Saturdays. Okay. முதல்ல ஃபார்மேட்டை மாத்திடுவோம். Control 1 custom DDMMMYYY, 3D or 4D to get Sunday, Monday, Wednesday. இங்கே நமக்கு சாட்டர்டே வந்திருக்கு. ஓகே. ஸோ எல்லா சாட்டர்டேஸும் வரணும். ஃபில் சீரீஸ் காலம்ஸ் டேட்டு டே தான். அடுத்த இந்த சாட்டர்டே அடுத்த சாட்டர்டே எத்தனை நாள்? 7. ஸோ 7 நாளைக்கு அப்புறம் லாஸ்ட் டேட் என்னது? 31 டிசம்பர் 2050. அவ்வளோதான். ஸோ எல்லா சாட்டர்டேஸும் every Saturday we have 7 days. Okay. All the Saturdays 8 November, 15th November, 22nd, 29th, 6th, 13th, 20, 27 பாருங்க எல்லா சாட்டர்டேஸும் 31 டிசம்பர் 2050 வரைக்கும் எல்லா சாட்டர்டேஸும் ஃபில் ஆயிடும். சிம்பிள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள். ரைட். எக்ஸசைஸ் நம்பர் 2. அடுத்த எக்ஸசைஸ்க்கு வந்துருக்கேன். மார்னிங்ல இருந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்கோர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? 6, 4, 3, 2, 1. ஃபேர் பிளேவை சேர்க்காதீங்க. சீக்கிரம் வந்ததுக்கு நோ பால் வைடு வார்னிங் அது இல்லாமல் வெறும் நம்பர்ஸ் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அதில் 2 days 2 நாள் ப்ரோக்ராமில் 1 person ஒரு பர்சனோட ஹையஸ்ட் ஸ்கோர் இன்னைக்கு டேட் வரைக்கும். போன வாரம் கூட ஒருத்தர் கிட்ட வந்துட்டார், ஒரு 4 ரன்ல மிஸ் பண்ணிட்டார். ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ், இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஏன் சொல்றேன்னா ஐ வாண்ட் சம்ஒன் டு பிரேக் திஸ் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டை யாராவது பிரேக் பண்றீங்களான்னு பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங்குள்ள ஃப்ரீ ஹிட் இருக்கு, பவர் பிளேலாம் இருக்கு, கண்டிப்பா பிரேக் பண்ணலாம். கண்டிப்பா பிரேக் பண்ண சொன்னேன் இல்லையா? போன வாரம் 164 வந்தார் ஒருத்தர், கிட்ட வந்து மிஸ் பண்ணிட்டார். there is an opportunity, you can, someone can break it. பட் இங்க ஒரு
அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் இது வரைக்கும் யாருமே 2 6 வாங்கல, எல்லாருமே ஒரு 6 வாங்கிக்கிறீங்க. அது நல்ல விஷயம். ஒருத்தரே 6 அடிக்கிறது போல இப்போ இது வரைக்கும் 4 டாஸ்க் கொடுத்துருக்கேன், 4 6 4 பேருக்கு போயிருக்கு டிஃப்ரெண்ட். அது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னா அர்த்தம் எல்லாருமே நல்லா விளையாடுறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்டயே 6 போகிறதுக்கு பதிலாக பார்க்கலாம். வில் பிரேக் திஸ் ரெக்கார்ட் நாளைக்கு ஈவினிங் உள்ளான்னு பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 2க்கு வந்துரு. எக்ஸசைஸ் நம்பர் 2, we have a table. நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயியோட நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங். அசியூம் இட்ஸ் அ டவுன்லோடட் டேட்டா. இது நான் ஒரு டவுன்லோட் பண்ண ஒரு டேட்டான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த எம்ப்ளாயியோட நேம் வச்சுக்கிட்டு இந்த நேமோடைய முதல் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு தனியாக வரும். அதாவது சிவான்றவருக்கு எஸ், சுப்பிரமணியம் எஸ், சரவணன் எஸ், வெங்கடேசன்ல வி, சுந்தரராஜன்ல எஸ், ஜோதியில ஜே. இந்த முதல் லெட்டர் மட்டும் தனியா பிரிச்சு காமிக்கணும். பழைய வெர்ஷன் நீங்க எக்ஸல் யூஸ் பண்றதுக்குனா தான் இதுக்காக சில ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க எழுத வேண்டியிருக்கும். லெஃப்ட், ரைட்டு, மிட், டெக்ஸ்ட் டு காலம்ஸ், அந்த மாதிரி சில ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஒரு ஏஐ டூல் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். பட் ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு எக்ஸாம்பிளா நான் இதுதான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எக்ஸலுக்கு இண்டிகேட் பண்ணணும். அந்த எக்ஸாம்பிள் நீங்க இண்டிகேட் பண்ணும் பொழுது 2 விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் 2 important thing. ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் எக்ஸாம்பிள் ஷுட் பி ஆன் த நெக்ஸ்ட் இமீடியட் காலம். உங்க எக்ஸாம்பிள் அடுத்த இமீடியட் காலம்ல இருக்கும். அதாவது உங்க டேபிளோட இமீடியட் காலம் உங்க டேபிளோட பக்கத்து காலத்துல கொடுக்கணும். அதாவது என் டேபிள் எங்க முடியுது பாருங்க, ABCDல முடியுது, ஈல தான் நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நீங்க பாருங்க எஃப்லயோ ஜிலயோ ஹெச்லயோ எம்டியா இருக்கக்கூடாது. ஒரு கான்செப்ட் என்னன்னா எம்டி காலம் இருக்கக்கூடாது, நடுவுல எம்டி காலம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ரெண்டாவது கண்டிஷன், யுவர் எக்ஸாம்பிள் ஷுட் பி கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? அப்பர் கேஸ், லோயர் கேஸ். அதாவது 2 எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். முதல் எக்ஸாம்பிள் கேபிட்டலாகவும் ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஸ்மால் லெட்டராகவும் கொடுக்கக்கூடாது. ரெண்டும் ஒரே மாதிரி கொடுங்க. ஒன்று ரெண்டுமே கேபிட்டலாக கொடுங்க, இல்லை ரெண்டுமே ஸ்மாலராக கொடுங்க. ஒன்று ஸ்மால் ஒன்று கேபிட்டல் கொடுத்தா சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இமீடியட் காலம்ல கொடுக்கணும், கேஸ் சென்சிட்டிவா இருக்கணும். ஸோ இப்போ கொடுப்போமா? என்றைக்குமே ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சிவான்றவர் எடுத்துப்போம், எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது இல்லை எஸ்ல. ஏன்னா சிவாவுடைய முதல் லெட்டரும் எஸ் தான், அவருடைய இனிஷியலும் எஸ் தான். ஸோ எந்த எஸ்ஸை எடுத்துக்கணும்னு சிஸ்டமுக்கு தெரியாது. அதனால இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க, அப்போதான் பெட்டர். இப்போ ஒரு அடுத்த வேற ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கிறேன், நான் வெங்கடேசன் வின்னு கொடுக்குறேன். இப்போ என்னுடைய சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், சிவாவுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க, வெங்கடேசனுக்கு வி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்கறது முதல் லெட்டர் தான் போல அப்படின்னு சொல்லி அது இன்டெலிஜென்ஸ்னால புரிஞ்சுக்கிட்டு ஜென்ரேட் பண்ணோம். பட் நான் எக்ஸாம்பிளை கரெக்டாக கொடுத்துருக்கேனா? ஐ கிவன் த எக்ஸாம்பிள் கரெக்ட்லி? என்ன ப்ராப்ளம்? அது கேபிட்டலாக கொடுத்துருக்கேன், ஸ்மாலராக கொடுத்துருக்கேன். ஒன்று ரெண்டுமே கேபிட்டலாக கொடுங்க, ரெண்டுமே ஸ்மாலராக கொடுங்க. நான் இதையும் கேபிட்டலாக கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நான் சொன்னீங்கன்னா ஏஐ டூல் ஃபிளாஷ் ஃபில்லிங், ஃபிளாஷ் ஃபில். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஃபிளாஷ் ஃபில். இதெல்லாம் மற்றதெல்லாம் ஃபில். ஃபிளாஷ் ஒரு ஃபிளாஷ்ல ஃபில் ஆகிடும். ஃபிளாஷ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம்னா ஷார்ட்கட் கீ மூலமாக பண்ணலாம். என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் இ. ஏன்னா அந்த ஒரு கீ தான் பேலன்ஸ் இருக்கு, அவ்வளோதான். கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணுங்க, மற்றதெல்லாம் சிஸ்டம் பார்த்துக்கும். இட் வில் டேக் கேர் ஆஃப் இட். இட் வில் ஃபில் ஆல் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆட்டோமேட்டிக்கலி. ஃபர்ஸ்ட் லெட்டர் தானாகவே வந்துடும். கரெக்டா? கண்ட்ரோல் இ வந்துச்சு பாருங்க. ரைட். இப்போ கண்ட்ரோல் இ மட்டும் தானா? வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? இருக்கு. அதுக்கு முன்னாடி பாட்டம்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்க, ஸ்டேட்டஸ் பார் கீழே. ஃபிளாஷ் ஃபில் சேஞ்ச்டு செல்ஸ் 52. 52 செல்லுல ஃபிளாஷ் ஃபில் அதோட வேல்யூ மாத்தி இருக்குன்னு வந்திருக்கு. எந்த 52 செல்? எல்லா செல்லும் ஃபில் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால இந்த ஃபிளாஷ் ஃபில் சேஞ்ச் 52 செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை போய் ஒரு கிளிக் அடி.
ஸோ எந்தெந்த செல்லாம் மாற்றிருக்கு, ஸோ இந்த செல்லுலாம் தான் நம்ம மாறி இருக்கு, இங்கே மேலே கீழெல்லாம் மாறி இருக்கு அப்படின்ற அவுட்புட் காணும். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சலாம். சப்போஸ் ஏதாவது செல் எம்டியாக இருந்துச்சுன்னா அது மாற்றலாம்னு அர்த்தம். அது ரெண்டுத்தையும் நம்ம மேனுவலாக டைப் பண்ணது இல்லையா, அது ஜென்ரேட் பண்ணது தான் வரும், நம்ம ஜென்ரேட் பண்ணது வராது. ஃப்ளாஷ் ஃபில் அது சேர்த்தா 54, ஆக்சுவலாக 52 தான் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுது. எஸ்வியும் நம்ம டைப் பண்ணு. இது ஒரு மெத்தட், ஷார்ட்கட் கீ. இல்லை உங்களுக்கு ஷார்ட்கட் கீ ஞாபகம் இல்லை, எனக்கு மறந்து போயிடும், வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோம் டேபுக்கு போங்க. இவ்வளோ நேரம் காலையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஃபில்லில் போனால் கடைசியில் இருக்கு பாருங்க ஃப்ளாஷ் ஃபில். இப்படியும் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் ஃப்ளாஷ் ஃபில். ஹோமில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில்லும் பண்ணலாம். இது செகண்ட் மெத்தட். இதுவும் இல்லையா, தேர்ட் மெத்தட் டேட்டா. இந்த டேட்டா கீழே போனீங்கன்னா அங்கேயும் ஃப்ளாஷ் ஃபில்லுன்னு ஒன்று இருக்கும். உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சிங்களேன். சில இடத்துல ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இந்த மாதிரி. அப்போ இங்கே ஒரு சின்னதாக அந்த மின்னல் அடித்த மாதிரி ஒரு இமேஜ் வரும் பாருங்க, டெக்ஸ்ட் காலம்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது குட்டியாக. இதையும் கிளிக் பண்ணலாம். இது ஒரு பட்டனுக்கு பாருங்க, சின்ன பட்டன், இந்த பட்டன். இது மூணாவது மெத்தட். எனக்கு கேட்டால் ஷார்ட்கட் கீ தான் பெட்டர். இந்த மாதிரி ஹோமில் போய் ஃப்ளாஷ் ஃபில்லு டேட்டாவில் போய் தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் இ இஸ் ஈஸியர். கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணால் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். எனக்கு எம்ப்ளாயியோட இனிஷியல் மட்டும் தனியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயீஸோட இனிஷியல்ஸ். I want to bring all the initial of employees separately. சிவாவுக்கு S, அடுத்த சுப்பிரமணியனுக்கு P. ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் இ திரும்பவும் பண்ண போறேன். கண்ட்ரோல் இ ஜென்ரேட் பண்ணிருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் கிவிங் த ராங் அவுட்புட். எனக்கு தப்பான ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இட் ஹாஸ் ஜென்ரேட்டட் எவ்ரிதிங். இன்னைக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது சொல்றது நீங்க பிளைண்டா எடுத்துக்க முடியாது. எந்த இதுவாக இருந்தாலும் சரி, சாட் ஜிபிடியா இருக்கும், கோபைலட்டா இருக்கட்டும், 100% டிபெண்ட் பண்ணிடாதீங்க. 90% தான் ஓகே. நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்க்கணும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. என்ன கேட்டா தப்பான ஆன்சர் கொடுக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன்? வெரி குட். இப்போ இங்க சில பேருக்கு பாருங்களேன், வெங்கடேசனுக்கு பிடின்னு இருக்கு, வேற சில இருக்கும் ராகுல் டிபி, மோகன் ஆர்கே, சௌஹான் ஆர்கே, ராஜகோபால் டபிள்யூவி, ரெண்டு இனிஷியல். நான் சொன்ன மாதிரி இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நம்ம தான் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் அதுகிட்ட கொடுக்கணும். ஏதோ ஒரு படத்தில் ஒரு டிவியை போட்டுனா போட்டுரும், அவ்வளோதான். நம்ம தான் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா, ரெண்டு இனிஷியல் இருக்கு இல்லையா, அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் சிவாவுக்கு எஸ் கொடுத்துட்டேன், அடுத்தது வெங்கடேசனுக்கு பிடின்னு கொடுக்குறேன். இப்போ என் சிஸ்டம் புரிஞ்சுக்கும். ஒரு இனிஷியல் இருந்தா ஒன்னு எடுத்துங்க, ரெண்டு இனிஷியல் இருந்தா ரெண்டு. நான் முதல்ல ஒன்னே ஒன்று கொடுத்ததுனால எல்லாத்துக்கும் ஒரே இனிஷியல் எடுத்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இனிஷியல் இருக்கிறது, ரெண்டாவது எக்ஸாம்பிள் ரெண்டு இனிஷியல் இருக்கிறது. கண்ட்ரோல் இ பக்கா. இப்போ ஒரு இனிஷியல் இருந்தா ஒன்னு எடுத்துக்கோ, ரெண்டு இனிஷியல் இருந்தா ரெண்டு எடுத்துக்கோ. ஸோ நாம தான் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு சொல்லணும். we have to give the right instructions. நீங்க கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டான அவுட்புட் வரும். ஸோ you have to give the right instructions. ஓகே. ஸோ 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உங்கள் டேட்டாவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி 90% தான் டிபெண்ட் பண்ணலாம், 100% டிபெண்ட் பண்ண முடியாது. ஒரு 10% நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. அது எந்த ஏஐ டூலாக இருந்தாலும், இது ஃப்ளாஷ் ஃபில் மட்டும் இல்லை, எந்த ஏஐ டூலாக இருந்தாலும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட். சம்டைம்ஸ் சில நேரங்களில் இந்த ஃப்ளாஷ் ஃபில் என்ன பண்ணும், சஜஷன் கூட நம்ம கிட்ட கொடுக்கும். சஜஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து மந்த்து மட்டும் தனியாக பிரிக்கணும். அவங்க எந்த மந்தில் பிறந்திருக்காங்கன்ற மந்த்தை மட்டும் தனியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ முதல் பர்சன் எடுத்துப்போம், சிவா இஸ் பார்ன் ஆன் மே மந்த், மேன்னு அடிச்சிட்டேன். ரெண்டாவது பர்சனுக்கு நான் எஃப்னு டைப் பண்ணுறேன், ஜஸ்ட் எஃப் தான் டைப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்கலி சஜஷன் கொடுக்குது பாருங்க. இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இஸ் திஸ் வாட் யூ வாண்ட்? இது ஓகே. நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணிடாதீங்க ஃப்ளாஷ் ஃபில்ல, ஏஐ டிபெண்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக இருந்தால் என்ட்ரு அடிங்க. இல்லை கரெக்டாக கொடுக்கல, தப்பாக கொடுக்குது, எனக்கு இந்த ஆன்சர் வேண்டாம்,
அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி ஃப்ளாஷ் ஃபில் பண்ணிங்க கண்ட்ரோல் இ. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மே, பிப்ரவரி, மே, ஜூன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ என்ட்ரு அடிச்சுக்கலாம். கரெக்டாக இல்லைன்னா தான் நீங்கள் டைப் பண்ணி கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் என்ட்ரு அடிச்சுக்கிறேன். எஸ், it has filled here. ஸோ சில சமயங்களில் இட் வில் கிவ் யூ த சஜஷன். எல்லா சமயத்திலும் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. சம்டைம்ஸ் இட் மே கிவ் யூ த சஜஷன் ஆல்சோ. உங்களுக்கு ஓகேனா என்டர் பண்ணிக்கங்க, ஓகே இல்லை. இப்போ எனக்கு சஜஷன் ஓகே இல்லை, எனக்கு மேக்கு அப்புறம் பிப்ரவரின்னு வரக்கூடாது, எஃப்இபின்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம் மே எஃப்இபி கண்ட்ரோல் இ. பாருங்க 3 லெட்டர்ஸ் மட்டும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் கிவிங் அ சஜஷன், செகண்ட் டைம் இட் மே நாட் கிவ் யூ த சஜஷன். நீங்கள் டைப் பண்ணி என்டர் கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணி. Okay. ரைட். ஃப்ளாஷ் ஃபில் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா? இல்லை, ஃப்ளாஷ் ஃபில் கேஸ், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ப்ராப்பர் கேஸ் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிவா எஸ்ன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்குது, அதர் லெட்டர் ஸ்மாலராக இருக்குது. எனக்கு எல்லாமே கேப் லெட்டரில் வரும். நேம் ஃபுல்லாகவே எனக்கு கேப் லெட்டர் தான் வரணும். அப்போ எக்ஸாம்பிளும் நீங்க கேப் லெட்டர்லயே டைப் பண்ணுங்க சிவா. இனிஷியலோட வேணும்னா இனிஷியலோட டைப் பண்ணிக்கிங்க. ஐ திங்க் இங்க ஒரு எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவா எஸ்ன்றது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அதனால ஒரு எக்ஸாம்பிள் போதும். ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்றேன். தட்ஸ் ஆல். எல்லாரோட நேமும் கேப் லெட்டரா மாறிடுச்சு. ஸோ பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மாத்துறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்னன்னு பார்த்துருவோம். அடுத்தது ஓகே. இப்போ டேட் ஆஃப் பர்த்ல இருந்து நான் டேவை மட்டும் கொண்டு வரணும். முதல் பர்சன் 10, ரெண்டாவது பர்சன் 15, 20, 5, 30 அவங்க டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் டைப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பர்சனோட டேட் ஆஃப் பர்த் 10, செகண்ட் பர்சனோட டேட் ஆஃப் பர்த் 15. கண்டிப்பா எரர் வரும் பாருங்க. இப்போ கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். We looked at all the data next to your selection, didn't see the pattern for filling the values for you. So சரியா வரல. 2 எக்ஸாம்பிள் கொடுங்க, அப்பதான் ஃபில் பண்ண முடியும். நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஏன் எனக்கு எரர் வருது? இங்க எனக்கு ஏன் எரர் வருது? பட் சொல்ல முடியாது சார். அப்படி பார்த்தா இனிஷியல் கூட தான் 3 பேருக்கு இனிஷியல் ஒரே மாதிரி இருந்தது வந்தது. இல்ல எனக்கு வரல. ஏன் வரல? நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேங்க. என்ன எனக்கு வரல, உங்களுக்கு வந்திருக்கலாம், எனக்கு வரல. ஏன் வரல சார்? எக்ஸாம்பிள் அதிகமாக கொடுப்போமா? இன்னொன்று கொடுப்போமா? 20 கொடுத்தாலும் எரர் வருது. ஏன் 4 கொடுத்தாலும் எரர் வரும், 40 கொடுத்தாலும் எரர் வரும் எனக்கு. ஏன்னா நான் முக்கியமான ஒரு கண்டிஷன் உங்களுக்கு சொன்னேன், எல்லாம் மறந்துட்டீங்க. எக்ஸாம்பிளை எங்க கொடுக்கணும்? பக்கத்து காலம்ல கொடுக்கணும். நான் எக்ஸாம்பிளை போய் ஜேல டைப் பண்ணிட்டு இருக்கேன், ஐய விட்டுட்டு. அதுதான் ப்ராப்ளம். கரெக்டா பக்கத்து காலம்ல கொடுக்கணும். இப்போ ஐல கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணுங்க. இப்போ வருது பாருங்க. கரெக்டா? அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. அதுதான் சொன்னேன். நெக்ஸ்ட் இமீடியட் காலம்ல கொடுக்கணும். நீங்க வேற எங்கேயா கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பட் இதுல ஒரு சின்ன சேலஞ்ச். டேட் டைப் பண்ணிட்டோம். 10 ஃபர்ஸ்ட் பர்சன் 15, தேர்ட் பர்சன் 20, ஓகே. ஃபோர்த் பர்சன் 5. அவர் பிறந்த தேதி 05. இங்க எனக்கு 5ன்னு வருது. ஆனா எனக்கு வந்து 05ன்னு வரணும்னு நினைக்கிறேங்க. என்னைக்குமே எக்ஸல்ல ஒரு நம்பருக்கு முன்னாடி 0வை நீங்க டைப் பண்ண முடியாது. கரெக்டா? இப்ப நான் 01 அடிச்சா எக்ஸல் அலோவ் பண்ணாது, வெறும் 1 தான் எடுத்துக்கும். 05 அடிக்கிறேன், வெறும் 5 தான் எடுத்துக்கும். ஆனா எனக்கு 1 சாரி ஏதோ ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 ப்ரிஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். என்ன பண்ணலாம் சார்? ஃபார்மேட் பண்ணி டேட் இல்ல சார், நம்பர் வரும். நம்பரா வரணும்.
இங்கே போயிட்டு டிடின்னு கொடுக்கணுமா சார்? கஸ்டமில் போகிறேன். அப்புறம் டிடியா? ஓகே. இப்போ 05 அடிக்கணுமா? ஆனால் அது டேட்டாவில் எடுத்துக்கோ. இங்கே கிளிக் பண்ணி பாருங்களேன். மேலே பார்த்தீங்கன்னா 5/1/1900 வரும் சார். இல்லை மேலே பாருங்கள் டேட்டு ஃபார்மேட் 5/1/1900 வரும் டேட்டு. அது தப்பாச்சே? நீங்கள் சொல்லுங்கள் மேடம். இன்னும் சொன்னீங்க பப்பா ஸ்டெப் இதுவா? இந்த இது போடுமே, அது போட்டு 05 போட்டுக்கலாமா? இதுலேயே ஒரு பிரச்சனை என்னன்னா, எக்ஸலில் உங்களுக்கு தெரியும், நம்பர் டைப் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும், டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம்லாம் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது, எம்ப்ளாயி நம்பர்லாம் பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடில் வருது. ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேஷன்லாம் பண்ணலாம், சம் ஆவரேஜ் கவுண்ட். இதை வச்சு கால்குலேஷன் பண்ண முடியாது, ஏன்னா டெக்ஸ்ட். அதே மாதிரி தான் இந்த அப்பாஸ்டஃபியும். இதை கிளிக் பண்ணால் இது டெக்ஸ்டாக மாறிடுச்சு, நம்பராக வரல. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபார்முலா கீழே பாருங்கள், ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எதுவும் வராது. ஸோ எனக்கு 0 ப்ரிஃபிக்ஸ் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வரும், சம்டைம்ஸு செக் நம்பர் வரும், அதெல்லாம் 0 ப்ரிஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அதை வச்சு கால்குலேஷன்லாம் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், நான் அப்புறமா இந்த ஒரிஜினலுக்கு வரும். இப்போ நம்ம ஒன்று இங்கே பண்ணி பார்த்தலாம். செலக்ட் சம் செல்ஸ், கண்ட்ரோல் 1, கஸ்டமுக்கு போயிடுவோம். எத்தனை டிஜிட் வேணும்னு நினைக்கிறீங்களோ, எத்தனை டிஜிட் வேணும், நான் சொன்ன மாதிரி செக் நம்பர்னு வச்சுப்போமே, 10 டிஜிட் செக் நம்பர் 10 டிஜிட் வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம். அப்போனா நீங்கள் எத்தனை 0 கொடுக்கணும்? 9 0 கொடுக்கணும். இல்லை 5 டிஜிட் வேணுமா? 4 0 கொடுக்கணும். ஒரு பில் நம்பர் 5 டிஜிட் இருக்கு, 4 0 இருக்கு. இன்வாய்ஸ் நம்பர் 6 டிஜிட் இருக்கு, 5 0. எத்தனை டிஜிட் வேணுமோ -1 0 நீங்கள் கொடுக்கணும். எத்தனை டிஜிட் வேணுமோ -1 0. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 5 டிஜிட் வரணும். அப்போ எத்தனை 0 கொடுப்பேன்? 4 0. 1 2 3 4 ஹேஷ். ஹேஷ்ன்றது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் நம்பர். நம்பருடைய சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது ஹேஷ் தான். சீரியல் ஹேஷ்ன்னு போடுவாங்க சில பேர். அப்படின்னா அர்த்தம் சீரியல் நம்பர்னு அர்த்தம். 4 0 போட்டு விட்டுறாதீங்க, ஒரு ஹேஷ் கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லைன்னா கால்குலேஷனில் தப்பு வரும். ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை, நான் வெறும் 1 2 3 அடிக்க போகிறேன். 1 2 அடிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக 0 0 முன்னாடி வந்துருச்சு. ரைட் சைட்லேயும் வருது. இப்போ 25 அடிக்கிறேன், ரைட் சைடில் வருது பாருங்க. ஸோ 0 ப்ரிஃபிக்ஸ் ஆகிருக்கு. செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஃபார்முலாவும் வருது. ஆவரேஜ், கவுண்ட்டு, நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம், எல்லா ஃபார்முலாவும் பண்ணலாம். நம்பர் ஃபார்மேட்டாகவும் இருக்குது. அண்ட் 0 இஸ் ஆல்சோ அவைலபிள். 0வும் முன்னாடி வருது, நம்பர் ஃபார்மேட்டாகவும் வருது. ஸோ ஷோயிங் த நம்பர் ஃபார்மேட் ஆல்சோ. ஓகே, இப்போ இதை ஹெல்ப்பாக வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த டேட்டை எனக்கு 0 ப்ரிஃபிக்ஸ் ஆகி வரணும். ஸோ ஐ செலக்ட் திஸ் காலம். இந்த காலத்தை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 1 போயிட்டு கஸ்டமில் போயிட்டு எத்தனை 0 கொடுக்கணும், எத்தனை ஒரே ஒரு 0. ஏன்னா வி வாண்ட் டிஜிட்ஸ் தான், 2 டிஜிட் தான் வரணும், ஒரு 0 ஒரு ஹேஷ். ஓகே, இங்கே வந்துருக்கு பாருங்க. 10 15 20 05 30 15 17 01 03 0. ஸோ கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 1 போயிட்டு 0 ஹேஷ். ஏன்னா எனக்கு தேவைப்படுறது 2 டிஜிட் தான். 4 டிஜிட் வேணும்னா 3 0. ஓகே, ஸோ இதை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் நம்பர் 03 ப்ராடக்ட் கோட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு, பில் நம்பர்னு ஒன்று இருக்கு, ஷிப்மெண்ட் டேட்னு ஒன்று இருக்கு, கஸ்டமர் லொகேஷன் ஒன்று இருக்கு. இதை பேஸாக வச்சுக்கிட்டு ஃப்ளாஷ் ஃபில் நீங்கள் பண்ண போறீங்க. இந்த மாதிரி எனக்கு அவுட்புட்டு இந்த மாதிரி வரணும். ப்ராடக்ட் கோட்லேருந்து இதை கொண்டு வரணும். C7062. சின்றது இந்த கஸ்டமர் நேமோடைய முதல் லெட்டர். C7062. A8240. 8ன்றது அகமதாபாதோடைய முதல் வார்த்தை.
8240 வந்து ப்ராடக்ட் கோடில் இருக்கக்கூடிய 4 டிஜிட். இது ஒரு காலம்ல வரணும். அப்புறம் அந்த ஷிப்மெண்ட் டேட்னு இருக்கு பாருங்க, அதுல இருந்து இயர் மட்டும் தனியா பிரிக்கணும். 2024, 2019, 2022 வரணும். அடுத்தது கஸ்டமர் லொகேஷன்ல சிசிஹெச் முதல் லெட்டர் மட்டும் தனியா வரணும். கோஸ்டல் தனியா வரணும், கார்கோ சிசிஹெச், அகமதாபாத்துக்கு ஏஎம்யூ, அந்த மாதிரி எனக்கு பிரிக்கணும். கடைசியா பில் நம்பர் இந்த மாதிரி வரணும். கடைசி 6 டிஜிட், 4052, 40 5 0 6 0 எத்தனை ஜீரோ நீங்க டிசைட் பண்ணுங்க. கடைசி 6 டிஜிட் வரணும். எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் வரணும். மை ஃபைனல் அவுட்புட் ஷுட் லுக் லைக் திஸ். எப்படி ஃபிளாஷ் ஃபில் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஃபிளாஷ் ஃபில் தான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ கொடுக்கணும். கிவ் எ எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் இ. ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகலையா, 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. பில் நம்பரோட கடைசி 4 டிஜிட், கடைசி 6 டிஜிட், கடைசி 6 டிஜிட் பில் நம்பரோட. இல்ல அது யாரா கொடுத்தீங்க.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படியே எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் என்னது சி E7062 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகலாம் 2 கொடுப்போம். ஒன்று கொடுத்து கண்ட்ரோல் இ வரல. ஸோ அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். A8240 கண்ட்ரோல் இ வந்துச்சு. அடுத்த ஷிப்மெண்ட் டேட்ல என்ன வரணும், இயர் மட்டும் வரணும். 2024 கண்ட்ரோல் இ வருமா, வந்துச்சு. வெரி குட். அப்புறம் CCH ஐ திங்க் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோஸ்டலுக்கும் சி இருக்கு, கார்கோவுக்கும் சி இருக்கு. இதுல கூட எப்படி எடுத்துக்கன்னா அகமதாபாத்ல ஏ, இன்னொரு திரும்ப அகமதாபாத் ஏ எடுத்துக்கோம் பாருங்களேன். சரியா வரல, ஆக்சுவலா சரியா வரல. ஸோ என்ன பண்ணலாம், AMU கரெக்ட். கடைசியா 4 zeros and 52 வரணும். மொத்தம் கண்ட்ரோல் 1 போட்டுருவோம். நீங்க சொல்லுங்க கஸ்டம்ல போய் எத்தனை ஜீரோஸ் நான் கொடுக்கணும். இங்க 4 5 மொத்தம் எத்தனை டிஜிட் எனக்கு வேணும், 6 டிஜிட் வேணும். அப்ப எத்தனை ஜீரோ கொடுக்கணும்னா 5 ஜீரோ கொடுக்கணும். 1 2 3 4 5 ஹேஷ். ஏன்னா இங்க டபுள் டிஜிட்லாம் இருக்குன்னு. ஓகே, சில இடத்துல சிங்கிள் டிஜிட் இருந்தா அப்போ ப்ராப்ளம் வரும். அதனால 5 zeros ஹேஷ் இதுதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது 52 கண்ட்ரோல் இ. இப்போ கரெக்டா வந்துச்சு. ஓகே, சிம்பிள். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ தான் கரெக்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஃபிளாஷ் ஃபில் அடுத்த எக்ஸசைஸ்க்கு வரும். எக்ஸசைஸ் நம்பர் 04. ஃபிளாஷ் ஃபில் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சேர்க்கறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க ஒன்று இருக்கு பாருங்களேன், லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம். ஐடி இருக்கு, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு அர்ஜுன் ஸ்பேஸ் ராஜேஷ், பவானி ஸ்பேஸ் மணி அப்படின்னு வரணும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுப்போம், அர்ஜுன் ஸ்பேஸ் ராஜேஷ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகலையா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ திங்க் ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் இ, எஸ், ஃபில் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஃபிளாஷ் ஃபில் பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சேர்க்கறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் த ஃபிளாஷ் ஃபில் ஃபார் கம்பைனிங். நிறைய ஃபார்முலாஸ் இதில் வந்து இந்த ஃபிளாஷ் ஃபில்னால லெஃப்ட் ரைட்டு மிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் டேட்டு இந்த கன்கார்டினேட்டு கன்கேட்டு எல்லா ஃபார்முலாஸும் இந்த ஒரு ஃபிளாஷ் ஃபில்ல அவாய்ட் பண்ணிட்டோம் வித்தவுட் ரைட்டிங் த ஃபார்முலாஸ். பவர் ஆஃப் யூசிங் திஸ் ஃபிளாஷ் ஃபில். ஓகே, இதை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு கொஸ்டினை வச்சுக்கிட்டு ஆன்சர் கரெக்டாக வரணும் பாருங்க. அடுத்த இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இதே இது எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு இமெயில் ஐடியை ஜென்ரேட் பண்ணணும். The email ID should look like this. Name, first name arjun.r at outlook இல்ல gmail இல்ல உங்க கம்பெனி நேம் எப்படி வந்தாலும் ஓகே. அதே மாதிரி bhavani.m நல்லா பாருங்க, பவானி இனிஷியல் m, chandru.k, deepa.r.
Okay. So now first let me take Arjun.r at outlook.com. You கொடுக்குறேன். கண்ட்ரோல் இ கொடுத்து என்டர் அடிக்கிறோம். கண்ட்ரோல் இ கொடுத்துட்டா ஆக்சுவலா சரியா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் ஆர் கொடுத்துருக்கோம். ஆர் வந்து அர்ஜுனோட 2வது லெட்டரும் ஆர் தான், ராஜேஷோடைய முதல் லெட்டரும் ஆர் தான். ஸோ எது எடுத்துக்கினா அதனால தான் பவானிக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெச் வந்திருக்கு. ஏன்னா இதில் 2வது லெட்டர் ஆறுன்றதுனால பவானிக்கு 2வது லெட்டர் ஹெச், அதனால ஆறு வந்து பாருங்க ஹெச் தப்பாக வந்துருக்கு. அதனால தான் 2 எக்ஸாம்பிள் கொடுக்கணும். லெட் மீ டேக் செகண்ட் எக்ஸாம்பிள். bhavani.m at gmail, அவுட்லுக் இல்லை உங்கள் கம்பெனி நேம் எப்படி கொடுத்தாலும் ஓகே. கண்ட்ரோல் இ இப்போ கரெக்டாக வருது. ஸோ 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஐ செலக்ட் திஸ். இப்போ நீங்கள் தெரியாமலோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக இது அவுட்லுக்கோடைய ஹைப்பர் லிங்க் ஆகிருக்கும். இப்போ இவங்களுக்கு மெயில் அனுப்புற இளங்கோவுக்கு மெயில் அனுப்புனா இங்கே கிளிக் பண்ணால் மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகி யூ கேன் சென்ட் அ மெயில் டு ஹிம். அவருடைய இது அவுட்லுக்கில் போயிடும், அவர் மெயில் ஐடி தானாக வந்துடும். அதான் பெட்டர். சரி, அது நல்ல ப்ராக்டிஸ். இந்த மாதிரி பாருங்கள், நேராக ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்துச்சு, நம்ம மெயில் அனுப்பலாம். பட் எனக்கு இந்த ஹைப்பர் லிங்க் வேண்டான்னு நினைக்கிறீங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட் த ஹைப்பர் லிங்க், என்கிட்ட இருக்கிறது பெட்டர். ஏன்னா அப்புறம் டெலிட் பண்ணினா கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. ஸோ இந்த ஹைப்பர் லிங்க் வேண்டான்னு நினச்சா, ஐ டோன்ட் வாண்ட் த ஹைப்பர் லிங்க் மீன் செலக்ட் த காலம், அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. செலக்ட் த காலம், ரைட் கிளிக், தட் இஸ் ஆப்ஷன் கால்ட் அஸ் ரிமூவ் ஹைப்பர் லிங்க். ஸோ கிளிக் பண்ணால் மெயில் போகாது, நார்மல் டெக்ஸ்டாக மாறிடும். ரிமூவ் ஹைப்பர் லிங்க். ஸோ இப்போ சாதாரண டெக்ஸ்டாக மாறிடுச்சு ஹைப்பர் லிங்க் இல்லாமல். ஸோ கிளிக் பண்ணால் மெயிலெலாம் போகாது. ஸோ என்கிட்ட இருக்கிறது பெட்டர், அது ஒரு நல்ல ப்ராக்டிஸு. பட் வேணான்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரிமூவ் த ஹைப்பர் லிங்க். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி ப்ரீஹிட். வழக்கமா யாரு ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ 6, செகண்ட் பண்ணா 4, தேர்ட் பண்ணா 3 இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு 2 6, அடுத்தது 2 4,
2 3 2 2 டபுள். ஸோ பாட்டமில் இருக்கவங்களாம் இப்போ டாப்பில் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன பண்ண போறீங்கன்னா இதே ஷீட்டில் ரைட் சைடில் வாங்க, ரா டேட்டான்னு ஒன்று இதே ஷீட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் காலம் ஏபி அதில் வந்தீங்கன்னா ரா டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ரா டேட்டாவை பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு காலம்ஸை பிரித்து காட்டணும். ஹெட்டிங் மட்டும் தானாகவே வராது, நீங்கள் டைப் பண்ணீங்க ஹெட்டிங்கை. ஸ்டேட் கோட், ஸ்டேட் கோட் ஏபி ஜிஜே எம்ஹெச், லொகேஷன் மிக்ஸ் 35 பிளாக் 17 அந்த மாதிரி வரணும். இயர் 2012 22 அந்த மாதிரி இயர் தனியாக பிரியணும். ஸோ ஆக்சுவலாக எத்தனை காலம் வரணும்னா 1 2 3 4 5 காலம் பிரியணும். ஐ வாண்ட் 5 காலம்ஸ் டு பி செப்பரேட்டட் லைக் திஸ். ஸோ ஃபைனல் அவுட்புட்டு இந்த மாதிரி தான் வரணும். ட்ரை பண்ணுங்க. Okay. First state code AP control E போட்டா வருமா? வரலையே, சரியா வரல. ஸோ அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். GJ control E
ஹெட்டிங் மட்டும் நீங்கள் டைப் பண்ணீங்க, ஹெட்டிங் சரியாக வராது. இது வந்து ஸ்டேட் கோட். அடுத்தது மிக்ஸ் 35. மிக்ஸ் 35 இன்னொன்று வேணுமா? இல்லையா, வந்துச்சு. அடுத்தது இயர் 2012 கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். பட் .00 வருது, என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் 1 கொடுத்து பண்ணலாம். பட் ஷார்ட்கட் கீ நான் சொன்னேனே. கண்ட்ரோல் 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், எஸ்கேப்புக்கு கீழே, டேபுக்கு மேலே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைல்டு, கண்ட்ரோல் இ. அடுத்தது ஏபி மிக்ஸ், ஏபி மிக்ஸ், கண்ட்ரோல் இ. கடைசியா EQ35, EQ35 எக்யூப்மெண்ட் நேம், கண்ட்ரோல் இ. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் இ தான். சிம்பிள். நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகலையா, 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இது மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அடுத்த எக்ஸசைஸ்க்கு வருவோம். எக்ஸசைஸ் நம்பர் 5. மந்த்னு இருக்கு, சர்வீஸ் ரெக்வஸ்ட் க்ளோஸ்டு. ஒவ்வொரு மந்த்லையும் இவ்வளோ சர்வீஸ் ரெக்வஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓவராலில் ஜனவரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் 100%, ஜனவரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம், பிப்ரவரியில் எவ்வளோ பர்சன்டேஜ், மார்ச்சில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஓவராலாக கொண்டு வரணும். பழைய வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் என்ன பண்ணணும்னா, முதல்ல இதோடைய கிராண்ட் டோட்டலை கண்டுபிடிக்கணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஜனவரியோடைய சர்வீஸ் ரெக்வஸ்ட்டையும் ஓவரால் கிராண்ட் டோட்டலையும் டிவைட் பண்ணி அப்புறமா க்ளோஷர் எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பழைய வெர்ஷனாக இருந்தால். லேட்டஸ்ட் வெர்ஷன், as I told, most of the formulas and function you can avoid it here. இப்போ அந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் க்ளோஸ்டுன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் தட் ரேஞ்ச், அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. மார்னிங்காக நான் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் ஒரு ஸ்மார்ட் டேக் வருதோ அப்போல்லாம் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதை செலக்ட் பண்ண உடனே இங்கே பாட்டமில் பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு ஸ்மார்ட் டேக் ஒன்று வந்திருக்கு, குயிக் அனாலிசிஸ். இப்போ இந்த ஸ்மார்ட் டேகோட இதோடைய பேர் என்னன்னா, டிராக்லாம் பண்ணல, வெறும் செலக்ட் தான் பண்ணோம். இதுக்கு பேர் குயிக் அனாலிசிஸ். குயிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். யூ கேன் அனலைஸ் இட் வெரி குயிக்லி. ஸோ அந்த குயிக் அனாலிசிஸ் எப்படி கொண்டு வரலாம்னா, மவுஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னா அந்த குயிக் அனாலிசிஸில் போய் கிளிக் பண்ணுங்க. இதுவே நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் Q. ஒன்று குயிக் அனாலிசிஸில் கிளிக் பண்ணலாம் மவுஸை யூஸ் பண்ணி, இல்லைனா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் Qவை ப்ரெஸ் பண்ணலாம். I think கண்ட்ரோல் Q is always easier. ஷார்ட்கட் கீ is always easier. நான் கண்ட்ரோல் Q ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு மெனு அப்பியர் ஆகுது. அதில் ஃபார்மேட்டிங், சார்ட்ஸு, டோட்டல்ஸு, டேபிள்ஸு, ஸ்பார்க் லைன்ஸ். இதில் டோட்டல்ஸ்க்கு போய்டும். 3வது ஆப்ஷன் டோட்டல்ஸ். அதில் சம்மு, ஆவரேஜ், கவுண்ட்டு, பர்சன்டேஜ், ரன்னிங் டோட்டல்னு இருக்குது. இதில் 2 சம் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சம் இருக்குது. Could you tell me what is the difference between the left hand side and right hand side sum? First sum இருக்கிறது மேல இருந்து கீழே வந்தா காலம், லெஃப்ட் டு ரைட் போனா ரோஸ். சம் பாருங்க இப்படி இருக்கு, ப்ளூ கலர். ரோ வைஸ் சம் வேணுமா, அப்ப ப்ளூ கலர்ல இருக்கிறது போனோம். காலம் வைஸ் மேல இருந்து கீழே வரைக்கும் சம் வேணுமா, அப்ப நீங்க எல்லோ கலரா போகணும். பட் இங்க என்ன கொஸ்டின்னா, எனக்கு பர்சன்டேஜ் வரணும். அவுட் ஆஃப் ஓவரால்ல ஜனவரியில எவ்வளவு பர்சன்டேஜ்னு தெரியணும். ஸோ அதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல்னு இருக்கு. பட் இது ரோ வைஸா இருக்கு, எனக்கு காலம் வைஸா வேணும். ஸோ இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னும் சில ஃபார்முலாஸ் இருக்கு, சம்மு, ஆவரேஜ், கவுண்ட், பர்சன்டேஜ், ரன்னிங் டோட்டல். எனக்கு தேவைப்படுறது பர்சன்டேஜ், லாஸ்ட் பட் 1, கடைசியில இருந்து 2வது எல்லோ கலர் பர்சன்டேஜ். அவ்வளவுதான். இட் ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட்ஸ் த பர்சன்டேஜ். ஸோ ஜனவரியில் எவ்வளோ பர்சன்டேஜ், 3.69, பிப்ரவரியில் 4.05, 4.37. இது கரெக்டாக இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இந்த எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாட்டமில் டோட்டலில் 100% வரணும். 100% வந்துருச்சுன்னா உங்கள் ஃபார்முலா கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ லெட் மீ ட்ரை திஸ் அகெயின். ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் Q கொண்டு வாங்க.
டோட்டல்ஸ்க்கு போயிடுவோம். ஐ கோ டு த டோட்டல்ஸ். அந்த டோட்டல்ஸில் சம்மு ஆவரேஜ் கவுண்ட் பர்சன்டேஜ் டோட்டல் ரன்னிங் டோட்டல் இருக்கு. பட் எனக்கு பர்சன்டேஜ் டோட்டல் தான் வரணும், ரோ வைஸா இல்லை காலம் வைஸா. ஸோ இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி மேக் இட் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். காலம் வைஸா பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஸோ பர்சன்டேஜ் சம்மு ஆவரேஜ் கவுண்ட் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் எழுதவே வேண்டாம், செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் cumulative பர்சன்டேஜ்னு வச்சுங்களேன். நீங்கள் சொல்லுங்கள் cumulative பர்சன்டேஜ்னா என்னது? ஜனவரிக்கு cumulative எவ்வளோ வரணும்? cumulative போட்டோம்னா இங்கே எவ்வளோ வரணும்? ஜனவரிக்கு 3.69 தான் வரணும். பிப்ரவரிக்கு என்ன வரணும்? எனி ஐடியா? cumulativeனா என்ன அர்த்தம்? 7.74 வரணும். அதாவது 3.69 + 4.05. மார்ச்சுக்கு வரும்போது மார்ச் இதையும் சேர்த்துக்கணும். 3.69 + 4.05 + 4.37. ஸோ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த க்ளோஷர் எஃபிஷியன்சி பர்சன்டேஜை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு cumulative வரணும். இதை செலக்ட் பண்ணிட்டு அதே கண்ட்ரோல் கியூவை ப்ரெஸ் பண்ணுங்க. அதே டோட்டல்ஸுக்கு போயிடுவோம். cumulativeன்றது ரன்னிங் டோட்டல் தான். ஆரோ மார்க் இருக்கு பாருங்க கடைசியா, அதை கிளிக் பண்ணா ரன்னிங் டோட்டல் ரோ வைஸ் எல்லோ கலர். அவ்வளோதான். 3.69, 7.74, 12.11, 16.08, கடைசியா 100%. அப்போ உங்க ஃபார்முலா கரெக்டுன்னு அர்த்தம். லாஸ்டா 100% வந்துருந்துச்சுன்னா உங்க ஃபார்முலா கரெக்டுன்னு அர்த்தம். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். செலக்ட் த க்ளோஷர் எஃபிஷியன்சி, கண்ட்ரோல் கியூ, டோட்டல்ஸ்ல போயிட்டு ரன்னிங் டோட்டல். ரெண்டு விதமான ரன்னிங் டோட்டல். ப்ளூ கலர்ன்றது ரோ வைஸ், ஆரோ மார்க் நம்ம பண்ண வேண்டியது காலம் வைஸ், அதனால எல்லோ கலர். ஸோ ரைட்டிங் அ ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷன் சம் ஆவரேஜ் கவுண்ட் எல்லாம் ரொம்ப ஈஸி. வேற சில ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்புறமா பார்ப்போம். ஸோ சேம் திங் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ். இதே ஷீட்ல bottom there is a table available, energy used, அதை வச்சு நீங்க இந்த ஃபார்முலாவை கொண்டு அவுட்புட் ஷுட் பி லைக் திஸ். கொஸ்டினும் அங்கேயே இருக்கு, ஆன்சர் என்ன வரணுன்றது உங்களுக்கே தெரியும். ஓவர் ஆரஸ்ட்.
Okay. So select this. ஒவ்வொரு வீக்லையும் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆயிருக்கு, எனக்கு வீக் 1 வீக் 2 எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியணும். செலக்ட் திஸ் ரோ, கண்ட்ரோல் Q, இது ரோ வைஸ். அப்போ டோட்டல்ஸில் போயிட்டு பர்சன்டேஜ் ரோ வைஸ். ஸோ ரோ வைஸ் ஒவ்வொரு வீக்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்கு இதை வச்சு கியூமுலேட்டிவ் பண்ணணும். அதே பர்சன்டேஜ், அதே கண்ட்ரோல் Q தான், அதே டோட்டல். நவ் வி ஆர் கோயிங் டு செலக்ட் பர்சன்டேஜ் பை ரோ வைஸ், தட் இஸ் ரன்னிங் டோட்டல் பை ரோ வைஸ். ப்ளூ எல்லோ கலரில் இருக்கிறது ரோ வைஸு, சாரி ப்ளூ கலரில் இருக்கிறது ரோ வைஸு, எல்லோ கலர் இருக்கிறது காலம் வைஸ். ஸோ ஒவ்வொரு வீக்லையும் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு, அட் லாஸ்ட் 100%, 24th வீக். ஸோ இதை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு 6 we have a month wise கிளைண்ட் சப்போர்ட், கிளைண்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கு எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பேக் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், குவாலிட்டி மானிட்டரிங் எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு ஐ வாண்ட் யூ டு ஃபில் திஸ் டேபிள் லைக் திஸ். ரோ வைஸாகவும் ஃபில் பண்ணணும், காலம் வைஸாகவும் ஃபில் பண்ணணும். ரோ வைஸாகவும் பர்சன்டேஜ் வரணும், காலம் வைஸாகவும் பர்சன்டேஜ் வரணும். காலம் வைஸாக கியூமுலேட்டிவ் பர்சன்டேஜும் வரணும், ரெண்டுமே வரணும். ஓவரால் ஜனவரியில் ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ, கிளைண்ட் சப்போர்ட்டு ப்ளஸ் பேக் ஆஃபீஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் சப்போர்ட்டு ப்ளஸ் குவாலிட்டி எல்லாம் சேர்த்து ஓவராலாக பர்சன்டேஜ் எவ்வளோ. ஜனவரியில் 7.50, பிப்ரவரியில் 7.91. ஸோ அதே மாதிரி கியூமுலேட்டிவ் வரணும். ஐ வாண்ட் த கியூமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ஆல்சோ புத். அதே மாதிரி ரோ வைஸும் எவ்வளோ வரணும், கிளைண்ட் சப்போர்ட் ஹவர்ஸ் ஓவரால் டோட்டல் எவ்வளோ. Yes. Low is earlier. 49 point. Low is
Okay. Select this table. முழுக்க செலக்ட் பண்ணோம் டேபிள் ஃபுல்லாவே. Select the entire table. Heading தவிர. Control Q. Totals. Row wise. அதனால இந்த blue color first. Row wise percentage. Control Q. Totals. அதே arrow mark column wise percentage. இந்த column wise. But இந்த column wise percentage எனக்கு cumulative வரணும். Not for row wise. இதுக்கு cumulative வரணும். Control Q. Totals. Arrow mark. Running total. So over monthly எவ்வளோ percentage, ஜனவரியில் எவ்வளோ percentage, பிப்ரவரி எவ்வளோ percentage, அது வந்து cumulative percentage. ஸோ டேபிளை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. கரெக்டாக அவங்க டேபிளை செலக்ட் பண்ணிட்டா போதும். Exercise number 7. இதுல டேட் இருக்கு and we have branch 1, branch 2, branch 3, branch 4, branch 5. So ஒவ்வொரு டேட்லயும் இவ்வளோ கால்ஸ் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். So we have some values. So first dateல இவ்வளோ வேல்யூ 15, 25, 35 வேல்யூஸ் இருக்கு. Assume we have some target. நமக்கு டார்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு branch 1ல டார்கெட் வந்து 1000 எடுத்துப்போம். Where all we have achieved more than 1000. எங்கெல்லாம் more than 1000 இருக்கோ எனக்கு அதெல்லாம் தனியா ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். So first of all, how do we select the column? இப்போ நம்ம இந்த Bன்ற காலத்து ஃபுல்லா இந்த B காலமை நான் செலக்ட் பண்ணணும். மவுஸா இருந்தா ஜஸ்ட் B காலம்ல போய் இங்க ஒரு கிளிக் அடிச்சா போதும். Or else we can use the shortcut key Control space bar. Control space bar is the shortcut key to select the entire column. ஒரு காலம் முழுக்க நீங்க செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். இதுவே ஒரு ரோ முழுக்க நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். என்டையர் ரோனா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். இதுவே 3 கீயை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னு வச்சீங்களேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் 3 கீயும் பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் டேபிள் முழுக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஒன்று இருக்கு, ட்வைஸ். ரெண்டாவது தடவை நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ஷீட் வில் கெட் செலக்டட். ஷீட் முழுக்க செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் போட்டா காலம், ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் போட்டா ரோஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் போட்டா என்டையர் டேபிள், ரெண்டாவது தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ஷீட். ஓகே, ட்ரை பண்ணுவோமா? இப்போ என்னோட கர்சர் பில இருக்கு, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்றேன், என்டையர் காலம் செலக்ட் ஆயிடுச்சு பாரு. இப்போ ஏதாவது ஒரு ரோல என் கர்சருக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், என்டையர் ரோ செலக்ட் ஆயிடும். இதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணா என்டையர் டேபிள் செலக்ட் ஆயிடும். ரெண்டாவது தடவை பிரஸ் பண்ணா என்டையர் ஷீட்டுமே செலக்ட் ஆயிடும். ஓகே, பட் இங்க எனக்கு அப்படி என்டையர் டேபிளோ ஷீட்டோ வேணாம், எனக்கு இந்த பிரான்ச் 1 மட்டும் நான் செலக்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். பிரான்ச் 1. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ, டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் செலக்ட் பண்ணா போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ, ஐ செலக்ட் தட் காலம். கீழே அதே குயிக் அனாலிசிஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன எக்ஸசைஸ்ல பண்ண அதே குயிக் அனாலிசிஸ் இங்க இருக்கு. கண்ட்ரோல் கியூ, ஒன்னு கண்ட்ரோல் கியூவை பிரஸ் பண்ணுங்க, இல்ல மவுஸ்ல போய் கிளிக் பண்ணுங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ கண்ட்ரோல் கியூ. லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? டோட்டல்ஸ்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போறது ஃபார்மேட்டிங். அந்த ஃபார்மேட்டிங்ல டேட்டா பார், கலர் ஸ்கேல், ஐகான் செட், கிரேட்டர் தென், டாப் 10 இருக்கு பாருங்க. அதுல கிரேட்டர் தெனுக்கு போயிடுங்க. ஃபார்மேட்டிங்ல போயிட்டு கிரேட்டர் தென், கிளிக் ஆன் திஸ் கிரேட்டர் தென். கிரேட்டர் தென் நீங்க கொடுத்த உடனே ஏதோ ஒரு வேல்யூ வந்திருக்கு, 912, ஏதோ மீடியன் வேல்யூ ஒன்று வந்திருக்கு. பட் என்னோட டார்கெட் 912 கிடையாது, என் டார்கெட் என்னது 1000. ஸோ இங்க நான் 1000 டைப் பண்றேன். நீங்க 1000 டைப் பண்ண உடனே அந்த செல் வேல்யூ வேர் எவர் இட்ஸ் மோர் தென் 1000, எங்கெல்லாம் 1000 தாண்டி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கலர் வந்திருக்கு பாருங்க, மேபி ரெட் கலர். இந்த ரெட் கலர் ஓகேனா நீங்க ஓகே கிளிக் பண்ணிட்டு வந்துடலாம். If you are not satisfied with the red color, இது டார்கெட், அதனால எனக்கு ரெட் கலர் வேண்டாம், I want to give some other color.
ஸோ இங்கே ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, கோ டு திஸ் ஆரோ மார்க். இங்கே வேற சில கலர்ஸ் இருக்கு, எல்லோ ஃபில் வித் டார்க் எல்லோ, கிரீன் ஃபில் வித் டார்க் கிரீன், ரைட் ரெட் ஃபில், ரெட் டெக்ஸ்ட், ரெட் பார்டர்ஸ். இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் தட் காலம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, அப்புறமா இந்த கண்ட்ரோல் கியூ குயிக் அனாலிசிஸை கிளிக் பண்ணுங்க. ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு கிரேட்டர் தென் வாட் 1000. கலர் ஓகேனா ஓகே கொடுத்துடலாம், ஓகே இல்லைன்னா இங்கே ஆரோ மார்க் வச்சு நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு ஓகே இல்லை, ஸ்டில் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், இதில் எந்த கலர்ஸும் நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா தென் வி கேன் கோ டு கஸ்டம் ஃபார்மேட். இந்த கஸ்டம் ஃபார்மேட்டில் யூ கேன் சி ஃபாண்ட். இதில் ரெண்டு விஷயம் யூ கேனாட் டூ, 2 things which you cannot do is you cannot change the font names. font names-அ மாற்ற முடியாது, font size-அ மாற்ற முடியாது. மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணலாம். more than 1000 இருந்தால் போல்டர், more than 1000 இருந்தால் இட்டாலிக்ஸ், more than 1000 இருந்தால் போல்ட் இட்டாலிக்ஸ், இல்லை more than 1000 இருந்தால் கலர் மாற்றணும், more than 1000 இருந்தால் அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பட் ரெண்டு விஷயம் பண்ண முடியாது, ஃபாண்ட் சைஸும் ஃபாண்ட் நேம். ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் நேம்ஸ் cannot be changed. Still if you are not satisfied, அப்படியும் உங்களுக்கு இதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, then we can go to borders. பார்டர்ஸ் போயிடலாம். பார்டர்ஸில் போயிட்டு சரௌண்டிங் த செல், இந்த செல்லை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காமிக்கலாம், பார்டர் மாதிரி காமிக்கலாம் செல்லை சுற்றி. எப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க அவுட்லைன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் செல்லை சுற்றி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். எங்கெல்லாம் 1000 தாண்டி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸோடைய கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க அந்த கலர்ஸ்லாம், பாக்ஸோடைய கலர். பட் என்ன கேட்டால் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் பார்டர்ஸ். பார்டர்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுவேன். பிகாஸ் இஃப் யூ ஆர் யூசிங் மோர் பார்டர்ஸ் இட் மே இன்க்ரீஸ் யுவர் ஃபைல் சைஸ். உங்கள் ஃபைல் சைஸ் அதிகமாக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பார்டர்ஸ் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர். ஸோ நான் நன்னுன்னே கொடுத்துட்றேன். ஐ டோன்ட் வாண்ட் த பார்டர்ஸ். பார்டர்ஸ் இங்கே மட்டும் இல்லை, நார்மலாகவே பார்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணாதீங்க. பார்டர்ஸ் யூஸ் பண்ண உங்கள் ஃபைல் சைஸு அதிகமாகிட்டே போகும். அதனால் பார்டர்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பார்டர்ன்றது என்றைக்குமே பிரச்சனை தான், எக்ஸலில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்டர் பிரச்சனை தான். அதனால் அவாய்ட் பண்ணிவிடுவோம் பார்டரை. ஃபில்லுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கலர் கொடுப்போம். ஃபில்லுக்கு போயிட்டு வில் கிவ் சம் கலர், மேபி அ கிரீன் கலர். ஏன்னா டார்கெட்ன்றதுனால நான் கிரீன் கலர் கொடுக்குறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துங்க. ஐ வில் கிவ் அ கிரீன் கலர் நவ். ஓகே அண்ட் ஓகே, எஸ். எங்கெல்லாம் என்னுடைய செல் வேல்யூ மோர் தென் 1000 இருக்கோ அங்கெல்லாம் கிரீன் கலர் வந்துருக்கு பாருங்க. wherever my cell value is more than 1000 I am getting a green color there. திரும்பவும் ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். செலக்ட் த ரேஞ்ச், ஃபார்மேட்டிங் கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு கிரேட்டர் தேன், டைப் சம் வேல்யூஸ், வாட் இஸ் யுவர் டார்கெட், கலர்ஸ் வேணும்னா இங்கே மாற்றிக்கலாம். அப்படி சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிடுங்க. கஸ்டம் ஃபார்மேட்டில் ஃபாண்ட்டில் போயிட்டு ரெண்டு விஷயம் மாற்ற முடியாது. யூ cannot change the font size and font names. பார்டர்ஸ் கொடுக்கலாம், பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். ஃபில்லில் போயிட்டு ஐ எம் ஃபில்லிங் வித் சம் கலர். ஸோ 1000க்கு மேலே இருக்க இடத்துலாம் ஐ எம் கெட்டிங் அ கிரீன் கலர். இது ஓகே. ஸோ மோர் தென் 1000 இருந்தால் நமக்கு கிரீன் கலர் வருது, பர்ஃபெக்ட். பட் எனக்கு வந்து பிட்வீன் 500லேருந்து 1000க்குள்ளே இருந்தால் வேற ஒரு கலர் வரணும்னு வச்சுங்களேன். ஒன்ஸ் அகைன் செலக்ட் த ரேஞ்ச். இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன். ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்னு ஒன்று இருக்குது, கலர் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, ஐகான் இருக்குது, கிரேட்டர் தென் டாப் 10, லெஸ் தென்னு ஒரு ஆப்ஷனோ பிட்வீன்ற ஒரு ஆப்ஷனோ இல்லை. இருந்தால் யூஸ் பண்ணலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் அவைலபிள் தேர். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் கியூ பண்ண முடியாது. கண்ட்ரோல் கியூவில் ஒரு 2-3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன், நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குறோன்னா ஹோம் டேபுக்கு போயிடுங்க. ஹோம் டேப்பில் போனால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹோமில் போனால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஹைலைட் செல் ரூல்ஸ். ஹோம் டேபுக்கு போயிடுங்க. ஹோம் டேப்பில் போனால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ். அது கீழே இருக்கு பாருங்க, கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் கண்டெய்னிங், டேட் அக்கரிங், நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதில் இருக்கு பாருங்க பிட்வீன். பட்
I want to use this option. இந்த ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட், செல் ரூல்ஸ், பிட்வீனுக்கு போனோம் வித்தவுட் யூசிங் மவுஸை யூஸ் பண்ணாம பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டு மெத்தட் இருக்கு, ரெண்டு கீ நீங்க யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் 2 keys. ஒன் இஸ் உங்க கீபோர்ட்ல ஆல்ட்னு ஒரு கீ இருக்கு. ஆல்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னைக்குமே 2 ஆல்ட் இருக்கும். லெஃப்ட் சைட்ல இருக்க ஆல்ட், ரைட் சைட்ல இருக்க ஆல்ட். என்னைக்குமே லெஃப்ட் சைட்ல இருக்க ஆல்ட்டை யூஸ் பண்ணுங்க, அதான் பெட்டர். ஆர் ஆர் F10 ஒரு கீ இருக்கு, அதையும் பண்ணலாம். ஆல்ட்டும் பண்ணலாம், F10 பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை பண்ணிக்க. கேட்டா ஆல்ட் தான் ஈஸி, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஆல்ட் தான் பெட்டர். ஸோ ஆல்ட்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, அதான் பெட்டர். ஸோ ஆல்ட்ன்ற கீயை நான் ப்ரெஸ் பண்றேன். யூ கேன் சி ஆன் த டாப் ஆஃப் யுவர் ஸ்கிரீன். சரி, ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணா ஒவ்வொரு மெனுவுக்கு மேலேயும் ஒரு லெட்டரை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஹோம்னா ஃபைல்னா எஃப், ஹோம்னா ஹெச், இன்சர்ட்னா என், பேஜ் லேஅவுட்னா பி. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லெட்டர் ஹைலைட் ஆயிருக்கு. ஹோமுக்கு நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஹெச்சை ப்ரெஸ் பண்ணணும். சரி, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு ஏதோ ஒரு லெட்டர் ஹைலைட் ஆயிருக்கும். என்ன லெட்டர், எல். ஹைலைட் செல் ரூல்ஸ்க்கு ஒரு லெட்டர் இருக்கு, ஹெச். பிட்வீனுக்கு என்ன இருக்கு, பி. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம கீபோர்டுலாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், மவுஸை டச் பண்ணவே இல்லை. திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆல்ட்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. எந்த மெனுவுக்கு போகணும் டிசைட் பண்ணுங்க. ஹோமுக்கு போகணும், ஹோமுக்கு என்ன லெட்டர், ஹெச். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கு போனோம், அதுக்கு என்ன லெட்டர், எல். ஹைலைட் செல் ரூல்ஸ்க்கு போனோம், ஹெச். பிட்வீனுக்கு போனோம், பி. ஸோ இனிமேல் வரப்போற ஷார்ட்கட் கீஸ்லாம் நான் சொல்ல போறதுல நீங்க தான் சொல்ல போறீங்க. அடுத்தது வரலாம் நீங்க தான் எனக்கு சொல்லி தர போறீங்க ஷார்ட்கட். இப்போ 500, பிட்வீன் 500, 500 அடுத்த பாக்ஸுக்கு பக்கத்து பாக்ஸுக்கு போனோம். எப்படி பண்ணலாம், டேப் கீ 1000. 500ல இருந்து 1000க்குள்ள இருந்தா டேப் கீ, டவுன் ஏரோ, என்ன கலர், மேபி எல்லோ கலர்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 500ல இருந்து 1000க்குள்ள இருந்தா எல்லோ கலர், என்டர். எஸ். ஸோ மோர் தென் 1000 இருந்தா கிரீனு, பிட்வீன் 500 to 1000, 500ல இருந்து 1000 இருந்தா எல்லோ கலர். ஸோ ஆல்ட்ன்ற ஒரு கீயை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா போதும். என்ன லெட்டர் ஹைலைட் ஆயிருக்கும் அந்த லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும். பாருங்க, ஆல்ட் இப்போ 2-3 தடவை நானே பண்ணிட்டேன். ஆல்ட் ஹெச், எல், ஹெச், பி. when you do it much faster it will be easier. பழக பழக ஃபாஸ்டா வந்துடும். எப்படி கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் சிலாம் உங்களுக்கு ஈஸியா வருதோ அந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, you will remember it. ஓகே, ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ், என்ன பர்பஸ், ஏன் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றோம்? எஸ், அதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கா, என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஷார்ட்கட் கீஸ் எதுக்கு சார்? சர்ச் பண்றது ஈஸியா இருக்குமா? சரி, வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு ஷார்ட்கட் கீ? மெயினான அட்வான்டேஜ் என்னது, ஃபாஸ்டா பண்ணலாம், ரைட்டா? இன்னொன்னு, மவுஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, மூணாவது முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஷார்ட்கட் கீஸ் எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அடுத்தவங்களுக்கு நாம என்ன பண்றோன்றது தெரியாது, தெரியவே கூடாது. அடுத்தவங்களுக்கு நாம என்ன பண்றோன்னு தெரியவே கூடாது. ஏதாவது ஒரு பண்ணா ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து நிக்கணும், அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம், ஒரு டேட்டாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்போம். அவங்க நம்ம எக்ஸ்பர்ட் நினைச்சிருப்பாங்க, நம்ம வெறும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருப்போம் ஷார்ட்கட் கீ மூலம். அதனால இன்னில இருந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுங்க. மார்னிங்ல இருந்து ஒரு 10 ஷார்ட்கட் கீ பார்த்துருப்போம், என்கிட்ட அது மேலேயே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங்குள்ள இன்னொரு மினிமம் ஒரு 50-60 ஷார்ட்கட் கீஸ் நான் சொல்லி கொடுத்துருவேன். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா நான் பிராக்டிஸ் பண்றதே கிடையாது. எனக்கு நேற்று ஒரு செஷன் இருக்கு, உங்க செஷன் முடிச்சு மண்டே டியூஸ்டே வேற ஒரு செஷன் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் த டேஸ் ஐ ஹேவ் சம் செஷன். ஐ நெவர் பிராக்டிஸ் இட். நான் பிராக்டிஸ் பண்றதே இல்லை. பட் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? டீச்சிங். த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் இஸ் டீச்சிங்.
ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கணும்னா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க, நீங்கள் இன்னும் நல்லா கற்றுக்கலாம். ஓகே, பிஃபோர் ஐ ஃபர்கெட், மறக்கிறதுக்கு முன்னாடி packet size, all the shortcut keys of Excel இருக்கக்கூடிய எல்லா shortcut keys packetல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி எல்லா shortcut keys இது பர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தூக்கி போடுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி give it to others. Control வரணும். லாஸ்ட் பேஜ் ஆஃப் தட் ஷார்ட்கட் கீஸ். அந்த ஷார்ட்கட் கீஸோட கடைசி பேஜில் என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ், மை இமெயில் ஐடி, வெப்சைட்டு, மொபைல் நம்பர், யூடியூப் சேனல் எல்லாம் அதில் இருக்கு. இன்னைக்கு நம்ம பண்ற வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல்ல இன்னைக்கு ஈவினிங் ஐ ட்ரை டு பப்ளிஷ் இட். எம்எஸ் ஆஃபீஸ் மேட்னு ஒரு சேனல் இருக்கு பாருங்க, அதில் நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ மார்னிங் செஷனும் ஆஃப்டர்நூன் செஷன். ஓகே, ரைட். நம்ம ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், 2 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்துட்டோம். கிரேட்டர் தென் 1000 ஒரு கலர் கொடுத்துட்டோம், 500 to 1000 இன்னொரு கலர் கொடுத்துட்டோம். ஃபைன். நவ் எனக்கு இப்போ கண்டிஷன் மாத்திரம் நினச்சிக்கலாம். மோர் தென் 1000க்கு பதிலாக எனக்கு 1200, 1200க்கு மேலே இருந்தால் ஒரு கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக கண்டிஷன் கொடுத்து தான் காலத்தை செலக்ட் பண்ணணும். மாடிஃபை பண்ணுறதுக்கு நோ நீட் டு செலக்ட் அ காலம். பிளேஸ் த கர்சர் ஆன் தட் காலம், தட்ஸ் ஃபேர் எனஃப். எந்த காலமுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை மாத்திரமோ அங்கே கர்சர் வச்சுக்கிங்க. ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நீங்க சொல்லுங்க, எங்க போய் நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மாடிஃபை பண்ணலாம், அதுக்கு எதனா ஆப்ஷன் இருக்கா? இங்க ஹைலைட் வந்து புதுசா கிரியேட் பண்றதுக்கு மேனேஜ் ரூல்ஸ். வெரி குட். அதுக்கான ஷார்ட்கட் கீ நீங்க தான் சொல்லணும். How can I go to the manage rules without using mouse? Alt H L R. Super. So Alt H L R. Perfect. இதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ பாருங்களேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ். எனக்கு கேட்டால் மவுஸ் யூஸ், சரி கீபோர்டு யூஸ் பண்ணுறது தான் பெட்டர், பட் நான் உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் மவுஸ் யூஸ் பண்ணுறேன். மேனேஜ் ரூல்ஸ். இப்போ 2 கண்டிஷன் இருக்கு இல்லையா, 500 to 1000 ஒன்று இருக்குது, 1000 ஒன்று இருக்குது. இப்போ இந்த 1000 நான் மாடிஃபை பண்ணணும், எடிட் ரூல்ஸ்க்கு போகணும். எடிட் ரூல்ஸ்க்கு எப்படி போகலான்னா, ஆக்சுவலாக நம்ம புதுசாக ஒரு விண்டோவுக்கு வந்துட்டோம். இங்கே சில டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட் ரூல்ஸ்க்கு போனோம். வெறும் ஈயை நீங்கள் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி எப்போலாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஈன்னு ப்ரெஸ் பண்ணால் அங்கே ஈன்றது வந்துடும். அதனால இந்த மாதிரி பாக்ஸ் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே வேற வழி இல்லை, நீங்கள் திரும்பவும் ஆல்ட் கீயை இன்னொரு தடவை ஆரம்பிக்கணும். ஆல்ட் இ போட்டால் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ பாக்ஸ் இல்லாத இடத்துல, அந்த மாதிரி பாக்ஸ் இல்லாத இடத்துல பிரச்சனை இல்லை. இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன், எதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஹெச் ப்ரெஸ் பண்ணுறேன், ஹோமுக்கு போயிடுச்சு. எல்லை ப்ரெஸ் பண்ணுறோம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஆரை ப்ரெஸ் பண்ணுறோம், மேனேஜ் ரூல்ஸ். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதோ வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி ஆல்ட் ஈயை ப்ரெஸ் பண்ணணும். எடிட் பண்ணுறதா இருந்தால் வெறும் ஈ ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆல்ட் இ இல்லை மவுஸை வச்சு கிளிக் பண்ணுங்க.
இப்போ நான் 1000 பதிலாக 1200ன்னு மாற்றிடுறேன் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு கிரீன் கலர் பிடிக்கல, வேற ஒரு கலர் மாற்றணும், ஃபார்மேட்டுக்கு போய் மாற்றணும். எப்படி ஃபார்மேட்டுக்கு போகலாம் வித்தவுட் யூசிங் மவுஸ்? ஆல்ட் எஃப். எஃப் தான் அண்டர்லைன் ஆயிருக்கு, ஆல்ட் எஃப். ஏன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுறோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஒரு பாக்ஸ் டைப் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ். எங்கெல்லாம் இங்கே டைப் பண்ணுற மாதிரி பாக்ஸ் வந்திருக்கும் அந்த விஷயத்தில் வேற வழி இல்லை, நீங்கள் ஆல்ட் கீயை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃபார்மேட்டுக்கு போயிட்டு வேற ஒரு கலர். ஸோ மோர் தென் 1200 இருந்தால் நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். I repeat it. Place the cursor on the cell where we did a conditional formatting. இதுவே ஒரு எம்டி செல்ல கர்சர் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போய் மேனேஜ் ரூல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, எம்டியா தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், place the cursor on the table, conditional formatting, manage rules, edit rules. Sorry, 1000 more than 1000 தான் நான் எடிட் பண்ணணும். எடிட் ரூல்ஸ் இல்லை 1000க்கு பதிலாக 1200 மாற்றிடுறோம். ஃபார்மேட்டில் போயிட்டு கலரை மாற்றுறேன். ஸோ ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எப்படி மாடிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை I don't want this conditional formatting, I want to delete this. இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நீங்கள் சொல்லுங்க, எங்கே போனால் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டெலீட் பண்ணலாம்? கிளியர் ரூல்ஸில் போய் டெலீட் பண்ணலாம். வெரி குட். பட் அதே மாதிரி இன்னொன்று இருக்கு பாருங்களேன், மேனேஜ் ரூல்ஸுக்கு போங்க. அந்த மேனேஜ் ரூல்ஸில் போனாலும் அங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெலீட் ரூல்ஸ். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? மேனேஜ் ரூல் எது இல்ல, எதுல பர்டிகுலர் டெலிட் பண்றா நீங்க? கிளியர் ரூல்ஸா மேனேஜ் ரூல்ஸ்ல? கிளியர் ரூல்ஸ்ல எல்லாமே டெலிட் ஆகும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நீங்க சொன்னது கரெக்ட். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளியர் ரூல்ஸ்ல போனா இப்ப ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ரெண்டுத்தையுமே டெலிட் பண்ணோம்னா கிளியர் ரூல்ஸ் போயிடுங்க. இல்ல ரெண்டு விதத்துல எனக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா மேனேஜ் ரூல்ஸ்ல போயிட்டு டெலிட் ரூல்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எப்படி கிரியேட் பண்றது, எப்படி மாடிஃபை பண்றது, எப்படி ஆக்சுவலாக நான் டெலிட் பண்ணல, டெலிட் பண்ணா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். we didn't delete it. Okay, right. இப்போ so we have seen how to modify the conditional formatting, we have seen how to delete the conditional formatting also. இப்போ பக்கத்துல இன்னொரு காலம் இருக்கு பாருங்க, டேட். இந்த டேட்ன்ற காலத்துக்கு வந்துடும். 152535 டேட்ஸ் இருக்கு. For example, let me go to the row number 21 and 22. The row number 21, 22 போய் பாருங்க, ஒரே டேட் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. 26/5, 26/5 ஒரே டேட் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சில வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிருக்கலாம், ரிப்பீட் ஆகாம கூட இருக்கலாம். ஸோ அதை நாம கண்டுபிடிச்சு டெலீட் பண்ண போறோம். செலக்ட் த டேட் காலம். இந்த டேட் காலம் செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ் போயிடுங்க. ஆல்ரெடி நம்ம கிரேட்டர் தென் பார்த்தோம், பிட்வீன்லாம் பார்த்தோம், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் கண்டெய்னிங், டேட் அக்கரிங், எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், திஸ் வீக், லாஸ்ட் வீக், அதெல்லாம் இருக்கு டேட் அக்கரிங். டூப்ளிகேட் வேல்யூஸ் நாம பார்க்க போறது டூப்ளிகேட் வேல்யூஸ். இதை வேணா நீங்க ரிவர்ஸ் கூட பண்ணலாம். எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸை ஹைலைட் பண்ண வேண்டாம், டூப்ளிகேட் ஆகாத வேல்யூஸை ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டூப்ளிகேட்டுக்கு பதிலாக யூனிக்னு கொடுக்கலாம். யூனிக்னா என்ன அர்த்தம்? டூப்ளிகேட் ஆகாத வேல்யூஸ், ஒரே ஒரு தடவை வந்திருக்கக்கூடிய வேல்யூஸ், அதான் டூப்ளிகேட்ஸ். சாரி, யூனிக். டூப்ளிகேட்ஸ் தான் ரிப்பீட் ஆன வேல்யூஸ். நான் டூப்ளிகேட்ஸ் போயிடுறேன். ஐ கிளிக் ஆன் டூப்ளிகேட்ஸ். they say okay. ஸோ எல்லா டூப்ளிகேட் வேல்யூஸும் ஒரு தடவைக்கு மேல வந்த வேல்யூஸ்லாம் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, 26/5, 21/6, 36, 10/7, 18/8, 28/8, 7/9, 13/9 இதெல்லாம் தான் டூப்ளிகேட் ஆன வேல்யூஸ். சரி, டூப்ளிகேட் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் எனக்கு வேண்டாம், டெலீட் பண்ணணும். டேபிளில் கர்சர் வச்சுக்கிங்க.
place the cursor on the table or select the entire table. ஒன்னு டேபிள்ல கர்சர் வச்சீங்க இல்ல டேபிள செலக்ட் பண்ணுங்க. Could you tell me what is the easiest method or simplest method to select the entire table? Entire table select பண்றதுக்கு ஏதாவது ஈஸியான சிம்பிளான மெத்தட் இருக்கா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் அப்புறம் வேற சொன்னீங்க கண்ட்ரோல் ஏ. ரெண்டுத்துலயுமே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. தெரியாம 2 தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். இதே தான் கண்ட்ரோல் ஏலியும். அது இல்லாமல் கர்சர் நடுவில் இருக்கணும். மேலே எங்கேயாவது கர்சர் இருந்தால் பிரச்சனை, கீழே போயிடும் கர்சர். அதெல்லாம் கண்ட்ரோல் ஏ 2 தடவை தெரியாமல் ப்ரெஸ் பண்ணால் ஷீட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். எனக்கு டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஸ்பேஸா? டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அதான் மேடம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸை 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் ஷீட்டு செலக்ட் ஆகிடும். தெரியாம பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ டவுன் ஆரோ. பட் இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒன்னு உங்க கர்சர் மேல கொண்டு போய் வைக்கணும் ஒன்னு, இன்னொன்னு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம்டி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி போய் ஸ்டாப் ஆயிடும். பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள் இஸ் கண்ட்ரோல் ஆஸ்டிக். நம்பர் பேட்ல இருக்கக்கூடிய ஆஸ்டிக் பண்றதா நேரடியாக பண்ணிடலாம். இப்போ சில லேப்டாப்ஸ்ல இந்த ஆஸ்டிக் பட்டன் ரைட் சைடில் நம்பர் பேட்ல இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக வேற எங்கேயோ இருக்கு. எங்க இருக்கு? 8க்கு மேலே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த டேபிள். டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. எத்தனை தடவை வேணாலும் ப்ரெஸ் பண்ணுங்களேன். கண்ட்ரோல் ஆஸ்டிக் 10 தடவை கூட செலக்ட் பண்ணுங்க. உங்க டேபிள் விட்டு வெளியிலே வராது. உங்க டேபிள் மட்டும்தான் செலக்ட் ஆகும். Only your table will get selected. கரெக்டா? பண்ற பாருங்க, கண்ட்ரோல் ஆஸ்டிக் only your table is selected. டேபிள் விட்டு எத்தனை தடவை பண்ணாலும் சரி அது வெளியில வரவே வராது. ஓகே, ஒன்னு டேபிளை செலக்ட் பண்ணுங்க, இல்ல டேபிள கர்சர் வைங்க, இல்ல பாதி டேபிள்லாம் செலக்ட் பண்ணாதீங்க. டேபிள்ல கர்சர் வச்சுக்கிறோம், இல்ல என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணிட்டு டேட்டான்றக்குள்ள போனீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. கொஞ்சம் சின்னதா இருக்கும் பட்டன். சில கீபோர்ட்ல அந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ன்றது ஒரு குட்டியா இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். வாட் குட் பி த ஷார்ட்கட் கீ ஃபார் இட்? அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? ஆல்ட் ஏ எம். ஆல்ட் ஏ எம். ஆல்ட் ஏ எம் பிரஸ் பண்ணுங்க. 2 ஆப்ஷன் வருது, செலக்ட் ஆல், அன்செலக்ட் ஆல். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? செலக்ட் ஆல், அன்செலக்ட் ஆல்னா, செலக்ட் ஆல்னா என்ன அர்த்தம்? இப்போ இதே டேட் 26/5, அதே டேட்ல பிரான்ச் 1ஓட வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கு, பிரான்ச் 2ஓட வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கு, பிரான்ச் 3, பிரான்ச் 4 என்டையர் வேல்யூமே ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா அதை ஃபுல்லா டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க செலக்ட் ஆலை யூஸ் பண்ணிக்கலாம். அன்செலக்ட் ஆல்னா என்ன அர்த்தம்னா, அன்செலக்ட் ஆல் நான் கிளிக் பண்ணிட்டு வெறும் டேட்டை மட்டும் டிக் அடிச்சிட்டேன்னா, டேட்டு ரிப்பீட் ஆனா டெலிட் பண்ணுங்க. இந்த டேட்டு ஒரே டேட்டு 2 தடவை ரிப்பீட் ஆனா டெலிட் பண்ணிடலாம். பிரான்ச் 1, பிரான்ச் 2, பிரான்ச் 3 செக் பண்ணவே வேண்டாம். அப்படின்னா தான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். பட் என்ன கேட்டா ஆல் பெட்டர் தான், ஆல் தான் பெட்டர். ஏன்னா டேட்ல ஒரே டேட்ல நம்ம 2-3 டிரான்சாக்ஷன் கூட பண்ணுவோம். அதனால பெட்டர் செலக்ட் ஆல் தான். செலக்ட் ஆல். ஓகே, 5 duplicate values has been found. 5 duplicate values கண்டுபிடிச்சு 5 duplicate values remove பண்ணிடுச்சு. Note that the count may include empty cells and spaces also. எல்லா ரெட்டுமே போயிடுச்சா? All the red was deleted? No. Why? 36 delete ஆகல, அதே மாதிரி 28 delete ஆகல, 30 ஏன் delete ஆகலது? வேல்யூஸ் ஆர் டிஃபரெண்ட் ஹியர். மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டு வேல்யூஸ் எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கும், அது டெலிட் பண்ணுறது. பட் இங்கே டேட்டு ரிப்பீட் ஆயிருக்கு, ஓகே, பட் வேல்யூஸ்லாம் பிரான்ச் 1, பிரான்ச் 2ல வேல்யூஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால தான் அதை டெலிட் பண்ணலாம். ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ வி ஹவ் ஃபவுண்டட் த டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் வி ஹவ் டெலிட்டட் த டூப்ளிகேட் வேல்யூ. டூப்ளிகேட் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணி டூப்ளிகேட் வேல்யூஸை டெலிட் பண்ணிட்டோம். Okay.
ஆக்சுவலாக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அட்லீஸ்ட் வி ஷுட் கம்ப்ளீட் ஒரு 11-12 முடிச்சிட்டோன்னா நாளைக்கு லுக்கப்பு பிவட்டுக்கே ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பிவட்டில். ஸோ பிவட்டை பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இஸ் இட் ரெடி? 4:45 ரெடியாக இருக்கா? ஸோ வில் டேக் அ பிரேக். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். அப்படிங்க பாஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்ணலை. எஸ். ஸோ லாஸ்டா பார்த்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கிரேட்டர் தன்லாம் ஒரு கலர் கொடுத்தோம், பிட்வீன் ஒரு கலர் கொடுத்தோம். மாடிஃபை பண்றது எப்படின்னு பார்த்தோம். டூப்ளிகேட் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிச்சி டூப்ளிகேட் வேல்யூஸ் எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது let us go to the branch 2. branch 2 பெரு. Let me select that branch 2 column. I select this branch 2 column. To the same home tab, conditional formatting. இதில் எங்கே வந்து ஹையஸ்ட்டாக எந்த இடத்துல ஹையஸ்ட் ஆயிருக்கு, எந்த இடத்துல கம்மியாக இருக்கிறோம், இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது, எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஸோ டாப் பாட்டம் ரூல்ஸ். டாப் 10 ஐட்டம்ஸ், டாப் 10%, பாட்டம் 10 ஐட்டம்ஸ், பாட்டம் 10%, above average, below average. ஸோ லெட் மீ கோ டு டாப் 10 ஐட்டம்ஸ். டாப் 10 இருக்கிறதுலே டாப் 10 எது? ஸோ அந்த டாப் 10க்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் I'll make it as top 3. And I'll put a color for this. Maybe I'll put a green color. So top 3, the maximum most, highest most 3 values. Say okay. The top most, maximum most 3 values will be in a color. இருக்கிறதுலே highest ஆன முதல் 3 values பாருங்க. 1780, 1750, 1759. இதுதான் top most, highest most 3. Thank you sir. Maximum most 3 values. Is it top 3? இதே மாதிரி I want to find out the lowest, least. Select the column, conditional formatting, top bottom rules. Then to find out the least lowest 3 values, எங்க போலாம்? Bottom 10 items. And அதே மாதிரி நான் 3 ன்னு மாத்திக்கிறேன். ரெட்டே கொடுத்துருவோம். பாட்டம்ன்றதுனால I go with red color. So bottom 3, least most, lowest most, கடைசி 3 values. Last 3 values will be in a different color. Okay. ஸ்கோர்லாம் வாங்கி நான் இதான் பண்ண போறேன் நாளைக்கோ இன்னைக்கோ. யார் டாப் வந்துருக்கீங்க, டாப் 5லாம் இதான் பண்ண போறேன். டாப் 5 கிரீன், டாப் 3 கிரீன்லாம் இதே கண்டிஷன், இதே ஆப்ஷன் தான் ஒரு ஸ்கோர் வச்சு. ரைட். இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லா வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்லையும் இருக்கு. ஆல் த வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் வாட் எவர் வி டிட், கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், எல்லாமே பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்ல கூட இருக்கு. பட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே செல்லுல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. சார்ட்டை செல்லுக்குள்ள கொண்டு வரலாம், லைன் சார்ட், பார் சார்ட், காலம் சார்ட், பிக்சரை செல்லுக்குள்ள கொண்டு வரலாம், செக் பாக்ஸை செல்லுக்குள்ள கொண்டு வரலாம். பாப்போம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன அட்வான்டேஜ்னா செல்லுக்குள்ளேயே சார்ட்டை கொண்டு வந்தால் ஃபில்டரை ஷார்ட் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஆகும், ஃபில்டர் ஆகும். சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி நேம் இருக்குன்னா அவன் எம்ப்ளாயோட ஃபோட்டோகிராஃபை பக்கத்தில் வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணால் அந்த எம்ப்ளாயோட ஃபோட்டோகிராஃபும் ஃபில்டர் ஆகும். லுக்அப் பண்ணால் ஃபில்டர் ஃபோட்டோவும் சேர்த்து லுக்அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி திங் தேர் ட்ரைங் டு பிரிங் இட் இன்சைட் அ செல் இட் செல்ஃப். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஒரு சார்ட்டை செல்லுக்குள்ள கொண்டு வரலாம். முதல்ல பார் சார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைன் சார்ட்டு, காலம் சார்ட்டை வில் see it in another few minutes. கழிச்சு லைன் சார்ட், பார் சார்ட் பார்த்துருவோம். இப்போதைக்கு லைன் சார்ட், காலம் சார்ட், இப்போதைக்கு பார் சார்ட் பார்ப்போம். Let me select the branch 3. So நான் இந்த branch 3ன்ற காலத்தை செலக்ட் பண்றேன். Go to conditional formatting again. Data bars. இந்த data bars இருக்கு பாருங்க. அதுல 2 விதமான data bars இருக்கு. 2 types of data bars. Gradient fill, solid fill. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா gradient fill is mixture of 2 colors. Green and white, yellow and white, red and white. Solid fill ன்றது ஒரே கலர், சிங்கிள் கலர். I recommend to go with solid fill. And I recommend not to select the red. ரெட்டை தவிர நீங்க எது ஒன்னாலும் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். Let me go to the data bars. I will select, except the red, I will select some other. Maybe the blue னு வச்சுப்போம். I will go with the blue color, dark blue color. Based on my value, the bar size are increasing or decrease. என் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பார் சைஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அது பாருங்க. பெரிய வேல்யூ வந்தால் பிகர் பார், லெசர் வேல்யூ வந்தால் சின்ன பார் வருது. The bar size are increasing or decreasing based on my values.
ஓகே, பட் ஒய் ஏன் நான் ரெட் கலர் வேண்டான்னு சொன்னேன்? வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? இட்ஸ் வெரி சிம்பிள். ஆல் ஆர் பாசிட்டிவ். இங்க இருக்கிற எல்லா வேல்யூவும் பாசிட்டிவா இருக்கனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் மீ டேக் திஸ் ஸ்மாலர் வேல்யூ 282 எடுத்துக்கலாம். அஸ்யூம் இட்ஸ் அ நெகட்டிவ் வேல்யூ, லாஸ்ட்ல போகுது நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, மைனஸ். I'm changing this into minus. You can see a negative bar will appear. Negative bar appear. அதனால தான் நான் ரெட் வேணான்னு சொன்னேன். ஏன் ரெட்னா ரெண்டுமே நீங்க ரெட் செலக்ட் பண்ணிருந்தா பாசிட்டிவா ரெட்டா இருக்கும், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவா ரெட்டா இருக்கும். We'll get confused. That's why I asked you not to select the red. So நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். Select the range. Go to conditional formatting. Data bars. Select any one of the data bar except the red color. I select blue. And I change the value of something. சின்ன வேல்யூ ஏதோ ஒன்று மாத்துறேன். ரெட் பார் வருது. ஸோ இதெல்லாம் லாஸ்ல இருக்கு, இதெல்லாம் ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஃபார் அ பெட்டர் வியூவிங் ஐ எம் இன்க்ரீசிங் த வித் ஆஃப் த காலம். ஏன் இது கலர் மாற்ற முடியாதா? ரெட்டுக்கு பதிலாக கேன் ஐ கிவ் சம் அதர் கலர், ஆர் இந்த ப்ளூக்கு பதிலாக கேன் ஐ கிவ் சம் அதர் கலர்? யூ கேன் டூ தட். பிளேஸ் த கர்சர் ஆன் திஸ் காலம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். எங்க போன மாடிஃபை பண்றதுக்கு? மேனேஜ் ரூல்ஸ், எடிட் ரூல்ஸ். இதுல இருக்கு பாருங்க ரெண்டு இடத்துல. ஃபர்ஸ்ட் இந்த கலர், இது எதுக்குன்னா திஸ் இஸ் ஃபார் சேஞ்சிங் த பாசிட்டிவ் பார் கலர். இது பாசிட்டிவ் பார் கலரை சேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ லெட் அஸ் கோ ஹியர் அண்ட் சேஞ்ச் த பார் கலர். மேபி ஐ வில் புட் சம் அதர், மேபி a டார்க் ப்ளூன்னு வச்சுப்பேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஐ வில் புட் a டார்க் ப்ளூ கலர். கீழே ஒன்று இருக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ். அதுதான் நெகட்டிவ் பாரோடைய கலர். Negative values and access, I'll go with cell midpoint. Sorry, this one, fill color. So negative bar உடைய color, fill color இருக்கு பாருங்க, I'll change it to some other color. Positive bar அங்க மாத்துறது, negative bar, இந்த negative values and access click பண்ணீங்கன்னா a dialog box will open. Fill color இருக்கு, அதுல போய் நீங்க color மாத்திக்கலாம். Okay and okay. Yes. இப்போ பாருங்க, you can see the positive values are in dark blue, negative values are in orange color. So place the cursor on this table column, go to conditional formatting, manage rules la poitte edit rules. Adala solid fill into the positive bar ode color. I will give some other color for this. Aduthathu negative values and access, adha poitte we can give a negative bar color. So colors mathikalam. Right? ஸோ இது பார் சார்ட், லைன் சார்ட், காலம் சார்ட்டை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். லெட் மீ கம் டு த நெக்ஸ்ட் காலம், பிரான்ச் 4. அனதர் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆப்ஷன் யூஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரீஸ் நவடேஸ். இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸில் அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ லெட் மீ செலக்ட் திஸ் பிரான்ச் 4. நான் பிரான்ச் 4ன்ற காலத்தை செலக்ட் பண்ணுறேன். go to the conditional formatting. Go to the color scales. இன்னைக்கு இது பவர் பிஐல சார்ட்ஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிச்சு. இது பேர் ஹீட் மேப்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா. Go to color scales. அதில் different types of colors. Maybe let me select the first one. நீங்கள் ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அந்த மாதிரி இதுவெல்லாம் நிறைய இதுனா you can go with the first one. green, yellow, red. செகண்ட் வந்து ரிவர்ஸ், ரெட், yellow, green. green, yellow, redனா ஹையஸ்ட்லாம் greenல இருக்கும், மிடில் இருக்க லோவா இருக்கும், லோயஸ்ட்னா ரெட்டா இருக்கும். செகண்ட் உல்டா, ஹையஸ்ட்லாம் ரெட்டு, மிடில்லாம் எல்லோ, லோயஸ்ட்லாம் கிரீன். இப்போதைக்கு ஐ வில் கோ வித் த ஃபர்ஸ்ட் ஒன், கிரீன், எல்லோ அண்ட் ரெட். கலர் ஸ்கேல்ல போயிட்டு கிரீன், எல்லோ அண்ட் ரெட். ஐ கிளிக் திஸ். சம் செல் இஸ் ஹேவிங் கிரீன் கலர், சம் செல் இஸ் ஹேவிங் எல்லோ கலர். பட் எனக்கு மிக்சர் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. கிரீன் மட்டும் இல்லை, டார்க் கிரீன் இருக்கு, லைட். நான் 3 கலர் தான் கொடுத்தேன், ஆனால் இங்கே நிறைய கலர்ஸ் வருது. டார்க் கிரீன், லைட்டர் கிரீன், டார்க் ரெட்டு, லைட்டர் ரெட்டு, எல்லோவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. ஸோ வாட் வி டூ இஸ் வெரி சிம்பிள். இந்த காலம்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக், சார்ட்னா அரேஞ்ச் பண்றது ஆர்டரா. ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட் சின்னதுல இருந்து பெருசு, லார்ஜஸ்ட் ஸ்மால்னா ஹையஸ்ட் டு லோயஸ்ட். ஸோ யூ கேன் செலக்ட் எனிதிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் செலக்ட் பண்றேன். எஸ், இந்த ரெட் கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு கிராஜுவலா மாறும் பாருங்களேன்.
ரெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோவாக மாறும். எல்லோ வில் கிராஜுவலி டர்ன் இன்டு கிரீன். இதுக்கு பேர் தான் ஹீட் மேப்னு சொல்லுவோம். கிராஜுவலாக மாறுது. ரெட்டிஷாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோயிஷாக மாறி எல்லோயிஷாக இருக்குது அப்படியே க்ரீனிஷாக மாறும். ஸோ கிராஜுவலாக அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியே உல்டா ரிவர்ஸ், ரைட் கிளிக், சார்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். க்ரீனாக இருக்கிறது எல்லோவாக மாறும், எல்லோவாக இருக்கிறது ரெட்டாக மாறும். ஹீட் மேப். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சார்ட்ஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிச்சு. பவர் பிஐ அடுத்த டூலில் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸில் கூட இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ரைட், nowadays visualizing is always better. எல்லாத்தையுமே விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இன்னைக்கு டேட்டில். நம்ம அப்படி தான் பழகிட்டோம் இல்லைங்களா? ஆப்பிள்னு சொன்னால் தெரியாது. இதுவே ஆப்பிளோட பிக்சரை வரைஞ்சோ இல்லை ஆப்பிள் எடுத்து காமிச்சிங்கன்னா பீப்புளுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கிறோம். டெக்ஸ்ட்லாம் நம்ம யாருமே டெக்ஸ்ட்லாம் கொடுக்குறது எல்லாம் விஷுவலாக போயாச்சு. ஓகேலாம் இப்போ யாருமே சொல்கிறதே கிடையாது. கரெக்டா? ஓகேக்கு பதிலாக கேலாம் கூட போயிடுச்சு சார், அதெல்லாம் கிடையாது. அப்படி அவ்வளோதான். தேங்க்யூலாம் கிடையாது இப்போலாம். தேங்க்யூக்கு பதிலாக எமோஜி, அவ்வளோதான். எமோஜியும் எக்ஸல்ல கொண்டு வரலாம். வி கேன் பிரிங் தி எமோஜி ஆல்சோ எக்ஸல். அது எப்படின்னு அடுத்தது சொல்கிறேன். எமோஜிக்கு ஈக்குவலண்டா இன்னொன்று ஒன்று இருக்கு, ஐகான் செட். இப்போ அந்த பிரான்ச் 5 செலக்ட் பண்ணிடுவோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஐகான் செட், டைரக்ஷனல் ஐகான், ஷேப் ஐகான், இண்டிகேட்டர்ஸ், ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங், செல்போன் சிக்னல் ரேட்டிங், டிராஃபிக் சிக்னல் ரேட்டிங்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. நான் ஐகான் செட்ஸுக்கு போயிடுறேன். ஐ கோ டு தி ஐகான் செட்ஸ். ஏதாவது ஒரு ஐகான், மேபி நான் இண்டிகேட்டரில் போயிட்டு ஐ செலக்ட் திஸ் கிரீன் கலர் டிக் மார்க், எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன் மார்க், ரெட் கலர் கிராஸ் இன்டூ மார்க். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். கிரீன் கலர் டிக்கு, எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன், ரெட் கலர் இன்டூ மார்க். கிளிக் திஸ். ஸோ சில செல்லில் கிரீன் டிக் இருக்கு, சில செல்லில் எல்லோ எக்ஸ்கிளமேஷன் இருக்கு, சில செல்லில் ரெட் இன்டூ மார்க் இருக்கு. பட் ஒரு கொஸ்டின், எதை பேஸ் பண்ணி கிரீன் டிக் வருது, எதை பேஸ் பண்ணி எல்லோ வருது, எதை பேஸ் பண்ணி ரெட் வருது? ஸோ இங்கே 3 ஐகான் இருக்கு. லோயஸ்ட் வேல்யூ 0ல ஆரம்பிக்கும், ஹையஸ்ட் வேல்யூ 100%. ஸோ லோயஸ்ட் வேல்யூ 1, சாரி 0ல 1%லேருந்து 100%, ஹையஸ்ட் வந்து 100%, லோயஸ்ட் வந்து 1%. ஸோ 1லேருந்து 100% 3ஆக பிரிச்சிடும். ஏன்னா 3 ஐகான் இருக்கு. 3ஆக பிரிக்கும் போது எப்படி பிரிக்கும்? 33, 34, 33, 33%, 34%, 33%. அதாவது 67 to 100, 33 to 67, less than 33 அப்படி பிரிச்சிடும். 3 ஐகானா இருக்கிறதுனால. இதுவே 4 ஐகானா இருந்தால் எப்படி பிரிக்கும்? 25, 25, 25, 1 to 25, 26 to 50, 51 to 75, 76 to 100 அப்படிதான் பிரிச்சிடும். இதுவே 5 ஐகானா இருந்தால் 20, 20, 20 பிரிச்சிடும். எப்படி பார்த்துக்கலாம்? ரொம்ப சிம்பிள். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் 3 தான். 3, 4, 5 இதுதான் ஐகான் இருக்கு. 2லாம் கிடையாது, 6லாம் கிடையாது. ஸோ மேனேஜ் ரூல்ஸ், எடிட் ரூல்ஸ். நான் சொன்ன ரூல்ஸ் வந்திருக்கு பாருங்க. அங்கே 3 ஐகானா இருக்கிறதுனால 67%க்கு மேலே இருந்தால் க்ரீனு, 33 to 67 இருந்தால் எல்லோ, லெஸ் தென் 33 இருந்தால் ரெட். So it has split into three different one. Right. ஸோ பை டிஃபால்ட்டாக இப்படி தான் பிரிச்சிரும். அந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்பராக மாற்றிக்கலாம். இங்கே ஆப்ஷன் இருக்குது. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போனீங்கன்னா மேனேஜ் ரூல்ஸில், எடிட் ரூல்ஸில் இங்கே டைப் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் பதிலாக நம்பரு, ஃபார்முலா, பர்சன்டைல் அந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். ஸோ இதை தான் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு மாடிஃபை இட் லைக் திஸ். எனக்கு மாடிஃபை பண்ணிட்டு எப்படி பண்ணீங்கன்றதையும் காமிக்கணும். ஐ வாண்ட் யூ டு ஷோ ஹவு யூ டிட் இட் ஆல்சோ. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸில் போட்டு எனக்கு காமிக்கணும். நீங்கள் மோர் தென் 1200 எங்கெல்லாம் செல் வேல்யூ 1200க்கு மேலே இருக்கோ, ஆமாம் சார், எங்கெல்லாம் செல் வேல்யூ மோர் தென் 1200க்கு மேலே இருக்கோ அங்கெல்லாம் கிரீன் டிக்கு வரணும். 1200 to 600 இருந்தா எல்லோ எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரணும். லெஸ் தென் 600 இருந்தா ரெட் கலர் இன்டூ மார்க் வரணும். ட்ரை பண்ணுங்க.
1200 இருந்தா ரெட், சாரி green. 1200 to 600 is yellow, less than 600 is red. Modify the conditional formatting. The branch by கடைசி column. Open the conditional formatting and show me how you did it. Conditional formatting, manage. Conditional formatting. Conditional formatting, manage to editors. Manage, edit. Thousand 200 percentage percentage against 100 percentage கிடையாது. Conditional formatting, manage, edit. Second problem. Okay.
Okay. Place the cursor on that column. Conditional formatting. Manage rules. Edit rules. முதல் கண்டிஷன் என்னன்னா பர்சன்டேஜ் இருக்கு, இதுக்கு பதிலாக நம்பர்னு மாற்றணும். ரெண்டுத்தையுமே நம்பர்னு மாற்றணும். முதல் கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா 1200க்கு மேலே. ஸோ 1200 கொடுத்துட்றேன். ஸோ 1200 கொடுத்துட்டு கிரேட்டர் தென் போட்டுருவோம். கிரேட்டர் தென் 1200 இருந்தால் க்ரீன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இங்கே லெஸ் தென் 1200 தானாகவே மாறிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வெறும் 600 கொடுத்தா போதும். ஸோ 1200 to 600 இஸ் எல்லோ. லாஸ்ட் கண்டிஷன் நீங்கள் கொடுக்க வேணாம், சிஸ்டமே தானாக மாற்றிடும். அது எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம்னா வெளியில் வந்தால் போதும். இந்த கர்சர் விட்டு வெளியில் வருங்க, அப்போ தான் அது 600 இங்கே மாறும். ஐ கிளிக் somewhere else here. Less than 600. More than 1200 is green, 1200 to 600 is yellow, less than 600 is red. Okay. பாரு 1200க்கு எங்கெல்லாம் மேலே இருக்கோ அதுக்கு மேலே க்ரீன் டிக்கு. 1200 to 600 இந்த எல்லோ, லெஸ் தென் 600 இஸ் ரெட். பட் எனக்கு இந்த லெஸ் தென் 600க்கு இந்த ரெட்டு இன்டூ மார்க் பதிலாக வேற ஏதாவது ஐக்கான் கொடுக்கலாமா? எஸ். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், எடிட் ரூல்ஸ். இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஆரோ மார்க். இதில் போய் நீங்கள் எந்த ஐக்கான் வேணுமோ அதை போய் மாற்றிக்கலாம். இல்லை எந்த ஐக்கானுமே வேணாம், எனக்கு வெறும் வேல்யூஸ் மட்டும் காமி, ஐக்கானே வேணாம், லெஸ் தென் 600 எம்டியாக இருக்கட்டும் அப்படின்னா நோ செல் ஐக்கான்னு போட்டலாம். ஆர் ஐ வில் கோ வித் சம் அதர், மேபி ஐ வில் கோ வித் ரெட் ஃபிளாக். அண்ட் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் மை ஆடியன்ஸ் டு சி த வேல்யூஸ். என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் பாசிட்டிவா, சாரி, ப்ராஃபிட்டா லாஸா, கிரீனா ரெட்டா எல்லோவான்னு காமிச்சா போதும், வேல்யூஸை காமிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஷோ ஐகான் ஒன்லி. இந்த ஷோ ஐகான் ஒன்லியே டிக் பண்ணிட்டா போதும், வெறும் ஐகான் மட்டும் தான் காமிக்கும், வேல்யூஸை காமிக்காது. டிக்கா கிரீனா எல்லோவா ரெட்டான்னு மட்டும் பார்த்தா போதும், வேல்யூஸை காமிக்க ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கிரீன் கலர் டிக்கர், எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன், ரெட் கலர் ஃபிளாக். ஓகே, ஸோ ஐக்கான் அப்படிதான் நான் இங்கே வந்து சும்மா போட்டு வச்சிருக்கேன், வெறும் ஐக்கான் போட்டு வச்சிருக்கேன். கண்டிஷன் காமிக்கணுன்றதுக்காக ஐக்கான் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நீங்க தான் பண்ண போறீங்க. 8th ஃபுல்லா பவர் பிளே. பவர் பிளேனா என்னது? அது ஃப்ரீ ஹிட். ஒருத்தருக்கு 2 6 கொடுக்கறது ஃப்ரீ ஹிட். இப்போ என்ன பண்ண போறோம்னா 2 பேருக்கு 6, முதல் 2 பேருக்கு, முதல்ல முடிக்கிற 2 பேருக்கு 6, அடுத்த முடிக்கிற 2 பேருக்கு 4. ஸோ நிறைய பேர் 6 அடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸசைஸ் நம்பர் 8. இதில் ஒரு 4-5 டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு வந்துருவோம். டாஸ்க் நேம், இது இந்த டாஸ்க் பண்ணணும், அதுக்கான டேட்டும் இருக்கு. இந்த டேட்ல இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ இதை வச்சு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ நவ் இஸ் apply a conditional formatting. Highlight the start date in green color. Start எல்லாம் green colorல நீங்க highlight பண்ணணும். Which happens last week. போன வீக்ல நடந்த டாஸ்க், போன வீக்ல 1/11 இருக்கு பாருங்க, 1 நவம்பர், இதெல்லாம் போன வீக்ல நடந்த டாஸ்க். அதெல்லாம் வந்து கிரீன் கலர்ல வரணும். திஸ் வீக், இந்த வீக்ல, இந்த வரப்போற வீக்ல நடக்க போற டாஸ்க், இந்த வீக்ல நடந்த டாஸ்கா நடக்க போற டாஸ்க் எல்லாம் எல்லோ. நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் 13/11 அடுத்த வாரம் நடக்க போற டாஸ்க், அதெல்லாம் ரெட். கொஸ்டின் அங்க இருக்கு, மேல இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் வீக்லாம் கிரீனு, திஸ் வீக்லாம் எல்லோ, நெக்ஸ்ட் வீக்லாம் ரெட். லாஸ்ட் வீக் இஸ் கிரீன். கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. ஆன்சர் இருக்கு. Highlight cell rules to conditional formatting, manage
Conditional formatting manage. Over. Conditional formatting manage. Manage. Question बोले answer. Almost. ये सिंगल नाव है Okay.
Select this table column. Conditional formatting. Highlight cell rules. 3 கலர்ன்றனால 3 தடவை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. Date occurring. Last week. போன வீக்கில் நடந்த ஆரம்பித்த டாஸ்க். We already started it. ஸோ லாஸ்ட் வீக்கெலாம் க்ரீன். போன வீக்கில் நடந்த டாஸ்க். ஸோ இப்போல்லாம் டேட் டைப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் ஸ்டார்டிங் டேட், அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அடுத்த வாரம் ஓப்பன் பண்ணும்போது லாஸ்ட் வீக் இந்த வீக்காக மாறிடும் இல்லைங்களா? லாஸ்ட் வீக் நீங்கள் கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் வீக் க்ரீன். சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஹைலைட் செல் ரூல்ஸ். டேட் அக்கரிங். திஸ் வீக். இந்த வீக்கில் நடக்க போகிற டாஸ்க் எல்லாம் எல்லோ. இந்த வீக்குன்றது எது? சண்டேலேருந்து இன்னி வரைக்கும், அதான் இந்த வீக். நெக்ஸ்ட் வீக் வர சண்டேலேருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் நெக்ஸ்ட் வீக். ஹைலைட் செல் ரூல்ஸ். டேட் அக்கரிங். நெக்ஸ்ட் வீக் ரெட். அடுத்த வீக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டாஸ்க்கை கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் அது ரெட் கலர் கொடுத்துருக்கோம். க்ரீன்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோலாம் ப்ராக்ரஸில் இருக்குது. இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ண ஆக்டிவிட்டிலாம் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லோ கலர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், சப்போர்ட் சென்டர் அண்ட் டிக்கெட் ரிசால்ட். இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இஸ் யூ ஆர் கோயிங் டு அப்ளை த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேர் த டிக்கெட் ரிசால்ட் இஸ் அபவ் ஆவரேஜ். இங்க டிக்கெட் ரிசால்ட்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் அபவ் ஆவரேஜா இருந்தா சேல்ஸ், அபவ் ஆவரேஜா இருந்தா கிரீன், பாட்டம் 25%, கடைசி 25% வந்து ரெட்டா இருக்கும். above average, all the above average, wherever it's above average it should be green. Bottom 25%, கடைசி 24% வந்து ரெட்டா இருக்கும். Above average is green, bottom 25%. Average bottom 25. Conditional formatting, manage.
Condition management. So, select this column. Conditional formatting. Top bottom rules. First condition நேரடியாவே இருக்கு. Above average. Above average. Straight away it's available. Above average. Averageக்கு மேல இருந்தா green. First condition முடிச்சிட்டோம். ரெண்டாவது bottom 25 conditional formatting. Top bottom rules. Bottom 10 percentage. But அவங்க கேட்டது 25. So நம்ம என்ன பண்ணணும்? We have to make it as 25. So எந்த சிட்டிலாம் above average பண்ணியிருக்கோம், எந்த சிட்டியில் கம்மியாக ஆவரேஜ் இருக்கு. ஸோ லோயஸ்ட் ஆவரேஜ். எஸ். அடுத்தது டீவியேஷன், ஏஜென்ட் ஐடி அண்ட் டீவியேஷன். இதை நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ளை த டேட்டா பார்ஸ். எனக்கு டேட்டா பார் அப்ளை பண்ணணும், பட் உல்டாவா வரணும். நெகட்டிவ்லாம் கிரீனு, பாசிட்டிவ்லாம் ரெட். நெகட்டிவா இருந்தா பெட்டர், பாசிட்டிவா இருந்தா நாட் குட். நெகட்டிவா இருந்தா கிரீனு, பாசிட்டிவா இருந்தா ரெட் வரணும், உல்டாவா வரணும். அவ்வளவுதான். All the negative should be green, all the positive should be red. ரிவர்ஸா வரணும் கலர்.
Okay. Select the column. Conditional formatting. Sorry. Select the column. Conditional formatting. இதில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன்று கலர் கொடுத்துட்டு கலர் மாற்றலாம். பாசிட்டிவ்லாம் ரெட் ஆகும், நெகட்டிவ்லாம் க்ரீன் ஆகும், மாற்றலாம். பட் ஈஸியான ஆப்ஷன் என்னென்னா, நேராக டேட்டா பார்ஸ்க்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே மோர் ரூல்ஸ்க்கு போயிடலாம். இது இன்னொரு மெத்தடு. நேராக மோர் ரூல்ஸ் போயிடுங்க. இல்லை நீங்கள் ஒரு கலர் அப்ளை பண்ணி அப்புறம் மாற்றுறது ஒரு மெத்தடு. அதுக்கு பதிலாக நான் நேராகவே மோர் ரூல்ஸ் போயிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே சாலிட் ஃபில்னா பாசிட்டிவ் பார். பாசிட்டிவ் பாருக்கு என்ன கலர் வேணும்னா ரெட்டு. பாசிட்டிவ்க்கு ரெட்டு. கீழே இருக்கிறது நெகட்டிவ்க்கு என்ன கலர் வேணும் நமக்கு? கிரீன். சிம்பிள், வேலை முடிஞ்சிச்சு. ஒரே இதுலயே பண்ணிடலாம். நெகட்டிவாக இருந்தால் கிரீனு, பாசிட்டிவாக இருந்தால் ரெட். நெகட்டிவாக இருந்தால் பெட்டர், பாசிட்டிவாக இருந்தால் நாட் ஓகே. ஸோ பக்கத்திலே மந்த் அண்ட் P&L. மந்த் இருக்கு, P&L இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். எனக்கு வெறும் ஐகான் மட்டும் வரணும். எங்கெல்லாம் மந்த் பாசிட்டிவா இருக்கோ கிரீன் கலர் அப் ஏரோ, நெகட்டிவா இருந்தா ரெட் கலர் டவுன் ஏரோ. எனக்கு இதே ஏரோ தான் வரணும். ஐ வாண்ட் த சேம் ஏரோ ஆஸ் இட் இஸ். இங்க என்ன ஏரோ இருக்கோ அதே ஏரோ எனக்கு வரணும். அண்ட் ஒன்லி த ஐகான் ஷுட் பி விசிபிள். ஐகான் மட்டும்தான் தெரியணும், வேல்யூஸ்லாம் தெரியக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் த வேல்யூஸ் டு பி டிஸ்பிளேட். only the icon should be displayed. icon மட்டும் தெரிஞ்சா போதும், values தெரியக்கூடாது. and literally I want the same icon. இதே icon தான் வரணும். பாசிட்டிவா இருந்தா green up, நெகட்டிவா இருந்தா red down. yellow எல்லாம் வரக்கூடாது. எல்லாமே red down. ரெண்டே ஐகான் தான் வரணும். 3 ஐகான் வரக்கூடாது. ஒரு ஐகான் வேண்டாம். நோ செல் ஐகான். பாசிட்டிவ் இருந்தா கிரீன் அப், நெகட்டிவ் இருந்தா ரெட் டவுன். ரெண்டே ஐகான் தான். வேல்யூ மட்டும் தான் தெரியும். சரி, ஐகான் மட்டும் தான் தெரியும், வேல்யூ தெரியக்கூடாது. No yellows, no empties. Don't select the months. January product actually is low. Not machines, I can't remember. That value over. Sorry, I can't remember.
Okay, select this column, conditional formatting, icon set, நேரடியா more rulesக்கே போயிடலாம். I'll go to more rules. Percentage let us make it as number. Let us make it as number. First என்னது பாசிட்டிவா இருந்தா green, அதாவது greater than 0. இங்க greater than 0வா இருந்தா up arrow, red color up arrow, sorry green color up arrow. பாசிட்டிவா இருந்தா green color up arrow, first condition. ஆக்சுவலா லாஸ்ட் வந்து less than 0வா இருந்தா, நெகட்டிவா இருந்தா red down arrow. இந்த ஐகான். ஸோ 0க்கு மேலே இருந்தால் க்ரீன் அப்பு, ரெட்டு 0 கீழே இருந்தால் ரெட்டு. ஆக்சுவலாக எல்லோ வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படியே விட்டால் கூட வராது. பட் ஸ்டில் நோ செல் ஐகான், எல்லோ வேண்டாம். நோ செல் ஐகான், இந்த டிப்ஸை நான் சொன்னேன் லாஸ்ட் செஷன்லேயே. நோ செல் ஐகானே வேண்டாம். அண்ட் ஐ வாண்ட் டு சி ஒன்லி த ஐகான், நாட் த வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம், ஷோ ஐகான் ஒன்லி. ஓகே, எங்கெல்லாம் ப்ராஃபிட்டா இருக்கோ அங்கெல்லாம் கிரீன் அப், எங்கெல்லாம் லாஸா இருக்கோ அங்கெல்லாம் ரெட் டவுன். நெக்ஸ்ட், எம்ப்ளாயி நேம் அண்ட் ஆப்சன்ட் டேஸ். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்ளை த கலர் ஸ்கேல்ஸ், ரெட், கிரீன், எல்லோ and sort it. The green should come on the top. Green மேல வரணும், 0வா இருக்கணும். Green 0வா இருக்கணும், மேலே வரணும். யாரெல்லாம் 0 days லீவ் எடுத்திருக்காங்களோ அவங்க டாப்ல வரணும், green கலர்ல இருக்கணும். அதிகமா லீவ் எடுத்தவங்க ரெட் கலர்ல இருக்கணும், பாட்டம்ல இருக்கணும்.
Okay. Select this column. ஆக்சுவலாக கொஸ்டின்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட் எல்லோ க்ரீன். ஸோ அப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு கலர் ஸ்கேலில் ரெண்டாவது இதுதான் ரெட் எல்லோ க்ரீன். ரெண்டாவது சில பேர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க, ரெண்டாவது செலக்ட் பண்ணும் ரெட் எல்லோ க்ரீன். தென் பிளேஸ் த கர்சர் ஆன் திஸ் டேபிள். இந்த காலம்ல ஏதாவது கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக், சார்ட், அசெண்டிங் ஆர்டர். ஸ்மாலஸ்ட் கம்மியாக லீவ் எடுத்தவங்க டாப்பில் வரணும், அதிகமாக லீவ் எடுத்தவங்க பாட்டம் வரணும். ஸோ க்ரீன். So who has to go less leave, they are on the top. 0 days leave is in the top. 1 day, 2 day, 3 day, 4 day. Highest leave at the bottom red. Okay. அடுத்தது exercise number 9. There are some metrics name னு ஒன்று இருக்கு, data router, network switch, இந்த மாதிரி சில we have some products. Quarter 1, Quarter 2, Quarter 3, Quarter 4. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டரில் லாஸில் போயிட்டு இருக்கு, செகண்ட் குவார்டர் ப்ராஃபிட்டு, அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் எப்படி போயிட்டு இருக்கு. ஐ வாண்ட் டு நோ த ட்ரெண்ட். இது எப்படி போயிட்டு இருக்கு, அப்வர்டு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கா, டவுன்வர்டு ட்ரெண்டில் போயிருக்கா, நான் ஃபோர்காஸ்ட் பண்ண ட்ரெண்டு நான் ட்ரா பண்ணணும். விஷுவலாக இதை காமிங்கனாலே ஃபர்ஸ்ட் திங்ஸ் கம்ஸ் டு அவர் மைண்ட். ஏதாவது ஒன்று விஷுவலாக ட்ரெண்டாக காமிங்கன்னா முதல்ல நம்ம மைண்டுக்குள்ளே வருது சார்ட்டு தான். சரி, சார்ட்டை ட்ரை பண்ணுவோம். So let me select the table first. I want to select the entire table. Can you tell me how can I select the entire table? Control star, Control Shift 8 or star or asterisk is the best method. Select the table. கீழே வழக்கம் போல் அந்த கண்ட்ரோல் கியூ இருக்கு பாருங்க, குயிக் அனாலிசிஸ். இந்த குயிக் அனாலிசிஸ்ல போனீங்கன்னா சார்ட்ஸு, அந்த சார்ட்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டாவுக்கு சார்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சார்ட் எப்போ பண்ணலாம், ஒரு 3-4 ரோ இருக்கு, ஒரு 3-4 காலம் இருக்குன்னா நீங்கள் சார்ட்டுக்கு போகலாம். இது ஏதோ 20க்கு மேலே ரோஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் சார்ட்டு ட்ரா பண்ணால் நல்லா இருக்காது, பட் ஸ்டில் ட்ரை பண்ணுவோம். கண்ட்ரோல் கியூ, கிளஸ்டர்டு பார் சார்ட் கொடுக்குறேன், வரல, சரியா இல்லை, வருது, பட் இந்த டேட்டா வச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டாக்டு பார் போடுறேன், இந்த மாதிரி. எஸ் மேடம், சார்ட் ஆப்ஷனில் மேடம் கண்ட்ரோல் கியூ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ். இந்த ஒன் டேபிளை செலக்ட் பண்ணிங்களா ஃபஸ்ட்டு, அப்போ வருமே கண்டிப்பாக. டேபிளை செலக்ட் பண்ணி சார்ட்ஸில் போனீங்கன்னா யூ கேன் சி தேர் ஆர் சம் சார்ட்ஸ். டேபிளை செலக்ட் பண்ணலையா, சரிங்க. ஆக்சுவலாக சார்ட்ஸ் ட்ரா பண்ணக்கூடாது, இதுக்கு வரலாம். இவனுக்கு அடுத்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இல்லை இன்சர்ட்டுக்கு போயும் பண்ணலாம், சார்ட்டை இன்சர்ட்டுக்கு போயும் பண்ணலாம். பட் இது ஏன் வந்தேன்னா, இந்த மாதிரி டேட்டாவுக்கு நீங்கள் சார்ட்டை ட்ரா பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஸ்கேட்டரு, கிளஸ்டரு எதுவுமே சரியாக வராது. ஈவன் மோர் சார்ட்ஸ் அப்படி இல்லையா, அவங்க சொல்கிற மாதிரி கண்ட்ரோல் கியூவில் இல்லையா, இன்சர்ட்டுக்கு போயும் பண்ணலாம். இன்சர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் சார்ட் இருக்குது, ரெக்கமெண்டட் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், காலம் சார்ட். நன் ஆஃப் த சார்ட் வில் சால்வ் அவர் ப்ராப்ளம். இந்த மாதிரி பெரிய டேட்டாவுக்கு நீங்கள் சார்ட்டை ட்ரா பண்ணக்கூடாது. பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே செல்லுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க, இப்போ இதெல்லாம் செல்லுக்குள்ளேயே வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா ரவுட்டரோட Q1, Q2, Q3, Q4 அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஒன்லி த ஃபஸ்ட்டு ரோ.
கண்ட்ரோல் Q. அந்த ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் Q ப்ரெஸ் பண்ணா லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஸ்பார்க் லைன்ஸ். இந்த ஸ்பார்க் லைனை கிளிக் பண்ணீங்கன்னா 3 விதமான ஸ்பார்க் லைன் இருக்கு. லைன் ஸ்பார்க் லைன், காலம் ஸ்பார்க் லைன், வின் அண்ட் லாஸ். மூணுத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ டு த லைன் ஸ்பார்க் லைன்ஸ். லைன் ஸ்பார்க் லைன் கிளிக் பண்றோம். ஒரு லைன் சார்ட் டிராவ் ஆயிருக்கு. You can see a line chart is drawn there. ஸோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொஞ்சம் அப்வர்ட்ல தான் போயிட்டு இருக்கு, ட்ரெண்ட் பெட்டரா தான் இருக்கு. ஸோ இது மற்ற நேமுக்கும் வரணும். என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நோ ஷார்ட்கட் கீ ஃபார் இது. ஷார்ட்கட் கீலாம் கிடையாது. கண்ட்ரோல் ஈலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. காப்பி பண்ணி ட்ராக் தான் பண்ணோம். யூ ஹேவ் டு ட்ராக் இட் டில் த பாட்டம் டு ஆல் த நேம்ஸ். எல்லாத்தோடைய ட்ரெண்டு சார்ட்டும் வந்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி பெட்டராக தான் போயிட்டு இருக்கு. செகண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் அப்புறம் டிப் ஆயிருக்கு, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் காமிக்குது. தேர்ட் வந்து கம்மியாக இருக்குது, அப்புறம் இன்க்ரீஸ், நவ் இட்ஸ் டிப்பிங் டவுன். ஸோ யூ கேன் சி த ட்ரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நேம்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ட்ரெண்டு பார்க்கலாம். இது தனியாக சார்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மெட்ரிக்ஸ்க்கும் நம்ம தனியாக பார்க்கணும்னா ஸ்பார்க் லைன் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஸோ நாளைக்கு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஸ்பார்க் லைன் யூஸ் பண்ண போகிறோம். ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். செலக்ட் த ஃபர்ஸ்ட் ரோ, Q1, Q2, Q3, Q4. கண்ட்ரோல் Q ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் ஸ்பார்க் லைனில் போயிட்டு லெட் அஸ் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் லைன். காலம் வின் அண்ட் லாஸை பற்றி கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். ஐ செலக்ட் த லைன் and I copy this. இந்த கார்னரில் போயிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி I copy it on the bottom here. ஸோ எல்லாத்தோட ஸ்பார்க் லைனும் வந்துருக்கு. ஷோயிங் த ட்ரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நேம்ஸ். ஒவ்வொரு நேமுடைய ட்ரெண்டும் நமக்கு வந்துருக்கு. இதான் சொன்னீங்களா செல்லுக்குள்ளேயே சார்ட், லைன் சார்ட். போன செஷன் செல்லுக்குள்ள பார் சார்ட் பார்த்தோம், இப்போ லைன் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் மார்னிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சின்ன டிஃபரன்ஸ், யூ கேன் see a small difference is appearing here. என்னன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் see a small change has happened. Any idea what is a change? முதல் தடவையா நம்ம அந்த சேஞ்சை பார்க்குறோம். என்ன, எனிதிங், எனி சேஞ்சஸ் யூ ஆர் சீயிங் ஹியர் ஆஃப்டர் டிராயிங் த ஸ்பார்க் லைன்? அது ஓகே. வெரி குட். மார்னிங்ல சொன்னேன் இல்லைங்களா, புதுசா ஒரு டேப் ஒன்று உருவாகும். ஏதாவது ஒன்று நீங்க புதுசா பண்ணும்பொழுது லாஸ்ட்ல ஹெல்ப்புக்கு பக்கத்துல ஒரு டேப் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த டேபுக்கு பேர் என்ன ஞாபகம் இருக்கா? கான்டெக்சுவல் டேப். வெரி குட். இந்த டேப் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்க கர்சர் ஸ்பார்க் லைன்ல இல்ல, வேற எங்கேயோ கர்சர் இருக்குன்னு அர்த்தம். அப்பனா மேல ஸ்பார்க் லைன் வராது. இஃப் ஐ மேக் a click here, the spark line will appear. ஸோ இனிமேல் நாளைக்கு இன்னைக்கெல்லாம் நிறைய நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்பார்க் லைன் ஃபார்முலா ஃபங்க்ஷன் அப்போ மட்டும்தான் வராது, மற்ற சமயத்துல இந்த மாதிரி கான்டெக்சுவல் டேப் இனிமேல் நம்ம நிறைய பார்க்க போறோம். நாளைக்கு கிட்டத்தட்ட நிறைய பார்ப்போம் நம்ம இந்த கான்டெக்சுவல் டேபை. ஸோ ஐ கிளிக் ஆன் த ஸ்பார்க் லைன் நவ். இந்த ஸ்பார்க் லைனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இங்க வந்து நம்ம Q1, Q2, Q3, Q4 எல்லாம் வந்திருக்கு பக்கா. இதுல எந்த குவார்டர்ல எனக்கு அதிகமா இருக்கு, எந்த குவார்டர்ல கம்மியா இருக்குன்றத ஹைலைட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பார்க் லைனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட், நெகட்டிவ் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், மார்க்கர்ஸ். மார்க்கர்ன்றது எல்லா பாயிண்ட்டுமே டாட் வச்சிருக்கோம். எனக்கு ஹை பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ஹை பாயிண்ட்டை ஒரு டிக் அடிக்கிறேன் பாருங்க. ஆல் த ஹையஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹைலைட்டட். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நேமோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் அது Q4 தான். அதே மாதிரி லோ பாயிண்ட், ஐ செலக்ட் த லோ பாயிண்ட். ஆல் த லோ பாயிண்ட்ஸ் ஆர் ஹைலைட்டட். ஸோ எந்த குவார்டர்ல லோயஸ்டா இருக்கு, எந்த குவார்டர்ல ஹையஸ்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும். பட் இதுல என்ன பிரச்சனைனா, போத் த ஹை பாயிண்ட்ஸ் அண்ட் லோ பாயிண்ட்ஸ் ஆர் ஆல் இன் ரெட். ஒரே கலரா இருக்கு. எனக்கு ஒரே கலர் வைக்கல, வேற கலர் மாற்றணும். அதுவும் இந்த ஸ்பார்க் லைன் ரொம்ப தின்னா வேற இருக்கு, கொஞ்சம் திக்கரா மாற்றணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? ஸ்பார்க் லைன்ஸ்க்கு போயிடுங்க, ஸ்டைல்ஸ். இங்க ஸ்டைல்ல போனீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. அந்த ஆரோ மார்க்ல போய் டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு. யூ கேன் see the different colors are available here. இதுல எந்த கலர் பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் லாஸ்ட்ல இருந்து எனக்கு இந்த 3வது கலர் பேட்டர்ன் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ செலக்ட் திஸ். ஹையஸ்ட்லாம் கிரீனு, லோயஸ்ட்லாம் ரெட். ஸோ நான் இந்த 3வது கலர் பேட்டர்னை செலக்ட் பண்றேன். ஸோ கிரீன் கலர் லைனு, ஹையஸ்ட் கிரீனு, லோயஸ்ட் ரெட்டா இருக்கு. ஆர்எல்ஸ் இல்ல இது வேண்டாம், மேனுவலா நான் கலர்ஸ் மாத்தலாமா? கேன் ஐ சேஞ்ச் த மேனுவல் கலர்ஸ் ஹியர்? எஸ். ஸோ இங்க இருக்குது பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ். ஸ்டைல்ல போனீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ். மேனுவலா நம்ம கலர்ஸ் மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்பார்க் லைன் கலர்ஸ்னே ஒன்று இருக்கு பாருங்க. ஸ்பார்க் லைன் கலர்ஸ், அதுல யூ கேன் see the colors are available here. இந்த ஸ்பார்க் லைன் கலர்ன்றது இந்த லைனோடைய கலர்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு பர்பிள் கலர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஐ வில் கிவ் அ பர்பிள் கலர் ஃபார் திஸ். ஸோ பர்பிள் கலராக மாறிடுச்சு. அதே ஸ்பார்க் லைன் கலரில் போனால் வெயிட்ன்றது என்னது, அதோட திக்னஸ் எவ்வளோ திக்கர் ஆகணும். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி சரியா தெரியல எனக்கு. ஸோ ஐ வில் இன்க்ரீஸ் த திக்னஸ், மேபி 2.5 3 பாயிண்ட்ஸ் ஏதோ கொடுக்குறேன். லெட் அஸ் சே 3 பாயிண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் திக்கராக இருக்குது, கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்குது. நவ் யூ கேன் சி த சார்ட் இஸ் மோர் திக்கர் வெயிட். ஸோ ஒன்று இந்த ஸ்பார்க் லைன் கலரில் போய் கலர் மாற்றினேன், இன்னொன்று வெயிட்டில் போயிட்டு அதோட வித்து அதோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தோடைய கலரும் நீங்கள் மாற்றணும்னு வச்சிங்களேன். இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரெட்டு வேணாம், ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் கிரீன் வேணாம், அந்த கலர்லாம் நீங்கள் மாற்றணும்னா எங்கே போய் பண்ணலாம், மார்க்கர் கலர்னு இருக்கு. இந்த மார்க்கர் கலரில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு என்ன கலர், ஹை பாயிண்ட்டுக்கு என்ன கலர், லோ பாயிண்ட்டுக்கு என்னது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு என்ன கலர்ஸ், எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, பட் இங்க லைன் டிராவா இருக்கு. பட் எதெல்லாம் லாஸ்ட்ல போயிருக்கு. எனிவே லோயஸ்ட் பாயிண்ட் கிரீன் கூட சில சமயத்தில் லோயஸ்டா இருக்கலாம், சாரி பாசிட்டிவ் கூட லோயஸ்டா இருக்கலாம், சம்டைம் நெகட்டிவ் கூட ஹையஸ்டா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால எனக்கு ஒரு லைனை டிரா பண்ணணும். அந்த லைனுக்கு மேலே இருந்தால் என் வேல்யூ பாசிட்டிவ்னு அர்த்தம், அந்த லைனுக்கு கீழே இருந்தால் என் வேல்யூ நெகட்டிவ்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆக்சஸ்ல போயிட்டு ஷோ ஆக்சஸ். ஸோ அது அந்த 0th பாயிண்ட்ல ஒரு லைனை டிராப் பண்ணிடும். அந்த லைனுக்கு மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம், லைனுக்கு கீழே போச்சுன்னா லாஸ்ன்னு அர்த்தம். ஷோ ஆக்சஸ், ஆக்சஸ்ல போயிட்டு ஷோ ஆக்சஸ். ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ண முடியாது, விச் யூ கேன் டூ இட் இன் நார்மல் சார்ட்டுக்கும் ஸ்பார்க் லைனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த சார்ட்ல நீங்க பண்ண முடியாத ஒரு விஷயம், you cannot display the values inside the spark line. Spark line குள்ள values display பண்ண முடியாது. நார்மல் சார்ட்ல டிஸ்ப்ளே பண்ணலாம் வேல்யூ. இன்னொன்று இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிடையாது. இங்கே ஸ்பார்க் லைனில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நார்மல் சார்ட்ல வரும், இங்கே வராது. அதுதான் ரெண்டு மேஜரான டிஃபரன்ஸு ஸ்பார்க் லைன்ஸுக்கும் நார்மல் சார்ட்டுக்கும். சரி, இதை மாற்றிட்டேன். ஐ சேஞ்ச் த ஆக்சஸ் அண்ட் ஷோ ஆக்சஸ். இப்போ எனக்கு ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் ஐ சேஞ்ச் மை மைண்ட். இப்போ எனக்கு இது லைனாக பிடிக்கல, கேன் ஐ சேஞ்ச் டு அ காலம் ஸ்பார்க் லைன், காலம் சார்ட்டாக மாற்ற முடியுமா? எஸ். இப்போதைக்கு 3 தான் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். இன்னும் கொஞ்ச நாளில் பை சார்ட்டு ஸ்கேட்டர் டயக்ராமும் செல்லுக்குள்ளேயே வந்துடும். இப்போதைக்கு 3 தான் இருக்கு, லைனு, காலம், வின் அண்ட் லாஸ். லைன் ட்ராப் பண்ணிட்டோம், இது அப்படியே காலம் சார்ட்டாக மாற்றணும். ஸ்பார்க் லைனுக்கு போயிடுங்க. இந்த ஸ்பார்க் லைன்ற டேப்குள்ளே போனால் இங்கே இருக்கு பாருங்க, டைப். ஆல்ரெடி நம்ம லைனாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காலம்னு ஒன்று இருக்குது, வின் அண்ட் லாஸ்னு இருக்குது. என்ன வித்தியாசம் காலமுக்கும் வின் அண்ட் லாஸ்க்கும்? இப்போ வின் அண்ட் லாஸ் என்ன பண்ணோம், வேல்யூ பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி பார் சைஸு ஒரே மாதிரி தான் இருக்கும். 1000 இருந்தாலும் சரி, 0 100 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் பார் சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். பாசிட்டிவாக லாஸான்னு தெரிஞ்சா போதும், என்னோட ஆடியன்ஸுக்கு வேல்யூலாம் தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வின் அண்ட் லாஸ்க்கு போகலாம். இல்லை வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பார் சைஸு பெருசாவோ சின்னதாவோ வேணும் அப்படின்னா நீங்கள் காலம்ஸுக்கு தான் போகணும். லெட் மீ ட்ரை போத். இப்போ செலக்ட் பண்ணி வின் அண்ட் லாஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் பார் சைஸும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். யூ கேன் சி ஹியர் 1393க்கும் அதே சைஸாக தான் இருக்குது, 686க்கும் அதே சைஸ் தான் இருக்குது. ஸோ பார் சைஸ் ஆர் சிமிலர். 1950க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, 81க்கும் அதே மாதிரி தான் இருக்குது, சைஸ் மாறல. இதுவே நான் காலம்னு கொடுத்தேன்னா யூ கேன் சி த பார் சைஸ் இஸ் சேஞ்சிங். ஸோ இங்கே 1994க்கு பெரிய பார் இருக்குது, 81க்கு ஸ்மால் பார் இஸ் அப்பியரிங் ஹியர். ஸோ உங்கள் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பார் சைஸு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகணும்னா அப்போ நீங்கள் காலம்ஸ்க்கு போகலாம். இல்லை வேல்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரி பார் சைஸு ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வின் அண்ட் லாஸ்க்கு போயிடுங்க, உங்கள் இஷ்டம் தான். பட் திஸ் சீம்ஸ் டு பி வெரி டைனி. இது என்னமோ பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தோணுது. எனக்கு ப்ரெசன்டபுளாக கொஞ்சம் பெருசாக மாற்றணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், காலம் வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் த வித் ஆஃப் த காலம். காலம் வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் இன்க்ரீஸ் த ஹைட். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணால் லேட்டாக தான் ஆகும். 20-25 ஐட்டம்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றையும் போய் நான் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஹைட்டை. ஸோ செலக்ட் த 11th row. இப்போ 11th கர்சர் நீங்கள் சொல்ல முடியும். என்டையர் 11th row எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்கா? 11th row ஃபுல்லாக செலக்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், செலக்ட் த 11th row. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் போட்டுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ
select the entire table. இப்போ ஏதாவது ஒரு ரோ இந்த ரோ தான் இல்ல, ஏதாவது ஒரு ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணா all the row height will get increased. எல்லா ரோ ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Now the chart seems to be much better. I am repeating it again. திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த காலத்தோட வித்தை, எந்த காலம்ல ஸ்பார்க் லைன் இருக்கோ அது வித்தை கொஞ்சம் பெருசாகிட்டு select that 11th row. Shift space bar இல்ல 11ல போய் கிளிக் பண்ணாலும் ஓகே. Control shift down arrow, select the entire table. Increase the height of any one of the column. ஏதாவது ஒரு ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. All the row height will get increased. Now பார்க்கிறதுக்கு சார்ட் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Comparatively now it seems to be much better. Okay, இப்போ each and every ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட ட்ரெண்ட் பார்த்துக்கலாம். So select the data, control Q போட்டு சார்ட்டை டிரா பண்ணி அதில் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணிட்டோம். ஹை வேல்யூ, லோ வேல்யூ, கலர்ஸ் மாற்றணும், ஸ்பார்க் லைன்ஸில் ஒரு ஆக்சஸ்லாம் போட்டு காமிச்சிட்டோம். பட் இதே டேட்டாவுக்கு கேன் ஐ கிரியேட் அ லைன் ஸ்பார்க் லைன் ஆல்சோ. இதே டேட்டாவுக்கு எனக்கு லைனும் வேணும். காலம் ஆல்ரெடி வந்திருக்கு, பக்கத்திலே லைன் வேணும்னு வச்சுங்களேன். Select this data, control Q, spark lines. லைன் செலக்ட் பண்ணா என்ன ஆகும், ஏற்கனவே காலம் சார்ட் இருக்கு, அதுக்கு மேலேயே லைன் சார்ட் ஓவர் ரைட் ஆயிடும். காலம் சார்ட்டுக்கு மேலேயே லைன் சார்ட் ஓவர் ரைட் ஆகும். ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு அப்படி வேண்டாம், வேற இடத்துல வரணும். இதை டிஸ்டர்ப் பண்ணாம, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் திஸ். சேம் டேட்டா ஆல்ரெடி வி ஹேவ் அ காலம் ஸ்பார்க் லைன், எனக்கு இன்னொரு ஸ்பார்க் லைன், லைன் ஸ்பார்க் லைன் வரணும். ஸோ இப்போ கண்ட்ரோல் கியூ ஒர்க் அவுட் ஆகாது. கண்ட்ரோல் கியூ பக்கத்து காலம்ல சார்ட் வரதா இருந்தா கண்ட்ரோல் கியூ ஓகே. வேற ஒரு இடத்துல வரனா நீங்க கண்ட்ரோல் கியூ யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், செலக்ட் திஸ், இன்சர்ட்ன்ற டேபுக்குள்ள போயிடுங்க. இன்சர்ட், அந்த இன்சர்ட்ன்ற டேபு கீழே ஸ்பார்க் லைன் தனியா ஒரு குரூப்பே இருக்கு பாருங்க, ஸ்பார்க் லைன். அதுல இருக்கு லைன், காலம், வின் அண்ட் லாஸ். உங்க ஸ்கிரீன் சைஸை பொறுத்து மாறும். வெர்டிகலா இருக்கும், சில ஸ்கிரீன் சைஸ்ல டாப் டு பாட்டமா கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்கிரீன் சைஸ் இந்த மாதிரி சின்னதா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த ஸ்பார்க் லைன் இந்த மாதிரி இருக்கும், மேலே கீழே இருக்கும். இங்கே பாருங்க, லைன், காலம், வின் அண்ட் லாஸ் இப்படி இருக்கும். பெருசா இருந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட்ல இருக்கும், எல்லாம் ஒண்ணுதான். ஸோ செலக்ட் திஸ் டேட்டா, இன்சர்ட்ல போயிட்டு என்ன லைன் வேணுமா, காலம் வேணுமா, வின் அண்ட் லாஸ் வேணுமா டிசைட் பண்ணுங்க. சப்போஸ் நான் லைன் வேணும்னு கிளிக் பண்றேன், எங்க வேணும்னு கேட்கும். வேர் யூ வாண்ட் தட் லைன், இட் வில் ஆஸ்க் வேர் யூ வாண்ட் தட் லைன். எனக்கு இங்க எங்கேயோ வேணும். கண்ட்ரோல் கியூவுக்கு எங்க வேணும்னு கேட்காது, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிடும். ஏன்னா கண்ட்ரோல் கியூ எப்பவுமே பக்கத்துல தான் கிரியேட் பண்ணோம். வேற இடத்துல வேணும்னா வேற எங்க வேணும்னு கேட்கும், அங்க செலக்ட் பண்ணிக்கிங்க, ஓகே கொடுங்க, எஸ். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஸ்பார்க் லைன் வந்துச்சு. அப்படியே காப்பி, வழக்கம் போல அப்படியே டிராக் பண்ணி காப்பி பண்ண வேண்டியதுதான். ஸோ ஒரே டேட்டாவுக்கு ரெண்டு விதமான சார்ட், ஒன்னு காலம் சார்ட், இன்னொன்னு லைன் சார்ட். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் திஸ் Q1, Q2, Q3, Q4. இன்சர்ட்டுக்கு போயிட்டு லைனா, காலமா, வின் அண்ட் லாஸா டிசைட் பண்ணி, சப்போஸ் நான் லைன்னு கிளிக் பண்றேன், எங்க வேணும் இந்த லைன், செலக்ட் இட் ஹியர், சே ஓகே. அந்த இடத்துல நமக்கு லைன் சார்ட் டிரா பண்ணி, copy this on the bottom. Okay, இப்போ இந்த ஸ்பார்க் லைன் எனக்கு வேண்டாம், டெலீட் பண்ணணும். நீங்க சொல்லுங்க, how can I delete this spark line? ஸ்பார்க் லைனே வேண்டாம்னா எப்படி டெலீட் பண்ணலாம்? ஜஸ்ட் டெலீட் பிரஸ் பண்ணீங்கன்னா டெலீட் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும், ஸ்பார்க் லைன்ற டேப், கர்சர் இங்க எங்கேயாவது வச்சுக்கோங்க. ஸ்பார்க் லைன்ற டேப்குள்ள போனா கிளியர், கடைசியா இருக்கு பாருங்க, கிளியர். கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன் ஆர் கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன் குரூப், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம கர்சர் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த செல்லில் இருக்கிற ஸ்பார்க் லைன் மட்டும் டெலீட் ஆகணும், கீழே இருக்கிறதுலாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், மொத்த ஸ்பார்க் லைன் டோட்டலாகவே டெலீட் பண்ணா ரெண்டாவது ஆப்ஷன். இப்போ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா முதல் இந்த செல்லில் இருக்க முதல் ஸ்பார்க் லைன் மட்டும் டெலீட் ஆகும். மொத்தமாக டெலீட் பண்ணனா அப்போ நீங்கள் ஸ்பார்க் லைன் குரூப்புக்கு போயிடணும். கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன் குரூப். ஓகே, ஸோ
ஸோ டெலீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்பார்க் லைனில் போயிட்டு கிளியரில் போய் தான் டெலீட் பண்ணணும். ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்றைக்குமே டேட்டாவை பொறுத்து ரைட் சைடில் தான் வரும். வேறு எங்கேயாவது வரனா நீங்கள் இன்சர்ட் போகலாம். ஆனால் இன்சர்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டு மேட்டர் இல்லை, மேலே டாப் டு பாட்டம் கூட ஸ்பார்க் லைன் பண்ணிக்கலாம். மேலே இருந்து கீழே கூட ஸ்பார்க் லைன் பண்ணலாம். செலக்ட் திஸ் Q1 அந்த என்டையர் டாப் டு பாட்டம் காலத்தை செலக்ட் பண்ணுறேன். ஐம் செலக்டிங் டாப் டு பாட்டம் ஹியர். இன்சர்ட் ஸ்பார்க் லைன். பழக்கம் போல் லைனாக காலமாக வின் அண்ட் லாஸாக டிசைட் பண்ணிக்கோங்க. லைன் எங்கே வேணும் கீழே வரும். லெஃப்ட் டு ரைட் மட்டும் இல்லை, டாப் டு பாட்டம் கூட சார்ட் வரும். ஓகே, பாருங்க, இது Q1 உடைய சார்ட், இது Q2, Q3, Q4. ஸோ இப்படியும் நீங்கள் சார்ட்டை ட்ரா பண்ணலாம். ஸோ டு லெஃப்ட் டு ரைட்டும் சார்ட் வரும், டாப் டு பாட்டமும் சார்ட் வரும். இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேனுவல் சார்ட்டை வந்து உங்கள் ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் செக் பண்ண முடியாது. பெட்டர் யூ கேன் கோ ஃபார் ஸ்பார்க் லைன்ஸ். நாளைக்கு இதே ஸ்பார்க் லைனில் டேஷ்போர்டில் பிவட்ஸ்லாம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். Done? Clear? Today's second free hit. 2 சிக்ஸர் ஒருத்தருக்கு. ரெண்டாவது ஃப்ரீ ஹிட் எக்ஸசைஸ் நம்பர் 10 இருக்கு. ஜனவரி பிப்ரவரி ப்ராசஸ் ரெக்வெஸ்ட் SLA டிவியேஷன், ரீவொர்க் பர்சன்டேஜ், குவாலிட்டி ஸ்கோரு, ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸு, கம்ப்ளைன்சஸ் பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஒரு 4 ரோ இருக்கு. ஒவ்வொரு மந்த்லையும் எவ்வளோன்னு இருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பார்க் லைன் கிரியேட் பண்ண போறீங்க. 2 விதமான ஸ்பார்க் லைன். யூ ஆர் கோயிங் டு கிரியேட் 2 ஸ்பார்க் லைன்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் கிரியேட் அ காலம் ஸ்பார்க் லைன். முதல்ல காலம் ஸ்பார்க் லைன், அடுத்தது லைன் ஸ்பார்க் லைன். காலம் ஸ்பார்க் லைனும் வரணும். ஃபர்ஸ்ட் காலம் ஸ்பார்க் லைன் வரணும், அப்புறமா லைன் ஸ்பார்க் லைன் வரணும். யூ ஹேவ் டு கிரியேட் அ காலம் ஸ்பார்க் லைன், தென் லைன் ஸ்பார்க் லைன். லோயஸ்ட்லாம் ரெட் கலர்ல இருக்கணும். லோயஸ்ட் வேல்யூலாம் ரெட், ஹையஸ்ட் வேல்யூனா கிரீன். ஷோ ஆக்சஸ். ஷோ ஆக்சஸ்னா என்ன அர்த்தம்? அந்த நெகட்டிவ்க்கு கீழே ஒரு லைன் டிரா பண்ணணும். அதுக்கு மேலே போனால் பாசிட்டிவ், அதுக்கு கீழே போனால் நெகட்டிவ்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸ்பார்க் லைன் கலர் வந்து லைட்டு ப்ளூ கலர்ல இருக்கணும். கொஞ்சம் வித்தம் கொஞ்சம் பெருசாக்கி காட்டுங்க. 3 பாயிண்ட்னு போட்டிருக்கேன், நீங்கள் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்கும். லோயஸ்ட் ரெட்டு, ஹையஸ்ட் கிரீன் மேடம். லோயஸ்ட்லாம் ரெட்டு, ஹையஸ்ட்லாம் கிரீன், அவ்வளோதான். ரெண்டு ஸ்பார்க் லைன். கிரியேட் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பார்க் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் ஸ்பார்க் லைன், அடுத்தது லைன் ஸ்பார்க் லைன். லோலாம் ரெட், ஹையஸ்ட்லாம் கிரீன். ஆக்சஸ் காமிக்கணும். ஷோ ஆக்சஸ். ஆக்சஸ் மேல இருந்தா பாசிட்டிவ் அர்த்தம், ஆக்சஸ் கீழே இருந்தா நெகட்டிவ். கொஞ்சம் திக்னஸ்.
So
select this data, entire data select பண்ணி first control Q லே பண்ணிடலாம். control Q spark line, முதல் spark line என்னது column spark line, and I copy this on bottom. Spark line color light blue. அடுத்தது highest point, spark line marker color high point வந்து green, marker color low point red. Okay, அப்புறமா இன்னொன்று பண்ண வேண்டியது access show access. இது column spark line-க்கு முடிச்சிட்டோம். We have did it for the column spark line. கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால height-ஐ கொஞ்சம் increase பண்ணிக்கிறேன். I will increase the height of this. The first spark line. அதே மாதிரி இதே டேட்டாவுக்கு select the same data. Control Q நீங்க பண்ண முடியாது. So you have to go for insert line. எங்க வேணும் அந்த line? I want it here. Okay. Once again we'll go to spark line, light blue. இதுக்கு மட்டும் கொஞ்சம் thickness increase பண்ண சொன்னேன். Weightல போயிட்டு weight is 3 points. Marker color high point. High point is green. Marker color low point is red. இன்னொன்று பண்ணணும் access show access. காப்பி பண்ணிடுவோம் பாட்டம்ல. ஸோ ஒரே டேட்டாவுக்கு ரெண்டு விதமான ஸ்பார்க் லைன்ஸ். இட் ஷோயிங் த ட்ரெண்ட். ஜனவரி பிப்ரவரியில் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, செல்லுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வரலான்னு. லேட்டஸ்ட் வெர்ஷனில் we can bring everything inside a cell. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே மெட்ரிக்ஸோ இந்த ப்ராடக்டோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்டோட நேம் இருக்குது, அதை நான் ஃபோட்டோகிராஃப்ஸாக கொண்டு வரணும். இல்லை ஒரு எம்ப்ளாயி நேம் ஏதோ ஒரு ஷீட்டில் இருந்து ஷீட் நம்பர் 2ல் இந்த எம்ப்ளாயி நேம், இவரோட நேம் இருக்குது, இதுக்கு நேராக இவருடைய ஃபோட்டோவை இங்கே கொண்டு வரணும், அவருடைய பிக்சர். ஸோ ஷார்ட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணும்போது லுக்அப் பண்ணும்போதும் அவர் ஃபோட்டோகிராஃப்ஸும் ஷார்ட் ஆகணும், ஃபில்டர் ஆகணும், லுக்அப் ஆகணும். செல்லுக்குள்ளேயே எப்படி பிக்சரை கொண்டு வருது? லேட்டஸ்ட் வெர்ஷன் 365 தான் பாசிபிள். இப்போ அந்த சிவான் இருக்கான்னு வச்சுக்கலாம், அவருடைய ஃபோட்டோவை நான் இங்கே கொண்டு வரணும் செல்லுக்குள்ளேன்னு நினைக்கிறேன். இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. இன்சர்ட், அதில் பிக்சர்னு ஒன்று இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு சி த பிக்சர், உங்கள் ஸ்க்ரீனில் அந்த பிக்சர் தெரியலன்னா, உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்லஸ்ட்ரேஷனுக்கு போயிடணும். இன்சர்ட்டுக்கு போயிட்டு இல்லஸ்ட்ரேஷன் போயிடுங்க. கோ டு இல்லஸ்ட்ரேஷன். இல்லஸ்ட்ரேஷன் கீழே போனீங்கன்னா பிக்சர். இன்சர்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே பிக்சர் இருந்தால் ஓகே, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லைன்னா இல்லஸ்ட்ரேஷனுக்கு போயிடுங்க. இன்சர்ட்டில் போயிட்டு இல்லஸ்ட்ரேஷன், பிக்சர், ரெண்டு ஆப்ஷன், பிக்சர் இன் செல், பிக்சர் ஓவர் செல். நம்ம செலக்ட் பண்ண போகிறது பிக்சர் இன் செல். திஸ் டிவைஸ் ஆர் ஸ்டாக் இமேஜஸ் ஆர் ஆன்லைன். ஆன்லைனில் பிக்சர் இருக்கா, திஸ் டிவைஸில் இருக்கா, ஏதோ ஒன்று. நான் இப்போ இல்லை ஸ்டாக் இமேஜஸ் போனீங்கன்னா, ஸ்டாக் இமேஜஸ் மைக்ரோசாஃப்டில் சில ப்ரீ டிஃபைன்டாக நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் போய் இமேஜஸ் எடுக்கிறது பதிலாக இங்கே இருக்கிற இமேஜஸ் எடுக்கலாம். இது வந்து நோ காப்பி ரைட் ஃபார் திஸ், இதுக்கான காப்பி ரைட்லாம் எதுவும் இல்லை. சப்போஸ் நான் ஏதோ ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறேன், ஐ இன்சர்ட் அ பிக்சர், சம் ஸ்டாக் இமேஜஸ், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சிஸ்டமில் நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிக்சரை கூட இன்சர்ட் பண்ணுங்கள். யூ கேன் இன்சர்ட் எனி ஒன் ஆஃப் த பிக்சர். செல்லுக்குள்ளேயே இந்த பிக்சர் வந்துச்சு பாருங்களேன், செல்லுக்குள்ளேயே இந்த பிக்சர் வந்துச்சு. ஸோ இது இந்த பர்சனோட பிக்சர்னு எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கணும், பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ செல்லுக்குள்ளே வந்ததுனால என்ன அட்வான்டேஜ்? ஷார்ட் பண்ணும்போது, ஃபில்டர் பண்ணும்போது, இல்லை வீலுக்கப்போ ஏதோ பண்ணும்போது பிக்சரும் சேர்ந்து லுக்கப் ஆகும், அது ஓகே. பட் இந்த பிக்சர் ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசாக்கி பார்த்துக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். அந்த செல்லை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு சின்ன பட்டன் வரும் பாருங்க, பிளேஸ் ஓவர் செல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் ஜூம் ஆகி பெருசாகி காமிக்கும். திரும்ப பழையபடி வரணும்னா அதே பட்டனை இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்கள், இட் வில் கோ பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். ஸோ யாராவது ஒருத்தர் பிக்சரை ஜூம் பண்ணி பார்க்கணும், அதை கிளிக் பண்ணி பெருசாக்கி பார்த்துக்கலாம். திரும்ப அதையே கிளிக் பண்ணுங்கள், இட் வில் கம் டு த செல். செல்லுக்குள்ளேயே பிக்சர். இன்சர்ட்டுக்கு போயிட்டு பிக்சர், பிக்சர், பிளேஸ் இன் திஸ் செல். திஸ் டிவைஸ் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டிவைஸ்லேருந்து எடுத்துங்க, ஸ்டாக் இமேஜஸ் இல்லை ஆன்லைன் பிக்சர். ஸோ ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் டவுன்லோட், நெட்டில் இருந்தால் நீங்கள் நெட் ஆனில் இருந்தால் ஸ்டாக் இமேஜஸ்லேருந்து எடுத்துங்க, இல்லை உங்கள் சிஸ்டமில் வேறு ஏதாவது ஒரு பிக்சர் இருந்தால் கூட டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. கிரே அவுட் ஆயிருக்கா? எல்லாமே கிரே அவுட் ஆயிருக்கா? பிக்சர் மட்டும்
இல்லை மேடம், இங்கே சார்ட்டு பக்கத்தில் சார்ட்லாம் இருக்கு. செல்லுக்குள்ள கர்சர் வைக்க, செல்லுக்கு வெளியே, செல்லுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது கர்சர் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கோம், சரியா வராது. சும்மா செல்லை கிளிக் பண்ணுங்க, அவ்வளோ. ஓகே, பட் நீங்க நிறைய பிக்சர் இன்சர்ட் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் யுவர் ஃபைல் சைஸ் வில் கெட் இன்க்ரீஸ்ட். அது வேற வழியில் உங்க ஃபைல் சைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. வேண்டானா நீங்கள் செலக்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக உங்கள் கீபோர்டில் டெலீட் பண்ணிங்கன்னா இட் வில் கெட் டெலீட்டட். இப்போ இதே மாதிரி வேற என்ன செல்லுக்குள்ளே கொண்டு வரலாம்? செல்லுக்குள்ளே பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு, காலம் சார்ட்டு, வின் அண்ட் லாஸ், பிக்சரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஷீட்டுக்கு போயிடுறேன். இல் கோ டு த ஷீட் நம்பர் 8. இதில் டாஸ்க் நேமு ஸ்டார்ட் டேட்டுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். எந்தெந்த டாஸ்க்லாம் நம்ம முடிச்சிட்டோம், எந்தெந்த டாஸ்க்லாம் முடிக்கல, இதெல்லாம் முடிச்சிட்டேன், இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்த டாஸ்க்கை இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்றது செக் பாக்ஸ் டிக் அடிக்கலாம். ஸோ செல்லுக்குள்ள கர்சர், இதுவும் 365ல லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான். செல்லுக்குள்ள கர்சர் வச்சுக்கிங்க, இன்சர்ட்டுக்கு போயிட்டு செக் பாக்ஸ்ன்னு ஒன்று பாருங்க, செக் பாக்ஸ். கிளிக் ஆன் தட் செக் பாக்ஸ். செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு அந்த செல்லுக்குள்ள. அது அப்படியே நான் கீழே காப்பி பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ஐ வில் கோ டு த கார்னர் ஹியர் அண்ட் ஐ ட்ராக் இட். ஸோ இப்போ எந்தெந்த ஆக்டிவிட்டியெலாம் நம்ம முடிச்சிட்டோம், இப்போ ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஒரு டிக் அடிச்சுக்கலாம். ஸோ இதை முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ டிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டியை நம்ம முடிக்கலன்னு அர்த்தம். எதெல்லாம் முடிச்சிட்டோமோ அதெல்லாம் டிக்கு, எதெல்லாம் முடிக்கலையோ அதெல்லாம் அன்டிக் பண்ணிக்கலாம். இது ஒரு புது ஃபீச்சர் தான், லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். இன்சர்ட்டில் போயிட்டு செக் பாக்ஸ், அந்த இல்லஸ்ட்ரேஷன் பிக்சருக்கு பக்கத்திலே இருக்கும் செக் பாக்ஸ். ஓகே, exercise number 11. Exercise number 11 வந்துருங்க. Where we can see there are 2 columns available. 2 காலம் இருக்கு. ஒன்னு நேம், இன்னொன்னு டேட் ஆஃப் பர்த். நேம்னு ஒன்று இருக்கு, டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று. ஸோ நாம என்ன பண்ண போறோம்? I think you would have guessed or you would have predicted what we are going to do here. We are going to find out the age in terms of years, months and days. ஏஜ் வந்து இயர்ஸில் வேணும், மந்த்ஸில் வரணும், டேஸ்லையும் 3 விதமாக வரணும். ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டேட்டு நமக்கு தேவைப்படுது. we need 2 dates to find out the age. ஒரு டேட் ஆல்ரெடி இருக்கு, டேட் ஆஃப் பர்த். இன்னொரு டேட் வேணும். என்ன இன்னொரு டேட்? இன்னைக்கு டேட், டுடேஸ் டேட். இன்னைக்கு டேட்டை கொண்டு வரதுக்கு 3 மெத்தட் இருக்கு. இன்னைக்கு மார்னிங் தான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். 3 types ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தாலும் இன்னைக்கு டேட் வரும், டுடே கொடுத்தாலும் இன்னைக்கு டேட் வரும், நவ்னு கொடுத்தாலும் இன்னைக்கு டேட் வரும். நீங்க சொல்லுங்க எது பெட்டர்னு நினைக்கிறீங்க? ஏஜ் கண்டுபிடிக்கிறது கண்ட்ரோல் செமிகோலனா, டுடேவா, நவ்வா? டுடேவா? கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தா என்ன ப்ராப்ளம்?
ஃப்ரீஸ் ஆகிடும், மாறாது. இது ஒரு 1 year கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பான ஏஜ் காமிக்கும். இன்னைக்கு டேட்ல அன்னைக்கு ஏஜ் காமிக்கும், அது தப்பு. நவுக்கு டைம் தேவைப்படாது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். டுடே. ஸோ ஏதாவது ஒரு செல்லில் போயிட்டு ஏதாவது ஒரு செல், ஏன்னா ஒரு செல்லில் டுடே கொடுங்க, நிறைய செல்லில் டுடே குடிச்சிங்கன்னா சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு செல்லில் போயிட்டு டுடே, TODAY, ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எம்டிஆர் இருந்தால் ஓகே. ஸோ இன்னைக்கு டேட். ஸோ டுடேஸ் டேட் ஈக்குவல் டு டுடே. ஏதோ ஒரு செல்லில் இன்னைக்கு டேட் டைப் பண்ணி வச்சுங்க. எனி ஒன் ஆஃப் த செல் யூ டைப் டுடேஸ் டேட். ரைட். இப்போ நாம ஏஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் we are going to use some formula or a function. ஒவ்வொரு வெர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலா ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் 329 2007 வெர்ஷனில் 329 ஃபங்க்ஷன் இருந்தது. அப்புறம் ஒரு 12 ஃபங்க்ஷன் ஆட் பண்ணாங்க, 341, அப்புறம் 400, 483, 489, 500. அப்படி இப்போலாம் நாங்கள் ஸ்டாப்பே பண்ணிட்டோம். ஃபார்முலாவே ஆட் இங்கே கவுண்ட் பண்ணுறதே என்ன, அது போயிடுச்சு. 500 600க்கு மேலே ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. வருஷனுக்கு வருஷன் புது ஃபார்முலாஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எங்கே இருக்கு, எங்கே பார்க்கலாம் இந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன்? ஏதாவது ஒரு எம்டி செல்ல கர்சர் வச்சுக்கிங்க. 3 மெத்தட். ஃபார்முலான்ற டேபுக்குள்ள போயிடுங்க. go to the formula tab. under the formula tab, இந்த ஃபார்முலான்ற டேப்ல போனா இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன் இப்படி பண்ணலாம். மெத்தட் 1. மெத்தட் நம்பர் 2 இங்க இருக்கு இல்லையா, FX, இதை கிளிக் பண்ணலாம். மெத்தட் நம்பர் 3 ஷார்ட்கட் கீ Shift F3 பிரஸ் பண்ணலாம். இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியா இருக்கோ பண்ணிக்கோங்க. ஃபார்முலால போய் இன்சர்ட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணாலும் ஓகே, FX கிளிக் பண்ணாலும் ஓகே, Shift F3 பண்ணாலும் ஓகே. மூணும் ஒரே ஆப்ஷன், ஒரே ஸ்கிரீன்ல வந்து தான் லேண்ட் ஆகும். Let us do that. Shift F3. புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதுல மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷன், நாம அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் மோஸ்ட் ரீசன்ட்லி. இல்லை எனக்கு மோஸ்ட் ரீசன்ட்லி வேண்டாம், எல்லா ஃபங்க்ஷனையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மோஸ்ட் ரீசன்ட்லிக்கு பதிலாக ஆல்னு இருக்கு பாருங்க. ஆல் ஃபங்க்ஷன்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் ஏலேருந்து இசட் வரைக்கும் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஏலேருந்து இசட் வரைக்கும் எக்ஸல்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் லிஸ்ட் ஆகும். ஏலேருந்து ஆரம்பித்து இசட் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் 500 ஃபங்க்ஷனுக்கு மேலே லிஸ்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏபிஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஏபிஎஸ்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு வச்சுங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஏபிஎஸ். நீங்கள் ஏபிஎஸ்ன்னு கிளிக் பண்ணி கீழே பாருங்களேன், அந்த ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஏபிஎஸ் நம்பர். ஏபிஎஸ்ன்னு நீங்கள் ஒரு நம்பரை கொடுத்தீங்கன்னா எக்ஸலுக்கு அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் உங்களுக்கு? தட் வில் கன்வெர்ட் தட் நம்பர் இன்டு அ அப்சல்யூட் நம்பர். அந்த நம்பரை அப்சல்யூட் நம்பராக மாற்றி கொடுத்துரும். நம்பர் வித்தவுட் சைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நெகட்டிவ் நம்பரை கொடுத்தீங்கன்னா இட் வில் கன்வெர்ட் தட் நெகட்டிவ் இன்டு அ பாசிட்டிவ். பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் வரும். ஸோ நெகட்டிவ் வில் பி கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் வில் பி கன்வெர்டட் அஸ் அ பாசிட்டிவ். பட் ஸ்டில் இதை படித்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு புரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, ஹெல்ப் ஆன் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஹெல்ப்பை கிளிக் பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் கனெக்டாக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனோட ஹெல்ப்பு காமிக்கும். எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷனை, என்னென்ன வெர்ஷனில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இதோட சின்டாக்ஸ் என்ன, இதோட எக்ஸாம்பிள் என்ன. சில ஃபங்க்ஷனுக்கு வீடியோ கூட இருக்கும். ஸோ ABS2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 2ன்னு வரும். ABS-2ன்னு கொடுத்தீங்கன்னா 2ன்னு வரும் ஆன்சர். ABS-A2ன்னு கொடுத்தீங்கன்னா A2, இது A1 இது A2ன்னு எடுத்துப்போம். A2ல -4ன்னு இருக்கு, ஆன்சர் வந்து 4ன்னு வரும். இதை படிச்சதுக்கு அப்புறமா நமக்கு if you are not able to understand, டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. Control-C, copy the data. Come to Excel. காப்பி பண்ணி எக்ஸலுக்கு வந்து ஏதாவது ஒரு செல்லில் எம்டி செல்லில் வச்சுக்கிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. A1ல வச்சு பேஸ்ட் பண்ணுங்க, அதான் பெட்டர். ஸோ உங்கள் ஃபார்முலா அப்படி இது ABS2 இங்கே செல்லில் வச்சிங்கன்னா தெரியும். மேலே பாருங்கள், ABS2 ஆன்சர் 2, ABS-2 ஆன்சர் 2, ABS-A2. A2ன்றது எந்த செல்லு? இதான் A2. A2ல -4க்கு ஆன்சர் வந்து 4ன்னு வரும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஈஸியான மெத்தட்.
சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் VLOOKUP மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷனில் VLOOKUPலாம் கூட இருக்கும். இல்லை நீங்கள் இங்கே போய் டைப் பண்ணிக்கலாம், VLOOKUPனு கூட டைப் பண்ணலாம். டைப் பண்ணி ஹெல்ப் ஆன் த ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணுங்க அண்ட் இட் வில் ஷோ யூ த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ ஆல்சோ. எப்படி இந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம், ஈக்குவல் டு போட்டு VLOOKUP போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் எனிவே நம்ம அடுத்த எக்ஸசைஸில் இன்னைக்கு நாளைக்கு காலையில் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸல்ல கிடையாது, ஹைடா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் எக்ஸல்ல ஹைடா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. திஸ் இஸ் த ஒன்லி ஃபங்க்ஷன் ஹிடன் இன் எக்ஸல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஈக்குவல் டு ஏன்னு டைப் பண்ணி பாருங்களேன். ஏல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட்ல வரும். பின்னு டைப் பண்ணி பாருங்களேன், பில என்னென்ன ஃபங்க்ஷனோ அதெல்லாம் லிஸ்ட்ல வரும். பட் இப்போ நாம பார்க்க போற ஃபங்க்ஷன் வந்து டேட் டிஃப், DATEDIF, அதோடைய டேட் டிஃபரன்ஸோடைய ஷார்ட் ஃபார்ம் டேட் டிஃப். நான் டைப் பண்றேன் பாருங்க, DAன்னு டைப் பண்றேன், லிஸ்ட்லயே வரல அந்த ஃபங்க்ஷன். பட் இட்ஸ் ஹிடன் இன் எக்ஸல். DATE டேட் DIF, ஒரே ஒரு எஃப் தான். DATEDIF டேட் டிஃப்னு டைப் பண்ணுங்க. வேற வழி இல்லை, நம்ம டைப் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பார்த்துங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணீங்கன்னா ரெஃப்ன்ற எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டேட் டிஃப் பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேமு ஓப்பன் பிராக்கெட், அதுக்குள்ள இன்புட்டை கொடுக்கணும். ஒவ்வொரு இன்புட்டை கொடுத்தோம்னா கமா கொடுக்கணும். முதல் இன்புட், ரெண்டாவது இன்புட்னா கமா கொடுக்கணும். முதல் இன்புட் இங்க மூணே இன்புட் தான் நமக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் இன்புட் என்னன்னா ஓல்டு டேட், பழைய டேட், ஸ்டார்டிங் டேட். ஸோ இங்க ரெண்டு டேட் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டுடேஸ் டேட் இருக்கு. எது பழைய டேட், எது ஸ்டார்டிங் டேட்னு நினைக்கிறீங்க? டேட் ஆஃப் பர்த். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. B11 தான் பழைய டேட், ஓல்டு டேட், டேட் ஆஃப் பர்த். டேட் டிஃப் பிராக்கெட் ஓப்பன் B11 கமா எண்ட் டேட். எது கடைசி எண்ட் டேட்னா இன்னைக்கு டேட் தான். டுடேஸ் டேட் இஸ் மை எண்ட் டேட் கமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டேட் கமா எண்டிங் டேட் கமா இந்த ரெண்டு டேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் டேட் டிஃப். எந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும், எந்த யூனிட்ஸ்ல வேணும், இயர்ஸ்ல வேணுமா, மந்த்ஸ்ல வேணுமா, டேஸ்ல வேணும்? இயர்ஸ்ல வேணும். அப்பனா முதல் லெட்டர், இயருடைய முதல் லெட்டர் என்னது? Y. டபுள் கோட்ஸ் போடுங்க. ஏன்னா டெக்ஸ்ட் இல்லையா, டெக்ஸ்ட்ன்றதுனால நீங்க டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். நேரடியா நீங்க டைப் பண்ண முடியாது. ஒய்லாம் இப்படி டைப் பண்ணக்கூடாது, ஏன்னா டெக்ஸ்ட். காலையிலேயே பார்த்தோம், அந்த ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்தோம், அதுக்கெல்லாம் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். நீங்க டெக்ஸ்ட் எப்பெல்லாம் ஃபார்முலா ஃபங்க்ஷனுக்குள்ள டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் டபுள் கோட்ஸ் கம்பல்சரியா கொடுத்தே ஆகணும். இது எக்ஸல்ல மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க எல்லா சாஃப்ட்வேருக்கும் காமன் தான். நீங்க எந்த சாஃப்ட்வேர், பைத்தான், ஜாவா, C++, எந்த சாஃப்ட்வேர் வேணா உலகத்தில் யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலாக்குள்ள ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் டபுள் கோட்ஸ் போட்டு தான் கொடுக்கணும், வேற வழியே இல்லை. டபுள் கோட்ஸ் Y ரெப்ரசன்ஸ் இயர்ஸ். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணு. டபுள் கோட்ஸை ஓப்பன் பண்ணால் அந்த டபுள் கோட்ஸ் டைப் பண்ணி முடிச்ச உடனே க்ளோஸ் பண்ணிடணும். பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணணும். லெட் அஸ் க்ளோஸ் த பிராக்கெட் ஆல்சோ and I press enter or a control enter. இப்போ என்டரோ இல்லை கண்ட்ரோல் என்டரோ பண்ணுறேன். எஸ், இட் ஷோஸ் மீ த ஏஜ் 47 இயர்ஸ். 1978 பிறந்திருக்காரு. இது 2025. ஸோ அவரோட ஏஜ் வந்து 47 இயர்ஸ், 47 வயசு ஆகுது. கீழே காப்பி பண்ணால் கண்டிப்பாக எரர் வரும். அந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஏன் எரர் வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஈக்குவல் டு DATEDIF bracket open starting date, date of birth, comma ending date, today's date, comma double quotes, Y close quotes, bracket close. Yes, 47 years. oda age வந்து 47 years. கரெக்டா? 1978 பிறந்திருக்காரு. 25 இயர்ஸ், அங்கே ஒரு 22 இயர்ஸ், 47 இயர்ஸ். எனி சேலஞ்சஸ்? கீழே காப்பி பண்ணும்போது எரர் வரும், அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். செல்லுக்குள்ளேயே ஏதாவது ப்ராப்ளம் சேலஞ்சா இருந்தா சொல்லுங்க.
ரெஃப் எரர் ஏதாவது எரர் வந்துன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். இல்லை சில பேருக்கு டேட் ஃபார்மேட்டாக வந்துருக்குன்னா அதை நம்பராக மாற்றிக்குங்க. Ctrl+Shift+1 Ctrl+Shift tilde போட்டு டைம் டேட் ஃபார்மேட்டை நம்பர் ஃபார்மேட்டாக மாற்றிக்குங்க. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நான் பாட்டம்ல காப்பி பண்ண போறேன். ஈஸியஸ்ட் ஆர் பெஸ்ட் மெத்தட் டு காப்பி த ஃபார்முலா ஆன் த பாட்டம் இஸ் இந்த கார்னர் எட்ஜுக்கு போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. டிராக் பண்ணலாம் பட் லேட் ஆகும், அதனால டபுள் கிளிக் பண்றது பெஸ்ட் மெத்தட். ஐ மேக் அ டபுள் கிளிக் ஹியர். த ஃபார்முலா இஸ் காப்பிட். நம்னு சில எரர் வரும். ஏன் இந்த எரர் வருது? வாட் இஸ் த எரர் ஃபார் திஸ்? ஏன்னா ஒரு வேல்யூ கரெக்டா இருக்கு, இன்னொரு வேல்யூ தப்பா இருக்குன்னா தான் இந்த எரர் வரும். ஒரு வேல்யூ நம்பர்ல இருக்கு, ஒரு வேல்யூ சரியா இல்லைன்னா தான் இந்த எரர் வரும். டேட்டே நம்பரா தான் ஸ்டோர் ஆயிருக்கு, தெரியும் இல்லையா? காலையில பார்த்தோம்னு நினைக்கிறேன். டேட் எல்லாமே நம்பரா தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட்? 1 Jan 1900 இருந்து நம்பரா தான் ஸ்டோர். இது எல்லாமே நம்பரா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனாலதான் எரர்னு வருது. ஏன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு செகண்டுக்கு வரலையே? ஏன்னா இங்க என்ன பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட் பர்சன் அபிஷேக்கு B11 எடுத்துக்கிச்சு, H6 எடுத்துக்கிச்சு, கரெக்டா. கீழே வரும்போது B11 B12 மாறி இருக்கு, H6 H7 மாறி இருக்கு. இதை ஒவ்வொரு செல்லையும் போய் நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை ஒரே ஷாட்ல ஆடிட் பண்றது எப்படி? ரெண்டு மெத்தட் இருக்கு ஆடிட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபார்முலான்ற டேபுக்குள்ள போயிடுங்க. ஃபார்முலான்ற டேபுக்குள்ள போனா ஷோ ஃபார்முலாஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. சில ஸ்க்ரீன்ல அந்த ஷோ ஃபார்முலாஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கும். உங்க ஸ்க்ரீன் சைஸ் சின்னதா இருந்துச்சுன்னா அந்த ஷோ ஃபார்முலாஸ் கொஞ்சம் சின்னதா இந்த மாதிரி ட்ரேஸ் பிரசிடென்ஸுக்கு பக்கத்துலேயே இருப்பாருங்க, எஃப்எக்ஸ் போட்டு இருக்கும். ஸோ ஷோ ஃபார்முலாஸ் இருக்கும். இல்லைனா ஷார்ட்கட் கீயும் இருக்கு. அதுக்கு Ctrl tilde காலையில் யூஸ் பண்ணீங்க இல்லையா, எஸ்கேப்புக்கு கீழே டேபுக்கு மேலே Ctrl+Shift tilde பண்ணோம். இது வெறும் Ctrl tilde, இது வெறும் Ctrl tilde. ஸோ அந்த Ctrl tilde ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லை அந்த ஷோ ஃபார்முலாஸை கிளிக் பண்ணுங்க. எது ஈஸியாக இருக்கோ பண்ணுங்க, ரெண்டும் ஒன்று தான். ஷோ ஃபார்முலாஸ். இப்போ உங்க ஃபார்முலா முழுக்கவே காமிக்குது பாருங்க. டேட் டிஃப் B11, H6. B11ன்றது இவருடைய டேட் ஆஃப் பர்த் நம்பரா காமிக்குது பாருங்க. ஏன்னா டேட் வந்து நம்பரா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி டுடே, இது ஃபார்முலா. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தையும் டுடே டேட்டையும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஏஜ் வந்திருக்கு பக்கா. அதனால தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வருது. இதுவே நான் கீழே வரும்போது செல்லு மாறுது பாருங்க. இங்க வந்து ப்ளூ கலர், இது வந்து இந்த பர்சனோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா வந்துச்சு. ஆனா இங்க டுடேன்றது கீழே போகும்போது H6 H7 மாறிடுச்சு. எம்டி செல் இருக்கு, அதனாலதான் நம்பர் எரர் வரும். இந்த நம்பரை வச்சு எம்டி செல்லால கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் எரர். இது ஒரு மெத்தட் நீங்க எரரை கண்டுபிடிக்கிறது. ஏன் எரர் வருது? இப்படி கீழே போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த எம்டி செல்லை ரெஃபர் பண்றதுனால தான் எரர் வருது. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், திரும்ப பழையபடி ஃபார்முலாஸே கொண்டு வரது எப்படி? பழையபடி வேல்யூஸை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? அதே ஷோ ஃபார்முலாஸ் பண்ணுங்க, இல்லைன்னா Ctrl tilde ப்ரெஸ் பண்ணுங்க. ஷோ ஃபார்முலாஸ் ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை Ctrl tilde ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் பழையபடி Ctrl tilde வந்துட்டேன். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு உங்க ஃபார்முலாஸை செக் பண்றதுக்கு. இன்னொரு மெத்தட், அது என்ன மெத்தட்னா பிளேஸ் த கர்சர். இப்போ எதை பேஸ் பண்ணி இந்த ஆன்சர் வந்திருக்கு, எந்த ரெண்டு செல்லை பேஸ் பண்ணி எனக்கு இங்க ஆன்சர் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலான்ற டேபுக்குள்ள போயிடுங்க. அதே ஃபார்முலான்ற டேப்ல போனா ட்ரேஸ் பிரசிடென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ட்ரேஸ் பிரசிடென்ஸ், ஜஸ்ட் கிளிக் ஆன் த ட்ரேஸ் பிரசிடென்ஸ். அந்த ட்ரேஸ் பிரசிடென்ஸை கிளிக் பண்ணுங்க. எஸ், எந்த ரெண்டு செல்லை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து, இது ரொம்ப யூஸ்ஃபுல். நாளைக்கு VLOOKUPலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த ரெண்டு செல்லை பேஸ் பண்ணி இங்கே அவுட்புட் வருது, இந்த செல்லையும் பேஸ் பண்ணி தான் இங்கே அவுட்புட் வருது. கீழே அடுத்தது நான் அதே ட்ரேஸ் பிரசிடென்ஸ் கொடுக்குறேன். இங்க பாருங்க, இந்த எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த் இங்க பாத்தீங்கன்னா எம்டி செல்லை ரெஃபர் பண்ணுது, அதான் தப்பான ஆன்சர் வருது. அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரேஸ் பிரசிடென்ஸ். ஸோ கீழே போக போக அந்த ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது இங்க வரும்போது H6ன்னு இருந்தது, கீழே வரும்போது H7 H8 H9 மாறுது. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு கீழே வரும்போது அந்த H6 H7 மாறுது. H6 H7 மாறக்கூடாது. இட் ஷுட் நாட் சேஞ்ச் டு H7. பட் ரெகுலரான எக்ஸலோட ஹேபிட் என்னன்னா, கீழே பண்ணும்போது ரோ நம்பர் மாறும், ரைட்ல காப்பி பண்ணா காலம் நம்பர் மாறும். நம்ம ரைட்ல எதுவும் காப்பி பண்ணல, கீழே தான் காப்பி பண்றோம். ரோ நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த H6 H7 மாறக்கூடாது. H6 ஷுட் நாட் டர்ன் இன்டு H7. ஸோ என்ன பண்ணணும், அந்த H6 ஃபிக்ஸ் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணணும். 6 7 மாறக்கூடாது.
எது மாறக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி போய் ஒரு டாலர் ஃபார்முலா, டாலர்னு ஒரு சிம்பிளை இன்சர்ட் பண்ணணும். எது மாறக்கூடாதோ அதுக்கு முன்னாடி போய் டாலர். இப்போ எது எனக்கு மாறக்கூடாது? H6 H7 மாறக்கூடாது. அப்ப 6க்கு முன்னாடி நான் காலையிலேயே சொன்னேன் இல்லையா, எக்ஸல் எல்லாமே பிஃபோர்ன்ற கான்செப்ட்ல தான் வேலை. நீங்க எது இன்சர்ட் பண்ணாலும் முன்னாடி தான் பண்ணணும். ரோ இன்சர்ட் பண்ணாலும் சரி, காலம் இன்சர்ட் பண்ணாலும் சரி, ஷீட் இன்சர்ட் பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலும் பிஃபோர் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் பிஃபோர். இப்ப 6 7 மாறக்கூடாது. இப்போ 6க்கு முன்னாடி போயிட்டு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு மேனுவலா நீங்க இந்த டாலர்ன்ற சிம்பிளை டைப் பண்ணிக்கிங்க. 4க்கு மேல இருக்கு இல்லையா, ஷிஃப்டை பிரஸ் பண்ணி டாலர்னு பிரஸ் பண்ணி, இது ஒரு மெத்தட். இல்ல இந்த மெத்தட் வேண்டாம், எனக்கு ஷார்ட்கட் கீ வேணும்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட்கட் கீ இருக்கு, F4ன்னு ஒரு கீ இருக்கு. F4 ஒரு தடவையே 2 தடவையே பிரஸ் பண்ணுங்க. ஒரு தடவை பிரஸ் பண்ணா ஹெச்சுக்கு முன்னாடியும் டாலர், 6க்கு முன்னாடி டாலர். 6க்கு முன்னாடி எனக்கு டாலர் வேண்டாம். I don't want the dollar before 6. before H. Hக்கு முன்னாடி டாலர் தேவைப்படாது. எனக்கு 6க்கு முன்னாடி தான் டாலர் வேணும். ஏன்னா 6 தான் 7 மாறக்கூடாது. அதனால இன்னொரு தடவை F4 பிரஸ் பண்ணு. 6க்கு முன்னாடி டாலர், இது கரெக்ட். 6க்கு முன்னாடி தான் டாலர் வரணும். ஹெச்சுக்கு முன்னாடி டாலர் வேண்டாம். கொடுத்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, பட் தேவைப்படாது, இங்க தேவைப்படாது. இப்போ காப்பி பண்ண போறேன். Now I copy this formula, double click on the bottom. Perfect. எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துச்சு பாருங்க. வேணும்னா ஃபார்முலா ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். ஷோ ஃபார்முலாஸ். B11 H6, B12 H6, B13 H6, B14 H6, B15 H6, எல்லாத்துக்குமே H6 H6 H6. 6 7 மாறவே இல்லை பாருங்க. 6 அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 6 7 மாறலை. இன்னொரு தடவை ஐ எம் எக்ஸ்பிளைனிங் திஸ் அனதர் டைம். ஒரிஜினலா என் ஃபார்முலா இப்படி தான் இருந்தது. 6க்கு முன்னாடி டாலர் இல்லாம இப்படிதான் இருந்தது, எரரோட இருந்தது. 6க்கு முன்னாடி போயிட்டு மேனுவலா நீங்க டாலர்னு ஒரு சிம்பிளை டைப் பண்ணலாம். இல்ல F4 ஒரு தடவையோ 2 தடவையோ பிரஸ் பண்ணி 6க்கு முன்னாடி டாலர். எதுக்கு முன்னாடி நீங்க டாலர் கொடுக்குறீங்களோ அது ஃப்ரீஸ் ஆயிடும், ஃபிக்ஸ் ஆயிடும், மாறாது, அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். So 6 கீழே வரும்போது 7 மாறாது, அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். 6 will be fixed. Okay? Right. இதே date of birth, date of இது வச்சுட்டு we are going to find out the age in terms of months. Done. அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. வைக்கு பதிலாக எம் போட்டால் தப்பான ஆன்சர் வரும். ஈக்குவல் டு டேட் டிஃப். டேட் டிஃப் சில பேர் டேட்டட் இஃப்னு சொல்லுவாங்க, தப்பு. டேட் டிஃப். டேட் டிஃப் ஓப்பன் பிராக்கெட், ஸ்டார்டிங் டேட் வழக்கம் போல டேட் ஆஃப் பர்த், கமா இன்னைக்கு டேட்டை செலக்ட் பண்றோம். எனக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவை கீழே காப்பி பண்ண எரர் வரும்னு தெரியும். ஏன்னா இப்போ போன ஃபார்முலாவில் தான் இதை பண்ணோம். கீழே காப்பி பண்ணும்போது எரர் வந்து, எரர் வந்த அப்புறம் டாலர் போட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே தெரியும் இதை கீழே காப்பி பண்ணால் எரர் வரும், 6 7 மாறும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால இப்போவே டாலர் போட்டுருங்க. F4 ஒரு தடவை 2 தடவை டாலர். யூ கேன் புட் அ டாலர் பிஃபோர் 6. 6க்கு முன்னாடி டாலர் போட்டுட்டு கமா டபுள் கோட்ஸ். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும். மந்தா இருந்தா எம்னு கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா ஆன்சர் வரும் எம். பட் என்னன்னா இட் வில் ஷோ யூ சம்திங் 567. அதாவது அவர் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் 567 மந்த்ஸ் ஆயிருக்குன்னு வருது. எனக்கு அப்படி வரக்கூடாது. எனக்கு என்ன வரணும்னா அவரு எப்போ அவரோட 47 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. 14 ஜூலை 78னா போன இந்த வருஷம் 14 ஜூலை 2025 ஒரு 47 வயசு முடிஞ்சிருக்கும். அப்புறமா ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாசம் முடிஞ்சிச்சு. நவம்பரை நான் கவுண்ட்ல எடுத்துக்கல. ஏன்
நவம்பர் மந்த் தானே, நவம்பர் நான் கவுண்ட்ல எடுத்துக்கல. ஏன்னா அவர் பிறந்தது 14th, இன்னைக்கு என்ன டேட்டு 8 தான். இதுவே நவம்பர் 14th ஆயிருந்தா நான் நவம்பரையும் கவுண்ட் பண்ணியிருப்பேன். அவர் பிறந்தது 14th, இன்னைக்கு 14th நீங்க கவுண்ட் நவம்பரை கவுண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ 3 months தான் வரணும் ஆக்சுவலா எனக்கு இங்க ஆன்சர். ஸோ என்ன பண்ணுங்க, டோன்ட் யூஸ் எம் யூஸ் பண்ணக்கூடாது. இயர்ஸ் முடிஞ்சு எத்தனை மந்த்ஸ், 47 இயர்ஸ் முடிஞ்சு எவ்வளவு மந்த்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஒய்எம்னு கொடுக்கணும், ஒய்எம்னு கொடுங்க. ஒய்எம்னா இயர்ஸ் முடிஞ்சு எவ்வளவு மந்த்ஸ் ஆயிருக்கு. ஸோ 3 months, 47 இயர்ஸ் 3 months. அடுத்த ஆதிகேசன் பாருங்க, அவர் மார்ச்ல பிறந்திருக்காரு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 7 months வரணும். கரெக்ட். இது உங்க டாஸ்க் கிடையாது, பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை. டேஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 25 டேஸா தெரியல, இருக்கலாம். 25 டேஸா? போன மாசத்துல ஒரு 14ல பிறந்தது. போன மாசம் 30 தேதியா 31? 17 டேஸ். இன்னைக்கு ஒரு 8, 17 + 8 25. கரெக்ட். 25 வரணும். 25 வந்தா கரெக்ட். அவரோட ஏஜ் எக்ஸாக்டா 47 இயர்ஸ் 3 months and 25 days. எக்ஸாக்டா. என்ன ஒய்எம் பதிலா என்ன கொடுக்கணும்? எம்டி. மந்த் முடிஞ்சு இந்த மாதிரி நிறைய முக்கியமான சில விஷயங்கள்லாம் ஹைட் ஆயிருக்கு எக்ஸல். என்ன பண்றது? Done. 25 வந்துச்சா? ஏஜ் எல்லாரும் போட்டு பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம். வேற யாராவது டேட் ஆஃப் பர்த் போல உங்க டேட் ஆஃப் பர்த் அங்கே போட்டு பார்த்தீங்கன்னா உங்க ஏஜ் தெரிஞ்சிடும். as on date உங்க ஏஜ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு DATE DIF bracket open, அப்புறம் date of birth, comma today's date, அப்புறம் அதுக்கு முன்னாடி டாலர், கமா டபுள் கோட்ஸ்ல MD. 25 days, 47 years 3 months and 25 days. நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ஒரே செல்லுல எனக்கு வரணும். 47 years 3 months and 25 days ஒரே செல்ல எல்லாருக்கும் கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? கம்பைன் பண்ணி ஒரே செல்ல கொண்டு வரது. இன்னைக்கு காலையிலயோ மத்தியானமோ தான் பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து மற்றவங்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரலாம். 47 ஒரு எக்ஸாம்பிள் நான் டைப் பண்றேன். 47 years 3 months 25 days. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆலையா ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுப்போம். கொடுத்துட்டு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? மார்னிங்ல இருந்து 4-5 தடவை இதை பண்ணிருக்கீங்க. 4 தடவை மேலேயே பண்ணீங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து மற்றதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு பேர் என்ன? ஃபிளாஷ் ஃபில்லிங். ஆளியில பார்த்ததே இப்ப மறந்து போச்சு. திங்கக்கிழமை என்ன ஆக போதோ. கண்ட்ரோல் இ, ஃபிளாஷ் ஃபில்லிங். ஓகே, அடுத்த எக்ஸசைஸை கொஞ்சோண்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஃபுல்லா முடிக்க முடியாது இன்னைக்கு. அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துக்கலாம். 10 minutes. I need at least 15 minutes to get back your scores. We'll start next exercise. We cannot complete it. We'll start.
Got it? Clear? ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். we cannot complete it. அதாவது பழைய ஃபார்முலா பார்த்துருவோம். நாளைக்கு புது ஃபார்முலா பார்க்கலாம். கிளாசிக்கல் ஃபார்முலா பார்த்தோம்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் 2 புது ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க. வில் see that நியூ ஃபார்முலா டுமாரோ. இன்னைக்கு ஓல்டு கிளாசிக்கல் ஃபார்முலா மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். But now we are going to find out. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் ஐடின்னு இருக்கு, ஜோன் இருக்கு, ரெக்வஸ்ட் டேட் இருக்கு, மோட் இருக்கு, சர்வீஸ் வேல்யூன்னு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சின்ன எக்ஸாம்பிள். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த டிஸ்கவுண்ட். இப்போ டிஸ்கவுண்ட் நாம ஒன்று கொடுக்க போறோம்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்க சர்வீஸ் வேல்யூ, வேர் த சர்வீஸ் வேல்யூ. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த டிஸ்கவுண்ட். இந்த கொஸ்டின் உங்க சிஸ்டம்லேயே இருக்காது, எனக்கும் இல்லை, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Find the discount. We are going to find the discount where the value is greater than 4,000. எங்கெல்லாம் 4,000க்கு மேல வேல்யூ இருக்கோ then we are going to give a discount of ஒரு 10% வச்சுப்போம், ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். else அப்படி இல்லையா, 4,000க்கு மேல இல்லையா, then we will take something like 7% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, எங்கெல்லாம் என்னோட சர்வீஸ் வேல்யூ 4,000 மேல தாண்டி இருக்கோ ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். அப்படி 10%, சாரி 4,000 மேல இல்லையா 7% கொடுக்க போறோம். இன்னைக்கு காலையிலயோ மத்தியானமோ நம்ம பார்த்தோம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம், கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றலாம். மோர் தென் 4,000 லெஸ் தென் 4,000 இருந்தால் ஒரு கலர் கொடுத்தோம், அது ஒரு கான்செப்ட். பட் இப்போ நம்ம பார்க்க போறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிடையாது, கண்டிஷனல் ஃபார்முலா. இதுக்கு டெக்னிக்கலா ஒரு நேம் இருக்கு, லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். லாஜிக்கல். இப்போ நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஃபங்க்ஷன். Okay, so one of a very important function, one of the popular function, one of the most frequently used function. I can say no programmer in the world is available without using the function. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாத ப்ரோக்ராமரே உலகத்துல இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். சொன்ன மாதிரி பேசிக் கிளாசிக்கல் ஃபார்முலாவை மட்டும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், அட்வான்ஸ்டு ஃபார்முலா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஸ்டின்லயே இருக்கு, நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். எங்கெல்லாம் என்னுடைய வேல்யூ மோர் தென் 4,000 இருக்கோ அங்கெல்லாம் 10%, கம்மியா இருந்தா 7% வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ லெட் அஸ் ரைட் அ ஃபார்முலா ஈக்குவல் டு இஃப். நீங்க இஃப்னு டைப் பண்ண உடனே இஃபோட வேலை என்னன்னு காமிக்குது பாருங்களேன். செக் வெதர் எ கண்டிஷன் இஸ் மெட். இஃபோட வேலை என்னது, உங்களுடைய கண்டிஷன் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். கமா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கும். கமா ரிட்டர்ன் ஒன் வேல்யூ இஃப் ட்ரூ. உங்க வேல்யூ கரெக்டா இருந்தா ஒரு ஆன்சர் வரும், உங்க வேல்யூ தப்பா இருந்தா வேற ஒரு ஆன்சர் வரும். அனதர் வேல்யூ இஃப் த கண்டிஷன் இஸ் ராங். இதுதான் இஃப் உடைய வேலை. ஓகே, இஃப் பிராக்கெட் ஓப்பன், இங்க கண்டிஷன் வருது பாருங்க. இங்க சாரி, இந்த சின்டாக்ஸ் ரூல்ஸ் என்னது, லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன அர்த்தம், நீங்க எதை டெஸ்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ இன்டு கிவ். நான் என்ன டெஸ்ட் பண்ண போறேன்னா என்னோட வேல்யூ மோர் தென் 4,000 இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதான் இங்க கொஸ்டின். டிஸ்கவுண்ட் வேல்யூ மோர் தென் 4,000 செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ சர்வீஸ் வேல்யூ செலக்ட் பண்றோம், கிரேட்டர் தேன். உங்க கீபோர்ட்ல எம்முக்கு பக்கத்துல இருக்கிறது லெஸ் தேன், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது கிரேட்டர் தேன். ஷிஃப்ட் அடிச்சு அந்த கிரேட்டர் தேன் சிம்பிளை கொடுக்கணும். 4,000. ஸோ E11, அதாவது என்னோட சர்வீஸ் வேல்யூ மோர் தென் 4,000 இருந்தா கமா எவ்வளவு கொடுக்க போறோம், 10%. தயவு செஞ்சு 10% கொடுங்க, இல்ல 0.10 கொடுங்க. வெறும் 10 அடிச்சிடாதீங்க, அப்புறம் பர்சன்டேஜா மாத்தனா அது 100%, 1000% போய் நிற்கும். அதனால எய்தர் டைப் லைக் திஸ் 10%, இல்லைன்னா 0.10 அடிங்க. 10%. ஸோ இங்க பாருங்களேன், இது ட்ரூ. இப்போ போல்ட் ஆயிடுச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கமா டைப் பண்றதுக்கு முன்னாடி எது போல்டா இருந்தது, லாஜிக்கல் டெஸ்ட். ஏன்னா இப்போ நாங்கள் லாஜிக்கல் டெஸ்ட்டுக்குள்ளதான் டெஸ்ட் கொடுத்துட்டோம். டெஸ்டிங் முடிஞ்சு கமா கொடுத்தா இப்போ ட்ரூக்கு வந்துச்சு. இது ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், எனக்கு 10% வரணும். கமா
இது ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? 7% வரணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ எங்கெல்லாம் 4000 மேலே இருக்கோ அவங்கெல்லாம் 10% வரும். 4000 கீழே இருந்தால் 7% வரும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை, எக்ஸலே க்ளோஸ் பண்ணிடும். என்டர் ஆர் கண்ட்ரோல் என்டர். இப்போ 0.07 வருது. 0.07ன்றது 7%. இது எப்படி நம்ம பர்சன்டேஜ் ஃபார்மேட்டாக மாற்றலாம்? 0.07ன்றது பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? வெறும் ஷிஃப்ட் 5 கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 மார்னிங் 6 ஷார்ட்கட் கீஸ் சொன்னேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 சேஞ்ச் இட் டு த பர்சன்டேஜ் ஃபார்மேட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 6 ஷார்ட்கட் கீஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும். ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்ன முக்கியமான ஷார்ட்கட் கீஸ். இது அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்க, கீழே எல்லாருக்கும் காப்பி ஆகிடும். எங்கெல்லாம் என்னோட சேல்ஸ் அமௌண்ட், சேல்ஸ் சர்வீஸ் வேல்யூ மோர் தென் 4000 இருக்கோ அவங்கெல்லாம் 10%, லெஸ் தென் 4000 இருந்தால் 7%. ஓகே, இது ஒரு கண்டிஷன். 2-3 கண்டிஷன்ஸ் கொடுக்கறது எப்படி, வேல்யூஸ் கொடுக்கறது எப்படி, ஃபார்முலாவை ஆடிட் பண்றது எப்படின்றத பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த ஷார்ட்கட் கீ தான் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஏன்னா பர்சன்டேஜ் எங்கே இருக்குது? 5க்கு மேலே இருக்குது. அதனால கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5. 6 ஷார்ட்கட் கீழே இதுதான் ஈஸியான ஷார்ட்கட் கீ, ஞாபகம் வச்சுக்கணும். மார்னிங்ல இருந்து நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. எந்த ஷார்ட்கட் வழக்கமா யாருக்கிட்டனா ஷார்ட்கட் கீ போய் கேட்டீங்கன்னா சேவ் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா Ctrl+S அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காப்பிக்கு Ctrl+C. நான் மார்னிங்ல இருந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் எந்த ஷார்ட்கட் கீக்கு நடுவில் நான் ப்ளஸ் சிம்பிளே யூஸ் பண்ணல. பாத்தீங்களா? ஏன்னா ஒரு ட்ரைனிங்ல அது நடந்தது. ஒருத்தர் நான் Ctrl+Sன்னு சொன்னப்போ அவர் என்ன பண்ணாருன்னா கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணி எஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் அதுலேருந்து நான் அந்த ப்ளஸ் சொல்றதே இல்லை, விட்டுட்டேன். வெறும் Ctrl+S Ctrl+Cன்னு சொல்லி விட்டுறது, அந்த ப்ளஸ்ஸே சொல்றது இல்லை. இது கூட பரவாயில்ல, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். ஒரு ஐடி கம்பெனியில் சென்னையில் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கலாம். அப்போல்லாம் லேப்டாப் கிடையாது, டெஸ்க்டாப் தான். அப்போல்லாம் விண்டோஸ் கிடையாது, டாஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்போல்லாம் மவுஸ் கிடையாது, எல்லாமே கீபோர்டில் தான் பண்ணணும். ஒரு 25 பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கேன். ஒருத்தர் மட்டும் ஒரு 5 நிமிஷம் சும்மா சிஸ்டம் முறைச்சி பார்த்துட்டே உட்காந்துருந்தார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை எனி ப்ராப்ளம் சார், உங்ககிட்ட கேட்குற மாதிரி எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், ஏதாவது கொரிஸ் இருக்கான்னு. சார் எல்லாமே கரெக்டாக வருது, ஆனால் ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு வருதுன்னாரு. என்ன மெசேஜ் சார்? படிச்சு பாருங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த மெசேஜ் ஸ்க்ரீன்ல. ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ அது வருது. நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு. இல்லை சார், எனி கீ எங்க இருக்கு என் கீபோர்டில்? கண்ட்ரோல்னு ஒரு கீ இருக்கும்போது, ஆல்ட்டுன்னு ஒரு கீ இருக்கும்போது, எனின்னு ஒரு கீ இருக்கணும்ல, அந்த கீ எங்கன்னு கேட்குறாரு. அதனால தான் மார்னிங்லேருந்து நான் இதை கூட சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு லெஃப்ட்ல, இதுக்கு ரைட்ல, இதுக்கு டாப்ல, பாட்டம்ல சொல்லியிருக்க காரணம் அதுதான். உண்மையாக சொல்லுங்க, எல்லா கீயும் நமக்கு தெரியுமா? எல்லா கீயும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கீபோர்டில் நிறைய கீஸ் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த டைல்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ரேர் தான். ஸோ வி ஹாவ் டு நோ வாட் ஆர் ஆல் த கீஸ் அவைலபிள். முதல்ல என்னென்ன கீஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, இதை ஆடிட் பண்ணி இந்த ஃபார்முலா மட்டும் முடிச்சிடும் நம்ம. எக்ஸசைஸ் நம்பர் இதில் இருக்கும் 12. சரி, இப்போ எனக்கு பர்சன்டேஜ் வர வேண்டாம், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டே எவ்வளோன்னு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் மை டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டே தெரியும். ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலாவை எடிட் பண்ணுவோம். ஒரு ஃபார்முலாவை எப்படி எடிட் பண்ணலாம்? 3 மெத்தட் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் மெத்தட், மேலே ஃபார்முலா பார் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா பாரில் போய் இங்கே கிளிக் பண்ணலாம். கடைசியில் ஃபார்முலா பாரில் கடைசியில் போய் கிளிக் பண்ணுங்க, அது ஒரு வகையாக எடிட்டிங். இன்னொன்று, செல்லுக்குள்ள நேராக கர்சர் வச்சு இந்த டாக்டர் சிம்பிள் வருது இல்லையா, இந்த டாக்டர் சிம்பிள் வரும்போது டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுவும் ஃபார்முலாவை எடிட் பண்ணுறதுக்கான மெத்தட். மூணாவது மெத்தட், F2ன்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, எடிட் பண்ணுறது ஃபங்க்ஷன் F2. 3 மெத்தட். நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஷார்ட்கட் கீ தான், F2 தான் ஆல்வேஸ் பெட்டர். F2வை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்முலாவுக்கு வந்திருக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், எனக்கு டிஸ்கவுண்ட்டு பர்சன்டேஜ் வேண்டாம், எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு தெரியணும், வேல்யூ தெரியும். ரொம்ப சிம்பிள். அது அப்படியே கடைசியில் மல்டிப்ளை, வர ஆன்சரை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. எதால மல்டிப்ளை பண்ண போகிறோம்? இந்த சர்வீஸ் வேல்யூனால.
ஸோ எங்கெல்லாம் 10% தாண்டி இருக்கோ அங்கே 10% இன்டூ சர்வீஸ் வேல்யூ. எங்கெல்லாம் 4,000 மேலே தாண்டி இருக்கோ அங்கெல்லாம் 10%, 4,000 கம்மியாக இருந்தால் 7%. என்டர் ஆர் கண்ட்ரோல் என்டர். 300% வந்திருக்கு. ஏன் பர்சன்டேஜ் வந்திருக்கு? நம்ம தான் அந்த பர்சன்டேஜா மாற்றணும். எனக்கு இப்போ பர்சன்டேஜா வரணும், திரும்பவும் நம்பர் ஃபார்மேட்டா வரணும். என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 பண்ணலாம். கரன்சி கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 போட்டால் கரன்சி வரும். இல்லை எனக்கு வெறும் நம்பர் வரணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. பட் அது டெசிமல் பாயிண்டோட வருது. டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் வெறும் 203 பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைல்ட் ஆர் டில்டு, எஸ்கேப்பு கீழே, டேபுக்கு மேலே. எத்தனை தடவை சொல்லிட்டேன் நான் அதை? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைல்ட் ஆர் டில்டு. அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்க. யூ வில் கெட் த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இட் செல்ஃப் ஹியர். டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டே அங்கே வந்துச்சு. Of getting the discount percentage, you can get the discount amount itself. சரி, இப்போ இந்த ஃபார்முலா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை நம்ம தப்பாக பண்ணியிருக்கோமா, கமா சரியாக பண்ணியிருக்கோமா, இல்லை எப்படி 2003 நீங்கள் 203 எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும். இந்த செல்லுக்குள்ளே கர்சர் வச்சுக்கிங்க. இது பெரிய பெரிய ஃபார்முலாலாம் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல். செல்லில் கர்சர் வச்சுக்கிங்க. ஃபார்முலான்ற டேபுக்குள்ளே போயிடுங்க. எவாலுவேட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த ஷோ ஃபார்முலாஸ்க்கு எரர் செக்கிங்கு கீழே சில ஸ்க்ரீனில் சின்னதாக இருக்கும். அந்த எவாலுவேட் ஃபார்முலா ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, குட்டியா. எவாலுவேட் ஃபார்முலா, அந்த எவாலுவேட் ஃபார்முலாவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த அண்டர்லைன் ஏரியாவை பார்த்துக்கிட்டே வாங்க. அண்டர்லைன் ஏரியா, இந்த எவாலுவேட் ஃபார்முலா கிளிக் பண்ணால் புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த அண்டர்லைனை வாட்ச் பண்ணிட்டே வாங்களேன். E11 greater than 4,000 இதான் ஃபார்முலா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? முதல்ல இப்போ E11ல இருக்கு என் கர்சர். எவாலுவேட் E11ல என்ன இருக்கு? 2,900 தான் இருக்கு. கிரேட்டர் than 4,000. இந்த 2,900 4,000க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குது. ட்ரூவா இருந்தா எங்க போகும்? 10%க்கு போகும். ஃபால்ஸா இருந்தா 7%க்கு போகும். பார்த்துருமா? எவாலுவேட். இது ஃபால்ஸ். என்ன? 2,900 இஸ் நாட் மோர் தென் 4,000. எவாலுவேட் பாருங்க, 7% வந்து ஃபால்ஸ். ஆன்சர் ஃபால்ஸ், அதனால 7% வந்துருச்சு. எவாலுவேட் 7%ன்றது எவ்வளோ? 0.05 7%. எவாலுவேட் 0.07 இன்டூ E11. எவாலுவேட் E11ல என்ன இருக்கு? 2,900 இருக்கு. 0.07 இன்டூ 2,900. எவாலுவேட் 203. இதுதான் ஆன்சர். ஸோ ஒரு ஃபார்முலாவோட ஆன்சர் எப்படி டிரைவ் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்குமா, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா, ஆன்சர் கரெக்டாக டிரைவ் ஆகுதா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கமா தப்பாக போட்டிங்கன்னா கூட ஒர்க் அவுட் ஆகாது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த எவாலுவேட் ஃபார்முலா இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஸோ ஏதாவது ஒரு செல்லை கர்சர் வச்சுக்கிட்டு எவாலுவேட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இப்போ E13 மோர் தென் 4,000 செக் பண்ணி பார்க்குது. E13ல 6,300 இருக்கு. எவாலுவேட் அது ட்ரூ தான், அதனால 10%க்கு வந்திருக்கு. 10%ன்றது எவ்வளோ? 1.10. எவாலுவேட் 1.10 இன்டூ E13 6,300. ஆன்சர் வந்து 630. 6,300 10% 630. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இதில் மல்டிபிள் ஃபார்முலாஸ். லேட்டஸ்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபார்முலா இருக்கு, புது ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். இது முடிஞ்ச உடனே எக்ஸசைஸ் நம்பர் 13 நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 14லேருந்து லுக்அப் ஃபங்க்ஷன், பிவட் டேபிள், சார்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸை நான் இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்த்தேன், பட் நோ வரிஸ். எல்லாம் அவசரப்பட்டு வேக வேகமாக முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் இன்டெப்த்தாக புரிஞ்சுட்டு லேர்ன் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ நாளைக்குள்ளே நம்ம டேஷ்போர்டு சார்ட்ஸ்லாம் முடிக்கணும். தட்ஸ் அவர் டார்கெட் டுமாரோ.
ஸோ இப்போ ஓரளவு பெட்டரான பேஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப ஸ்லோவாகவும் கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டும் கிடையாது, பெட்டரான பேஸில் தான் இருக்குது. இந்த எக்ஸசைஸை நம்ம நாளைக்கு முடிச்சிடலாம். அண்ட் 13 அதான் சொன்ன மாதிரி அதே இஃப் தான். அப்புறம் லுக்கப்பில் ஒரு 4 ஷீட் இருக்குது. லுக்கப்கே ஒரு 1.5-2 ஹவர்ஸ் ஆகும். பிவட்டு தான் நிறைய டைம் ஆகும், ஒரு 3-4 ஹவர்ஸாவது ஆகும் பிவட். அதை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் சார்ட். ஸோ ஐ பிலீவ் டுமாரோ வி ஹாவ் அ டிஃபரெண்ட் டைமிங்ஸ் இல்லையா? என்ன மேடம்? 9:30. We have to start at 9:30. We will finish at 5:30. நாளைக்கு 5:30ன்றது நம்ம 5 o'clock முடிச்சாதான் சர்டிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்கோர் வாங்கி அப்புறம் சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 1/2 hour தேவைப்படுது சாயங்காலத்தில். அதனால் நம்ம 5 o'clock முடிக்கணும். ஸோ ட்ரை டு ஸ்டார்ட் ஆன் டைம். நாளைக்கு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க, இதே மாதிரி நாளைக்கும் ஆன் டைம் வந்துட்டிங்கன்னா we can start on time, we can finish on time also. So இப்போ why I am leaving at least 10 or 15 minutes before is I'll stop the recording now.